Hello everybody, welcome back to Fundamentals of Organic Chemistry. இன்னைக்கு part 2. இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா? IUPAC நாமென்க்ளேச்சர் பார்த்தோம், அப்புறம் கார்பனை பற்றி பார்த்தோம், அலோட்ரோப்ஸ், அதோட வேலன்சி எவ்வளோ, அதோட சம் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர் இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இவ்வளோ தூரம் பார்த்துருக்கோம், ஓகேவா? இன்னைக்கு அதுலேருந்து அப்படியே ஃபர்தராக கண்டினியூ பண்ணிட்டு தான் போகிறோம், ஓகே? பிகாஸ் இட்ஸ் அ பார்ட் 2 ஆஃப் தி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஓகே? ஸோ இப்போ வந்து நாமென்க்ளேச்சர் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். லெட் அஸ் see நாமென்க்ளேச்சரில் என்ன பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. நாமென்க்ளேச்சர் ஹேஸ் மல்டிபிள் பார்ட்ஸ். ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு நேம் வைக்கணும்னா அதில் நம்ம ஃபஸ்ட்டு ரூட் வேர்டு தான் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா இது? we will first identify the parent hydrocarbon, அதாவது லாங்கஸ்ட் செயின் எதுவோ அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ப்ரைமரி சஃபிக்ஸு, செகண்டரி சஃபிக்ஸு, ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸு, செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், இது எல்லாத்துக்கும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ இந்த வேர்ட் ரூட் தான் லாங்கஸ்ட் செயின், ஆல்சோ கால்ட் அஸ் பேரண்ட் ஹைட்ரோகார்பன். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமா? இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வையேன், ஓகே? இதில் கண்டினியூஸ் லாங்கஸ்ட் செயின் வந்து 1 2 3 4 5 6 கார்பன் செயின். We are going to call it as hex. Hex தான் word root, okay? And இதில் வந்து நம்ம அதுக்கப்புறம் locant அப்படின்னு ஒரு ஐடியா பார்த்தோம். Locant is the numbering on the parent carbon so that we can denote different elements of the structure. For example, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, குளோரின் இருக்குது. குளோரின் எங்கே இருக்குது, டபுள் பாண்ட் எங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு நம்பரிங் போடுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இதுக்கும் நம்ம நிறையா ரூல்ஸ் பார்த்தோம், ஓகேவா? லோயஸ்ட் லோக்கண்ட் ரூல்னு ஒன்று பார்த்தோம். அதாவது இந்த டபுள் பாண்டுக்கு இல்லாட்டி ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு கம்மி லோக்கண்ட் தான் வரணும். அதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற சப்ஸ்டியூன்ஸ்க்கும் கம்மி லோக்கண்ட் தான் வரணும், ஓகே? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ. இப்போ இங்கே வந்து டபுள் பாண்டுக்கு 2 கொடுத்த உடனே குளோரினுக்கு நேச்சுரலி 4 தான் வரணும், ஓகே? ஆனால் இந்த சைட்லேருந்து நம்பரிங் பண்ணுறது இந்த இடத்துல தப்பாயிடும். ஏன்னா இப்படி நம்பரிங் பண்ணினா டபுள் பாண்டுக்கு 4th பொசிஷன் வரும். தட் இஸ் நாட் த லோயஸ்ட் லோக்கண்ட் ரூல், ஓகே? இப்போ டபுள் பாண்டுன்றது தான் உனக்கு ப்ரைமரி சஃபிக்ஸு ஈன் அப்படின்றத போடணும், ஓகே? இந்த பர்டிகுலர் காம்பவுண்டில் செகண்டரி சஃபிக்ஸ் இல்லை. ஒருவேளை என்கிட்ட இந்த இடத்துல ஒரு OH குரூப் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அப்போது என்னோட செகண்டரி சஃபிக்ஸ் என்ன வரும்? ஆல் அப்படின்னு வரும். இப்போது கண்டினியூஸாக 2 வவல் வந்துச்சுன்னா நம்ம இன்னொன்றும் பார்த்துருக்கோம், வவல் ட்ராப் அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்டை. இன் ஆல் இந்த இடத்துல இருக்கிற ஈயை மட்டும் கட் பண்ணிடணும், ஓகே? ஸோ அது ஒரு இந்த ஆல் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. ஈன் எங்கே இருக்குது? செகண்ட் பொசிஷனில் இருக்குது. அப்புறம் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸு இந்த காம்பவுண்டுக்கு கிடையாது. ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் என்னன்னு பார்த்தோம்? சைக்ளோ காம்பவுண்ட்ஸ், பைசைக்ளோ. இன்றைக்கி நம்ம அதோட நாமென்க்ளேச்சர் பார்க்க போகிறோம். பைசைக்ளோ காம்பவுண்ட்ஸ், ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ், அதுக்கு எல்லாத்துக்கும் தான் ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் போடணும். இது வந்து எதுவுமே கிடையாது, ஓகே? ஸோ ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது. செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் தான் உங்களுடைய சப்ஸ்டிடியூன்ஸ் எல்லாமே. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் குளோரின் மட்டும்தான் சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ செகண்டரி ப்ரிஃபிக்ஸ் இஸ் குளோரோ. குளோரோன்றதை நம்ம ப்ரிஃபிக்ஸாக யூஸ் பண்ணுறோம். எந்த பொசிஷனில் இருக்குன்றதை நம்ம வேர்டு இங்கே மென்ஷன் பண்ணோம், 4 குளோரோ. ஸோ மொத்தமாக இதை சேர்த்து எழுதும்போது நம்பர் வந்துச்சுன்னா, நடுவில் நம்பர் வந்துச்சுன்னா 2 சைடும் டேஷ் போட்டுக்கணும். முதல்ல நம்பர் வந்துச்சுன்னா அதுக்கு தாண்டி டேஷ் போட்டுக்கணும். ஸோ ஓவரால் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் இஸ் 4 குளோரோ hex 2 in 1 all. இந்த மாதிரி நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வச்சோம்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு நேம் வரும், ஒரு நேமுக்கு கரஸ்பாண்டிங்லி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். இதுதான் IUPAC நாமென்க்ளேச்சருடைய ஃபண்டமெண்டல் தான், ஓகே? ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு நேமுக்கு அன்ஆம்பிகுவஸாக இருக்கணும். சப்போஸ் ஆம்பிகுவிட்டி இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த ஆம்பிகுவிட்டியை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம நம்பரிங் கொடுக்கணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு எலிமெண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும், ஓகே? இது நீங்கள் போக போக உங்களுக்கு இன்னும் நிறையா புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ லெட் அஸ் கண்டினியூ வித் த நாமென்க்ளேச்சர் ஆஃப் அல்கீன் அண்ட் அல்கைன். ஸோ இது வந்து டபுள் பாண்டோட பொசிஷனை மென்ஷன் பண்ணி இஎன்இ போட்டாலே நம்மளுக்கு நேம் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா நம்பரிங் இந்த சைட்லேருந்து தான் போடணும். டபுள் பாண்டுக்கு அப்போ தான் லோயஸ்ட் வரும். அப்போ 3 குளோரோ ப்ரோப் 1 இன். இது ஓகே, ஈஸி. இதுவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்பரிங் வரும், 1 2 3 4 5 6
bromo hex 2-ine. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக போட்டுடலாம். வாட் இஃப் தெர் இஸ் சம் அதர் காம்பினேஷன்? ஓகே, இப்போ டபுள் பாண்டும் ட்ரிபிள் பாண்டும் சேர்த்து வந்தால் என்ன செய்யணும்? அப்படி வந்துச்சுன்னா நம்ம டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி வரும். நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு, எக்ஸாம்பிளோட சொன்னால் இன்னும் நல்லா புரியும். பட் என்னதான் இருந்தாலும் சப்ஸ்டிடியூவெண்ட் இருக்கும்போது டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு தான் ஹையர் ப்ரையாரிட்டி வரும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் வாட் வி டிட் ரைட் நவ். ஓகே, இந்த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கெல்லாம் நம்ம நேம் வச்சிடலாம் குயிக்காக. ஓகே, டேக் அ லுக் அட் திஸ் ஒன். நம்பரிங் ஹேஸ் டு பி ஃப்ரம் த ரைட்ரா. அப்போ தான் இதுக்கு 3 வரும். லெஃப்ட்லேருந்து பண்ணிங்கன்னா 1 2 3 4 4th வந்துடும். லோயஸ்ட் லோக்கண்ட் ரூல். ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன் 7 இருக்கா? 4 5 6 7. ஸோ திஸ் இஸ் ஹெப்ட் 3-ine. முடிஞ்சிச்சா? இங்கே பாருங்கள், ஒரு சப்ஸ்டிடியூயன்ட் வேறு இருக்குது. ஓகே, நம்பரிங் லெஃப்ட் சைடில் இருந்தா ரைட் சைடில் இருந்தா? ரெண்டு சைட்லேருந்து நம்பரிங் போட்டாலும் தேர்ட் பொசிஷன் தான்டா வருது. ஆனால் ரைட் சைட்லேருந்து பண்ணால் சப்ஸ்டிடியூயன்ட்ஸ்க்கு லோவர் பொசிஷன் வருது. அட்வான்டேஜ் தானே, ஆடட் அட்வான்டேஜ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த சைட்லேருந்தே நம்பரிங் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹெக்ஸ் 3-ine, செகண்ட் பொசிஷனில் மீத்தைல் குரூப். ஸோ 2-methyl ஹெக்ஸ் 3-ine. 2 டபுள் பாண்ட் இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரில். மொத்தமே 4 கார்பன் தான். ஸோ இட் ஹேஸ் டு பி பியூட். 2 டபுள் பாண்ட் இருக்கும்போது பியூட்டா அப்படி சொல்லிக்கணும். ஓகே, பியூட் டைன்னு சொல்லக்கூடாது. பியூட்டா 1,3 டையின் அப்படி சொல்லணும். ஓகே, 1,3. லெஃப்ட்லேருந்து நம்பரிங் பண்ணாலும் அதே தான் வரும். ஆம்பிகுவிட்டி இல்லைன்ற போது அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இங்கே பாரு. பை த வே கைஸ், ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்று முன்னாடி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். என்னது அது? கான்ஜுகேட்டட். ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா கான்ஜுகேட்டட் டையின்ஸ் இல்லாட்டி கான்ஜுகேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த கான்ஜுகேட்டட் இல்லை, எங்கேயோ தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாரு, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. 1 2 3 4வது பொசிஷனில் இன்னொரு டபுள் பாண்ட் இருக்குது. திஸ் இஸ் நாட் கான்ஜுகேட்டட். ஓகே, இதுக்கு பேர் ஐசோலேட்டட், தனித்தனியாக இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு நேம் வந்து பென்ட் டையின் போடும்போது பென்ட் டையின்னு சொல்கிறதுக்கு நல்லா இல்லை. அதனால் பென்டா ரூல்ஸ்லேயே இருக்கக்கூடாது. பென்டா 1,4 டையின். அடுத்தது பாரு, இதில் கண்டினியூஸாக டபுள் பாண்ட் இருக்குது. இதுக்கு கியூமுலேட்டட் டையின் அப்படின்னு பேர். ஓகே, கன்சிக்யூட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் இஸ் தேர். ஸோ திஸ் ஒன் நம்பரிங் ஹேஸ் டு பி டன் ஃப்ரம் திஸ் சைட். 1 2 3 4 பியூட்டா 1,2 டையின். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் வரும்போது we have to take a call. பேசிக்கலி நம்பரிங்கில் தான் வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் வரும். இந்த மாதிரி மல்டிபிள் டபுள் பாண்ட்ஸ் மல்டிபிள் ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் ஒரு சின்ன கிளாசிஃபிகேஷன்ஸும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் கியூமுலேட்டட் டைனில் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கைஸ். ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஷோ பண்ணுவது சம்டைம்ஸ், நாட் ஆல்வேஸ், சம்டைம்ஸ் we will see that. ஓகே, ஐசோமரிசம் வரும்போது பார்க்கலாம். வாத்தி ஹெல்ப் பண்ணுவார் நம்மளுக்கு. JEE வாத்தி ஒரு வாத்தி இருக்கார்ல, 3D இமேஜஸ்லாம் காமிப்பார். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஐ எம் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஐசோமரிசம் சாப்டர். ஆல் ரைட் கைஸ், ஒரே ஸ்ட்ரக்சரில் டபுள் பாண்டும் இருக்குது, ட்ரிபிள் பாண்டும் இருக்குது. இதில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு ரூல் இருக்குது. whenever double bond and triple bond have similar numbering possible, you should give priority to double bond அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் ரூல் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சரில் இங்கேருந்து நம்பரிங் பண்ணால் டபுள் பாண்டுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன், ட்ரிபிள் பாண்டுக்கு 5th பொசிஷன். இங்கேருந்து நம்பரிங் பண்ணால் லெட்ஸ் டேக் அ டிஃப்ரெண்ட் கலர். ட்ரிபிள் பாண்டுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன், டபுள் பாண்டுக்கு 5th பொசிஷன். இந்த மாதிரி சேம் நம்பரிங் வருது. இப்போ க்ரீன் நம்பரிங் வந்து 1,5 தானே. செட் ஆஃப் நம்பர் இஸ் 1,5. இதுலேயும் செட் ஆஃப் நம்பர் இஸ் 1,5. இந்த மாதிரி டை வரும்போது டபுள் பாண்டுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்டுக்கு தான் ஹையர் ப்ரையாரிட்டி. 6 கார்பன் ஹெக்ஸா ஆர் ஹெக்ஸ் 1-ene 5-ine. This is the name. Okay, hex 1-ene 5-ine, hexenine. Okay, இந்த இடத்துலையும் லபபிள் ட்ராப் சம்டைம்ஸ் பண்ணுறாங்க.
ஓகே, ரூலில் இருக்குது பவல் ட்ராப். இங்கே பாருங்களேன், இந்த இந்த காம்பவுண்ட் ரொம்ப நாமன்க்ளேச்சர் வைஸ் ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான விஷயம். ஏன்னா டபுள் பாண்டும் இருக்குது, ட்ரிபிள் பாண்டும் இருக்குது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, பிளாங்கெட்டாக டபுள் பாண்டுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைப்பாங்க. இந்த கொஷனில் அது கரெக்டாக தான் வரும். ஓகே, ஸோ இங்கே 1 2 3 4 5 6 அகெயின் ஹெக்ஸ் 1 ஈன் 4 ஐன்னு போட்டிங்கன்னா கரெக்டு தான். நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கி ஸ்ட்ரக்சர் கொடுக்குறேன். இதுலேயே சி டபுள் பாண்டை நடுவில் வச்சுட்டு ட்ரிபிள் பாண்டை எண்டில் வச்சோன்னா இதுக்கு என்ன பேர் வரும்? ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் தான் வரைஞ்சிருக்கேன். வி ஆல் நோ கார்பன் ஹேஸ் 4 valency, பட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபாஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் IUPAC நேம் we are going to keep skeletal structures. These are skeletal structures. Okay, ஹைட்ரஜன் போடாத ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டுக்கலாம். வேலன்சி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஹைட்ரஜன் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, நவ் டேக் அ லுக் அட் திஸ். இந்த இடத்துல நீங்கள் டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்களா, ட்ரிபிள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்களா? ஓகே, திங்க் பண்ணியாச்சா? இப்போ டபுள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா செட்டு வந்து 2,5ன்னு வரும். ட்ரிபிள் பாண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தீங்கன்னா செட்டு வந்து 1,4ன்னு வரும். இந்த இடத்துல நம்ம லோயஸ்ட் செட் ரூல் தான் யூஸ் பண்ணணும். we have to use lowest set rule. ஓகே, லோயஸ்ட் செட் ரூல் என்ன சொல்லும், நீ 1,4 எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். அப்போது ஆன்சர் என்ன தெரியுமா, ஹெக்ஸ் 4 ஈன் 1 ஐன். This is your answer. Hex 4 ene 1 ion is your answer. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ட்ரிக்கியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம we are used to hearing double bond takes higher priority than triple bond, but that is not the case when the lowest set rule is applicable. ஓகே, நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்பரிங் பண்ணும்போது ஏதாவது ஒன்றுக்கு கம்மி நம்பரிங் வந்துருச்சுன்னா அந்த நம்பரிங் தான் யூஸ் பண்ணணும். சேம் நம்பரிங் வந்துரும்போது தான் இந்த இடத்துல சேம் நம்பரிங் வந்துச்சு, அதனால தான் நான் டபுள் பாண்டுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி கொடுத்தேன். மற்றபடி இஷ்யூ கிடையாது. ஓகே, இது பாருங்க, இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல என்ன வரும், இங்கே பார்த்தீங்கன்னா ஓ இதே ஸ்ட்ரக்சர் தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். கிரேட் கிரேட் கிரேட். ஓகே, ஹெக்ஸ் 4 ene 1 9. we've already finished this. all right, இந்த இடத்துல பாருங்க, புரோமின். ஓகே, டபுள் பாண்டுக்கு தான் ஹையர் ப்ரையாரிட்டி கொடுத்து லோயஸ்ட் லோக்கன் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் அ பிளாங்கெட் ரூல். ஒரு சப்ஸ்டியூயன்ட் இருக்கும்போது, அதுவும் லோயர் ப்ரையாரிட்டி சப்ஸ்டியூயன்ட் இருக்கும்போது டபுள் பாண்டுக்கு தான் ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகே, ஸோ திஸ் வில் பி ஹெக்ஸ் 2 ene, அதில் 5 ப்ரோமோ. ஸோ 5 ப்ரோமோ ஹெக்ஸ் 2 ene. that's your answer. ஓகே, மூவிங் ஆன். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த சப்ஸ்டிடியூவன்ஸ் எல்லாமே அல்கைல் சப்ஸ்டிடியூவன்ஸ். அதாவது அல்கேனில் ஒரு ஹைட்ரஜனை எடுத்துட்டீங்கன்னா அதில் மீதி இருக்கிற குரூப்புக்கு பேர் அல்கைல் சப்ஸ்டிடியூவன்ட். ஓகே, வாட் இஃப் தட் குரூப் ஹேஸ் அ டபுள் பாண்ட்? அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? இதோ இந்த பேர் தான். டபுள் பாண்ட் இருக்கிற 2 கார்பன் சப்ஸ்டிடியூவன்ட் இஸ் கால்ட் அஸ் ஈத்தீனைல். CH3 CH2க்கு ஈத்தைல்னு சொல்லுவோம். CH2 டபுள் பாண்ட் CHக்கு ஈத்தீனைல்னு சொல்கிறோம். அதே மாதிரி 3 கார்பன் ப்ரோபீனைல். தி ஒன்லி திங் இஸ் டபுள் பாண்ட் இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம், அதனால் ஆம்பிகுவிட்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதுக்கு பேர் ப்ரோப் 1 ஈனைல். இதுக்கு பேர், இந்த குரூப்புக்கு பேர் ப்ரோப் 2 ஈனைல். புரியுதா? நெக்ஸ்ட் பியூட், இதுவும் அதே மாதிரி தான். பியூட் 1 ஈனைல், பியூட் 2 ஈனைல். அந்த ஆம்பிகுவிட்டி அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நம்மளால் ரூல் செட் பண்ண முடியுமோ அதுதான் செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் 2 questions are very easy. this will be hept 2 ene 2 3 4 ine. இது வந்து hept 4 ene 2 ine 4 ene 2 ine. ஓகே, நம்பரிங் இப்படி தான் வரணும். லோயஸ்ட் செட் ரூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டன். இந்த கொஷின் இந்த ரூல் வச்சு போட்டலாமா? திஸ் இஸ் அ
ஈத்தீனைல் சப்ஸ்டிடியூவன்ட். அண்ட் இந்த மாதிரி நிறைய டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா you try to include as many double bonds as possible. ஓகே, லாங்கஸ்ட் செயினையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸும் அதிகமாக வரணும். அப்படி பார்த்தா இந்த மாதிரினா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஓகே ஓகே, ஸோ நம்பரிங் இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. லெட்ஸ் கிளியர் இட் அவுட். ஹோல்ட் ஆன். Okay, let's do this structure now. இந்த ஸ்ட்ரக்சர் போடுவா. Yeah, let's do this structure. Let's do this structure. 1 2 3 இன்னும் கொஞ்சம் கம் பண்ணிக்கலாமா? ஓகே, 4 5 6 7. ஓகே, ஃபர்ஸ்ட்லயும் 6லயும் டபுள் பாண்ட் இருக்கு, தேர்ட்ல ஈத்தீனைல் இருக்கு. ஸோ 3 ஈத்தீனைல் hepta-1,6-diene. This is how you name this compound. Okay, superb. Moving on. இதே ட்ரிபிள் பாண்ட் சைட் செயினும் இருக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே தான் அல்கைனைல்னு யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பேர் என்னது? ஈத்தைனைல். இதுக்கு பேர் இங்கே இருக்கும் ப்ரோப் 1-ஐனைல். இதுக்கு பேர் பியூட் 1-ஐனைல். இதுக்கு பேர் பியூட் 2-ஐனைல். ஓகே, அந்த சிஸ்டமேட்டிக்காக வருது பார்த்தியா, அதை அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் த பேட்டர்ன் தட் வி ஆர் யூசிங் ஹியர். ஓகே, சிஸ்டமேட்டிக் நாமன்கிளேச்சர்னாலே அப்படி தான் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராபொலேஷன் அழகாக வரும். ஓகே, எங்கேயாவது போய் எட்ஜ் கேஸில் மாட்டும்போது தான் நம்ம அதை பிரித்து விடணும். நிறைய எட்ஜ் கேஸ் இருக்குது சொல்கிறேன். Now take a look at this one. இந்த இடத்துல மேக்ஸிமம் கார்பன் செயின் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னா இந்த செயின் தான் எடுத்தாகணும். 1 2 3 4 5 6 7. இந்த செயின் எடுத்தால் தான் நம்பர் ஆஃப் கார்பன் 7 வரும், 2 டபுள் பாண்ட் இன்க்ளூட் ஆகும். அப்போ இது வந்து கைஸ், இது வந்து மீத்தீனைல்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஈத்தீனைல்ல சிங்கிள் பாண்டை வச்சு தான் மெயின் செயினில் கனெக்ட் ஆயிருக்கு, பார்த்தீங்களா? ஆனால் இங்கே த கார்பன் இஸ் டபுள் பாண்டட் டு த மெயின் செயின். இது வேற, இதுக்கு பேர் மெத்திலிடீன் குரூப். ஓகே, எத்திலிடீன்னா 2 கார்பன் டபுள் பாண்டட் டு த மெயின் செயின், எத்திலிடீன் குரூப். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய செயினாக எடுத்துக்கலாம், ஈஸியாக இருக்கும் எக்ஸாம்பிள் போடுறதுக்கு. டபுள் பாண்ட் சி, சிங்கிள் பாண்ட் சி, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா திஸ் குரூப் இஸ் இத்திலிடீன் குரூப். அப்புறம் ப்ரோபிலிடீன் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் காம்பவுண்ட் இஸ் தேர்ஃபோர் 4-மித்தைலிடீன் hepta-1,6-diene. ஓகே, அதே மாதிரி இந்த இடீன்றது வந்து டபுள் பாண்ட் டைரக்டாக மெயின் செயினில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த இடீன் அப்படின்ற அந்த சஃபிக்ஸ் வருது. ஸோ சைக்ளோப்ரோபைல் குரூப்பு சிங்கிள் பாண்டில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா சைக்ளோப்ரோபைல்னு சொல்லுவோம், டபுள் பாண்டில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா சைக்ளோப்ரோபிலிடீன் அப்படி சொல்லுவோம். இதுக்கு நேச்சுரலி சைக்ளோபியூட்டிலிடீன். பியூட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 4 கார்பன், டபுள் பாண்டட் டு அ மெயின் செயின், ஸோ சைக்ளோபியூட்டிலிடீன். ஆல்ரைட், நீங்கள் இந்த வீடியோ வந்து 1 ஷார்ட் வீடியோ அப்படின்றதுனால நான் வந்து அப்படியே போயிட்டே இருப்பேன் ஒரு ஃப்ளோவில். உங்களுக்கு தேவையான போது நீங்கள் பாஸ் பண்ணி நேம்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கைஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சரி, வி ஆர் மூவிங் ஆன். நெக்ஸ்ட். ஓகே, சம் கொஷின்ஸ் ஆர் கிவன். லெட் அஸ் டூ தீஸ் கொஷின்ஸ். ஓகே, ஈஸியாக தான் இருக்கும், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாமா? லாங்கஸ்ட் செயின் இந்த சைடில் தான் நம்பரிங் பண்ண போகிறோம், அப்போ தான் 2 டபுள் பாண்டுக்கு லோயஸ்ட் லோக்கன் கிடைக்கும். ஸோ 1 2 3 4 5 6 7 8. We are going to call it as octa. Trine வருதுல, அதனால octa. 1 3 7 1, 3, 7 trine. இது இப்போ நம்பரிங் எந்த இடத்துல போடணும்? ரெண்டுத்துக்குமே 1 வருது. Double bond takes higher priority. So 1 2 3 4 5 6. Hepta.
1 in vowel drop 6 in. எப்போ ரெண்டு வவல் சேமாக வருதோ இல்லை வவல் சவுண்டு வந்துச்சுன்னா கூட நீ வவல் ட்ராப் பண்ணணும். இந்த இடத்துல வவல் சவுண்டு தான் வரும், அதனால் வவல் ட்ராப் பண்ணணும். ஓகே, இங்கே பார்க்கலாம். நேச்சுரலி திஸ் சைடு ஒன்லி 1 2 3 4 5 6 7 8. ஓகே, தேர்ட் பொசிஷனில் மெத்திலிடின் குரூப் இருக்குது, நோட்டீஸ் பண்ணீங்களா? ஸோ திஸ் வில் பி 3 மெத்திலிடின். ஓகே, octa 1,5 diene. Spectacular. Okay, now here double bond takes higher priority compared to the substituent. இதெல்லாம் substituent, இதுக்கெல்லாம் priority கிடையாது. priority suppose clash வந்துச்சுன்னு வச்சுக்கேன், ரெண்டுத்துக்கும் ஒரே பொசிஷன் வருது, ரெண்டு சைட்லேருந்து நம்பரிங் பண்ணும்போது, அப்படின்னா then you have to take alphabetical priority. Bromine will take higher priority than chlorine. ஒரு எக்ஸாம்பிள், இதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, ஸோ லெட் us do this numbering 1 2 3 4 5 6. ஸோ we are going to call this as 5 bromo. டே எழுதும் போது ஆல்ஃபபெட்டைஸ் பண்ணி எழுதுங்கடா, ரெண்டு சப்ஸ்டியூண்ட் இருக்கு, அதனால bromine தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். 5 bromo 3 chloro hex 1 in. ஓகே, இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ஒரு கியூரியாசிட்டி, ஒரு கொஷின் தரேனே. 1 2 3 4 5 6 இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குடா, இங்கே குளோரின், இங்கே புரோமின். இட்ஸ் ஏசிமெட்ரிக் ஸ்ட்ரக்சர். நம்பரிங் ஒரு சைட்லேருந்து பண்ணும்போது அதோடைய மாறும், there will be some difference. ஸோ எந்த சைட்லேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணலாம்? லெஃப்ட் சைட்லேருந்தா ரைட் சைட்லேருந்து? லெஃப்ட் சைட்லேருந்து பண்ணிங்கன்னா டபுள் பாண்டுக்கு சேம் நம்பரிங் தான், ரெண்டு சைட்லேருந்து பண்ணாலும் டபுள் பாண்டுக்கு சேம் நம்பரிங் தான். ஓகே, சேம் நம்பரிங் ஃபார் டபுள் பாண்ட்ஸ். அப்போ எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்குறோம்? இந்த இடத்துல திஸ் இஸ் த கிரன்ச் சிச்சுவேஷன் வேர் புரோமின்ஸ் பொசிஷன் டேக்ஸ் ப்ரையாரிட்டி. அப்போ கிரீன் நம்பரிங் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, தென் வி கால் திஸ் ஆஸ் 3 bromo 4 chloro, okay, hexa 1,5 diene. There you go, that's the name. Okay, so those are அது மாதிரி நம்ம இந்த லோயஸ்ட் செட் ரூலும் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரும் சேர்த்து கம்பைன் பண்ணி சில ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ we will continue with this. இதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சிடலாமா? இதுவும் அதே தான். 3 chloro but 19. இது என்னது? இப்படி நம்பரிங் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7. கைஸ், இன்னொரு விஷயம், ஈவன் எக்ஸ்பர்ட்ஸ் ஹாவ் some struggle with numbering and registering the names. அப்போ நம்ம படிக்கும்போது கொஞ்சம் ஹியூமிலிட்டி காமிக்கணும். we should respect the subject. we should always study with a pen and paper in hand. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. you will be better learners and you will retain the information for longer period. ஓகே, ஃபோக்கஸ் உட்காரும். நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்க தான் ஃபோக்கஸ் வந்து சப்ஜெக்டில் இருக்கும். அந்த ஆன்சர் கிடைக்கிறதுக்கு பென் அண்ட் பென்சில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென் அண்ட் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பென் அண்ட் பேப்பர் வச்சு நீங்கள் படிக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த படித்ததையும் ரொம்ப நாளுக்கு ரிமெம்பர் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட். ஓகே, பென் இஸ் பவர்ஃபுல். நவ் தேர்ட் பொசிஷன்லேயும் ஃபிஃப்த் பொசிஷன்லேயும் மீத்தாயில் குரூப் இருக்குது. ஸோ யூ கேன் சே 3,5 டைமீத்தாயில். ரெண்டு மீத்தாயில் குரூப் இருக்குன்னா ரெண்டு நம்பரிங் வந்துடணும்டா, அதெல்லாம் மைண்டில் இன்ட்யூஷனாக உட்காந்துடணும். ஓகே, ஹெப்டா 2,5 diene. ஓகே, இது ஒரு கியூரியஸான காம்பவுண்ட். ஏன்னா நம்ம லாங்கஸ்ட் செயினில் டபுள் பாண்ட் இன்க்ளூட் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு இன்க்ளூட் திஸ். புரோமின் இருக்கிற சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு தான் ப்ரையாரிட்டி வரணும்னு நான் முன்னாடியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் சைட் நம்பரிங் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். 1 2 3 4 4 5 6. ஓகேவா?
இந்த சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு பேர் புரோமோமீத்தைல் சப்ஸ்டிடியூவெண்ட், இந்த சப்ஸ்டிடியூவெண்ட்டுக்கு பேர் குளோரோமீத்தைல் சப்ஸ்டிடியூவெண்ட். ஸோ நேம் எப்படி வருதுன்னு பாருங்க, 3-bromomethyl 4-chloromethyl hexa 1,5-diene, hexa 1,5-diene. வெரி நைஸ். நேம் நீளமாக இருக்குது, ஆனால் அந்த 2 ரூலை கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, now take a look at this. This is a very interesting one. இது வந்து we have to include as many double bonds as possible. Double bonds takes higher priority. அதனால இந்த சைடு தான் லாங்கஸ்ட் செயின் எடுக்கணும். ஓகேவா? ஏன்னா 2 சைடு எடுத்தாலும் 5 கார்பன்ஸ் வந்துடும். டபுள் பாண்ட் டேக்ஸ் ப்ரையாரிட்டின்றதுனால இதை தான் நம்ம எடுக்கணும். இதை வந்து நம்ம சப்ஸ்டிடியூண்ட்டாக வச்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ தென் நம்பரிங் பார்த்தீங்கன்னா சேம் தான் வரும், 1 2 3 தான் வரும். ஸோ வி வில் கால் இட் as 3-ethynyl penta 1,4-diene. Okay, so that is the name of this compound. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுத்தே போடுங்க, ரொம்ப அவசரப்பட்டு போட்டுட்டு ஐயூபிஎஸ்சி நாமன்க்ளேச்சர்லாம் மார்க்கே விடக்கூடாது கைஸ். ஐயூபிஎஸ்சி நாமன்க்ளேச்சர்லாம் எப்போவுமே ஃபுல் மார்க் அடிக்கணும், நம்மளுடைய அப்ஜெக்டிவே அதுதான். ஓகேவா? ரைட், லெட்ஸ் கண்டினியூ. லெட்ஸ் டூ திஸ் கொஷின் குவிக்லி. ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட் பெரிய ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்த மாதிரி தெரியல, ஆனால் என்ன, ட்ரிபிள் பாண்ட் இந்த சைடு இருக்குது, டபுள் பாண்ட் இந்த சைடு இருக்குது. ஐ வில் கிவ் ஹையர் ப்ரையாரிட்டி டு டபுள் பாண்ட். ஸோ லெட் மீ டேக் அ டிஃப்ரெண்ட் கலர். நம்பரிங் 1 2 3 4 5 6 7 8. எல்லா கார்பன் நம்பரிங் போட்டேன். நவ் வி வில் ஜஸ்ட் நேம் இட். டையின் இருக்குது, ஐன் இருக்குது. ஓகே, மொத்தம் 8 கார்பன் இருக்குது. ஸோ ஆக்ட் ஆர் 2,4-diene vowel drop 6-ine. இதுதான் நேமாக இருக்கணும். ஆர் இந்த நம்பரை வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்லியும் போடலாம், அது தப்பு இல்லை. இந்த ஆப்ஷனில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. 2,4-octa-diene 6-ine அப்படி இருக்கா? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, குட். நவ் என்னடா 2-ethyl 3-pentine ஐயூபிஎஸ்சி நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இஷ், ஓகே 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 ஓகே. சிஸ்டமேட்டிக் நாமன்க்ளேச்சரில் சில சமயம் யூ கேன் டிரைவ் த ஸ்ட்ரக்சர் பட் த நேம் நீட் நாட் பி கரெக்ட். திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். நம்ம என்ன பண்ணலாம், நேமை வச்சு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பென்டைன்னு சொல்கிறோம், அதுவும் 3rd பொசிஷனில். ஸோ இஃப் ஐ டேக் திஸ் அஸ் அ ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர், 5 கார்பன் போட்டுக்கலாம். அதில் 3வது கார்பனில் ட்ரிபிள் பாண்ட் போட்டுக்கலாம். அப்புறம் 2வது கார்பனில் ஈத்தைல் குரூப்பு. ஈத்தைல் குரூப்னா 2 கார்பன். இதுதான் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஆனால் அவன் கொடுத்துருக்கிற நேம் தப்பு. ஏன் அப்படின்னா பேரண்ட் செயினை கரெக்டாக எடுக்கல. இங்கே பாரு, அவன் 5 கார்பன் எடுத்திருக்கான், 6 கார்பன் எடுக்க முடியுமே. எப்போவுமே இந்த 2nd கார்பனில் ஈத்தைல் குரூப் வந்து வராது, ரொம்ப ரொம்ப ரேரு. 2nd கார்பனில் ஈத்தைல் குரூப் வர்றது ரொம்ப 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 ரேரு. இந்த இடத்துல ப்ராப்பர் சாதாரண ஒரு அல்கைனில் வந்து 2nd கார்பனில் ஈத்தைல் குரூப் வந்து வராது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சின்னதாகிடுச்சுல, லாங்கஸ்ட் செயின் இப்படி மடித்து எடுத்துக்கலாமே. அப்போ என்ன ஆகிடும், இந்த சைடு நம்பரிங் போட்டலாம் நம்ம. ஓகே, ஸோ திஸ் ஆக்சுவலி ஹெக்ஸைன், ஹெக்ஸ் 2-ine. அதில் 4th பொசிஷனில் மீத்தைல் குரூப் இருக்குது. So 4-methyl hex-2-ine is the right answer. In some web servers they are using the number after the functional group also. இது சஃபிக்ஸுக்கு மட்டும் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. It's okay, we can do it, we can take it. So option C is the right answer. Great. Okay, so இந்த கொஷினையும் பார்த்துடலாமா? அதே மாதிரி ஒரு ரூல் நம்ம வந்து பார்த்தோம். என்ன ரூல் தெரியுமா? ரிங்கும் இருக்குது, செயினும் இருக்குது.
அப்படின்னா எதை வந்து பேரண்ட் செயினாக எடுப்பீங்க? யூஸ்வலி எதுக்கு அதிக நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அதுதான் நம்ம பேரண்ட் செயினாக எடுப்போம் யூஸ்வலி. சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சின்ன செயினில் இருக்குது இல்லை சின்ன ரிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கேன், அதை தான் மெயின் செயினாக எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், டபுள் பாண்ட் இந்த இடத்துல இருக்குது. This means I have to take this as the main chain even though it has lesser number of carbons. 1 2 3 4 5 third carbon la methyl group irukku, first carbon liye cyclohexyl group irukku. So this has to be இப்போ வந்து இந்த சைட் செயின் இருக்குல்ல, சைட் செயினுக்குலாம் பேர் வச்சிருங்க ஒரு தடவை. ஹெக்ஸைல், திஸ் இஸ் சைக்ளோஹெக்ஸைல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ஃபபடைஸ் பண்ணோம்ல, இது மீத்தைல். ஸோ சைக்ளோஹெக்ஸைல் தான் நீ ஃபஸ்ட்டு எழுதணும். த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 1 சைக்ளோஹெக்ஸைல், 3 மீத்தைல், pent 1ene. Okay, pent 1ene. Fantastic. So option A is the right answer. Option A is the right answer. Okay, wow. Moving on. How many carbons are required in simplest alkyne having 2 side chains? I'm going to fast up, but my objective is to cover as many questions as possible. Okay. உங்களுக்கு எப்படி லாஜிக்னு சொல்லிடுறேன், பிகாஸ் திஸ் இஸ் சம்திங் தட் யூ கேன் ரீவைண்ட் அண்ட் ஃபார்வர்ட் அண்ட் கோ அட் அ ஸ்லோ பேஸ். லாஜிக் சொன்ன உடனே நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த கொஷின் டைம் எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஹவு மெனி கார்பன்ஸ் ஆர் ரிக்வயர்ட் இன் அ சிம்பிளஸ்ட் அல்கைன் ஹேவிங் 2 சைட் செயின்ஸ்? இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் அல்கைன் எது? 2 சைட் செயின் வேறு இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ ஜஸ்ட் டேக் அ சிம்பிளஸ்ட் அல்கைன் C ட்ரிபிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் H சிங்கிள் பாண்ட் H, இதுதான் சிம்பிளஸ்ட் அல்கைனா. இதுக்கு நான் ஒரு வேளை சைட் செயின் போட்டேன்னு வச்சுக்கேன், அப்போ ஒரு ஹைட்ரஜனை எடுத்துடணும், அதுக்கு பதிலாக ஒரு சைட் செயின் போடணும். அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் ஹேஸ் நவ் பிகம் த லாங்கஸ்ட் செயின். பண்ண முடியாது. ஓகே, அப்போ இந்த இடத்துலையும் அதே மாதிரி ப்ராப்ளம் தான். இட் இஸ் ஸ்டில் நாட் ஹேவிங் எனி சைட் செயின். ஓகே, சைட் செயினே இல்லை. நீ சைட் செயின் போடணும்னா இந்த கார்பனில் போட ட்ரை பண்ணணும், பட் இட் ஆல்ரெடி ஹேஸ் 4 பாண்ட்ஸ். அப்போ அதுவும் பண்ண முடியாது. நீ இந்த செயினை இன்னும் இழுக்கணும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு டேக் திஸ் கார்பன், ஆட் 1 more கார்பன், யூ ஸ்டில் ஹாவ் நாட் இன்ட்ரடியூஸ்ட் அ சைட் செயின். இது ஸ்டில் பேரண்ட் செயின் தான். இப்போ இந்த கார்பனில் நீ 2 சைட் செயின் போட்டுக்கலாம். ஓகே, இப்போதான் திஸ் இஸ் அ alkyne having 2 side chains. This is the smallest molecule you can make. That is a alkyne and having 2 side chains. இப்போ இதுல எவ்வளோ கார்பன் இருக்கு கவுண்ட் பண்ணீங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 6 7. 7 should be the right answer, guys. Okay, this is the simplest alkyne having 2 side chains. இதை விட கம்மியா நீ போட்டு 2 சைட் செயின் காமிக்க முடியாது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து let's just count it. 1 2 3 4 5 6 7. 7 is the answer, guys. 7 is the answer. There's no other way you can have 2 other side chains on this. Anyway, let's proceed. Let's actually now do nomenclature of cyclic alkanes. Cyclic alkanes. Nomenclature of cyclic alkanes. Okay. ஆமாம், இல்லை சைக்ளிக் அல்கேன்ஸை வந்து அல்கேன்ஸ் நாமென்க்ளேச்சர்லேயே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல், அந்த ரிங்கில் எவ்வளோ கார்பன்னு கவுண்ட் பண்ணணும், சைட் செயினில் எவ்வளோ கார்பன்னு கவுண்ட் பண்ணணும், எதில் அதிக கார்பன் இருக்கோ அதான் மெயின் செயின். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 1 கார்பன் சைட் செயின் இருக்குது, ஆனால் ரிங்கில் 6 கார்பன் இருக்குது. அப்போது ரிங்கு தான் மெயின் செயின். ஸோ திஸ் வில் பி அ சைக்ளோஹெக்சேன். அதில் மீத்தைல் குரூப் இருக்குது. நீ மீத்தைலுக்கு நம்பரிங் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மீத்தைல் வந்து எந்த பொசிஷனில் இருந்தாலும் அதுதான் அதோட ஃபஸ்ட்டு பொசிஷன். ஓகே, நம்ம வாத்திக்கிட்ட ஸ்ட்ரக்சர் கேட்கலாமா? ஏன்னா நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, லெட்ஸ் சி மீத்தைல் சைக்ளோஹெக்சேன் ஸ்ட்ரக்சர். இதான் இந்த செஷனில் ஃபஸ்ட் டைம் நம்ம 3D ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். ஸோ லுக் அட் திஸ் கைஸ். நான் வந்து ஸ்ட்ரக்சரை இவங்க கொடுத்துருக்குற மாதிரி இப்படி வைக்கலாம்டா. அப்போ மீத்தைல் குரூப் மேலே இருக்கா? நான் ரொட்டேட் பண்ணி இப்படி வைக்கலாமே.
இப்போ மீத்தைல் குரூப் செகண்ட் பொசிஷனில் வந்துச்சு. இப்போ அப்படி பண்ண மாட்டோம். ஓகே, நம்பரை வந்து 2ன்னு போட மாட்டோம். ஏன்னா ரிலேட்டிவ் நம்பரிங் தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே, நம்பரிங் வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். எங்கே மீத்தைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கோ அங்கேருந்து தான் நம்பரிங் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் நான் உங்களுக்கு 3D காமிக்கிறேன் அடிக்கடி. ஓகே, மாலிக்யூல்ஸோட 3D ரெப்ரசன்டேஷன் நம்ம வந்து மைண்டில் எப்பவும் வச்சுக்கணும். இப்போ பாரு, இன்வெர்ட் பண்ணிட்டேன், இந்த இடத்துல வந்துருச்சு. ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் ஈவன் அ ரிங், இட் இஸ் அ ரிங் வித் அ சேர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். சைக்ளோஹெக்சேனுக்கு ஒரு சேர் ஷேப் ஸ்ட்ரக்சர் வரும். இது எப்படி சார் சேர்? நிறைய பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் இதை சேர்ன்னு தான் சொல்லுவாங்க, நீங்கள் ஒத்துக்கணும். டெக்ஸ்ட் புக்கில் என்ன வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணணும் guys. Okay, chair shaped structure for cyclohexane. All right, let's continue. Now look at this one. Here the ring has 3 carbons, chain has 4 carbons. அப்போ நம்மளுக்கு இப்போ chain தான், chain has to be the parent chain for this one. So first positionலயே நம்மளுக்கு cyclohexyl group இருக்கு. So you have to write this as cyclopropyl, sorry, not cyclohexyl, cyclopropyl butane. சிம்பிள் enough. ரிங்லையும் செயின்லையும் சேம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். அப்போ என்ன செய்யலாம்? அப்போ ரிங்கு தான் நம்ம மெயின் செயின் எடுக்கணும். ஓகே, எப்போ வந்து சேம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் ஆர் தேர் ஃபார் போத் ஆஃப் தெம், தென் யூ ஹாவ் டு டேக் ring as the parent chain. This is propyl cyclopropane. ஓகேவா? இதுல கிளாரிட்டி ரொம்ப முக்கியம்டா. சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் சைட் செயின்ல வந்துச்சுன்னா அதுதான் மெயின் செயின் ஆயிடும். ஓகே, ஸோ பி வெரி கிளியர் அபவுட் திஸ். தட்ஸ் இட். இந்த இடத்துல 1 போடணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆம்பிகுட்டி கிடையாது. இங்கேயும் 1 போடணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஆம்பிகுட்டி கிடையாது. 3Dல காமிச்சேன்ல. ஓகே, ஸோ ஆம்பிகுட்டி இல்லாத போது 1 ஸ்கிப் பண்ணுறது, இட் இஸ் தேர் இந்த ரூல் புக். ப்ளூ புக்குன்னு ஒரு புக் இருக்கு. IUPAC நாமன்கிளேச்சருடைய ரூல் செட் ஃபுல்லாக அந்த ப்ளூ புக்கில் தான் இருக்கு. Okay, it's called as blue book for nomenclature of organic compounds. Okay, all right guys, so name quick kalunga. 1 carbon, 3 carbon, parent chain is cyclopropane. So this is methyl cyclopropane. Okay, this one 2 carbon, 3 carbon, ethyl cyclopropane. 3 carbon and 3 carbon, this means that this is your side chain. Cyclopropane is the main chain. Okay, so I'm going to name it as something cyclopropane, and notice that it is a complex substituent. This is a complex substituent. Now numbering has to start from எந்த இடத்துல அது ரிங்கில் அட்டாச் ஆயிருக்கோ அங்கேருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணி லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதை சப்ஸ்டிடியூண்ட் எடுத்துக்கணும். அந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு உள்ள இருக்கிற மெயின் செயின்ல இருக்கிற சப்ஸ்டிடியூண்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி கால்ட் ஆஸ் 1 methyl. ரொம்ப தள்ளி எழுதிட்டேன்டா, ஒரு நிமிஷம்டா. யா, 1 methyl ethyl cyclopropane. ஓகே, காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூண்ட் நாமன்கிளேச்சர் நம்ம லாஸ்ட் செஷன் பார்த்துருக்கோம், ரைட்டா? ஆல் ரைட், இதையும் முடிச்சிடலாம் வாங்க. இந்த இடத்துல 6 கார்பன் இருக்கு. இதில் மெயின் செயினில் 1 2 3 4 தான் இருக்கு. ஸோ வி வில் டேக் திஸ் as a parent chain. We will call this as a complex substituent. Third positionல methyl இருக்கு. So this is 3 methyl butyl. Okay, இந்த காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூண்டோட நேம் 3 methyl butyl. அதோடைய நம்பர் வந்து நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. So we will just put a bracket and we will call it as cyclohexane. முடிஞ்சுச்சா? இங்கேயும் அதே மாதிரி தான், இதுதான் காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிடியூண்ட். ஆனால் இதில் செகண்ட் பொசிஷனில் மீத்தாயில் இருக்கு. ஸோ 2 methyl butyl cyclohexane. Okay, super. Okay, so that is the answer. Now you have multiple substituents. இப்போ நம்பரிங் ரொம்ப முக்கியம். மல்டிபிள் சப்ஸ்டிடியூட் வந்துச்சுன்னா நம்பரிங் ரொம்ப முக்கியம். 1 2 இப்படி போடுறதா இப்படி போடுறதாடா? லெட் மீ ஷோ யூ திஸ் நம்பரிங். ஓகே, நீ 1 2 இப்படியும் போடலாம், 3 4 5. இல்லாட்டி
you can start from ethyl and go in the anti-clockwise direction. 1, 2, 3, 4, 5 இப்படியும் போலாம். cyclopentane தான், பட் எந்த லொகேஷன் கொடுப்பார்? What will determine the locant for this structure? என்ன தெரியுமா? alphabetical order. சப்ஸ்டியன்ஸ்க்கு ப்ரையாரிட்டியே கிடையாது, ஆல்பபெட்டிக்கல் ப்ரையாரிட்டி மட்டும் தான் சப்ஸ்டியன்ஸ்க்கு. ஸோ இது வந்து ஈத்தைல், இது வந்து மீத்தைல். ஈத்தைல் ஹேஸ் ஹையர் ப்ரையாரிட்டி. இப்போ கிரீன் நம்பரிங் தான் கரெக்ட். ஓகே, ஸோ 1 ஈத்தைல், 2 மீத்தைல், cyclopentane. 1 ethyl, 2 methyl, cyclopentane. இங்க வாங்க, இங்கேயும் ப்ரையாரிட்டி கிடையாதுடா, ஆனால் ஆல்பபெட்டிக்கல் ப்ரையாரிட்டி உண்டு. ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்பில் அந்த ஹையர் ப்ரையாரிட்டி லோவர் ப்ரையாரிட்டிலாம் கிடையாது, எல்லாமே சப்ஸ்டியூன் தான். ஆனால் ஆல்பபெட்டிக்கல் ப்ரையாரிட்டி உண்டு. இதுதான் 1, ஏன்னா இது வந்து குளோரோ, இது வந்து ஈத்தைல். சிக்கு வந்து ஈக்கு முன்னாடி வரும்ல, அதனால். ஸோ திஸ் வில் பி 1 குளோரோ, 3 ethyl, cyclopentane. அவ்வளோதான். ஓகே, ஆஹா, இன்னொரு இப்போதான் நம்ம பிரைமரி ப்ரிஃபிக்ஸில் ரெண்டாவது பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம பிரைமரி ப்ரிஃபிக்ஸில் பார்த்த ஒரே காம்பவுண்ட் சைக்ளோ காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பைசைக்ளோ காம்பவுண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பைசைக்ளோ காம்பவுண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னது? ஒரு ஸ்லைடு எடுத்து நான் சொல்லவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பைசைக்ளோ, 2 ரிங்கு. ஓகே, பைசைக்ளோ காம்பவுண்ட். சைக்ளோனா ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம், இப்படி இருக்கு சைக்ளோ காம்பவுண்ட். ஓகே, பைசைக்ளோ காம்பவுண்ட்னா இன்னொரு ரிங் வந்து ஃபியூஸ் ஆயிருக்கும். 2 rings ஆர் ஃபியூஸ்டு டுகெதர். ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன் நான் பைசைக்ளோ காம்பவுண்ட்ஸ்க்கு. இப்படியும் ஃபியூஸ் ஆகலாம், இல்ல இன்னும் இன்டிமேட்டா, இப்போ இந்த கார்பனாவது ஒன்றுத்துக்கு ஒன்று அட்டாச் ஆயிருக்கு, இப்படியும் இல்லாமல் இங்கேயும் ஒரு பிரான்ச் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் திஸ், இதான முன்னாடி வரைஞ்சிருக்கேன், இங்கேயும் பிரான்ச் வரலாம். இதுவும் பைசைக்ளோ காம்பவுண்ட் தான். ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா ஒரு தடவை? கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டு ஸ்ட்ரக்சராக இருக்க வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாமா? எனக்கு நேம் தெரியும், அதனால நான் இது போடுறேன். நேம் சொல்லித்தரேன், வெயிட் பண்ணு. பைசைக்ளோ 442 டோடெக்கேன் வாத்தி. இதோடைய ஸ்ட்ரக்சர் காமிங்க. பைசைக்ளோ இ போட்டேன்டா, இதுடா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்டா. ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டீச்சராக இருக்காரு இவர். கைஸ் லுக் அட் திஸ், திஸ் இஸ் த சேம் ஸ்ட்ரக்சர். நான் இங்கே வரைஞ்சிருக்கேன்ல, இதே ஸ்ட்ரக்சர் தான் இது. எப்படி இருக்கு பார்? This is an example of a bicyclo compound. Stable டா இது. The structure is stable. இதோடைய ரொம்ப ஆங்கிள் ஸ்ட்ரெயின் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள் கிடையாது கைஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் என்னால் வரைய முடியும். கார்பன் வேலன்சி எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும், ஆனால் இது ஹைலி அன்ஸ்டேபிள், ஹைலி அன்ஸ்டேபிள். லுக் அட் தி ஆங்கிள் ஸ்ட்ரெயின், லுக் அட் த பாண்ட் லெங்த். இந்த கார்பன் கூட பாண்ட் ஆகிற லென்த்தில் நடுவில் இன்னொரு கார்பன் சொருகி இருக்கணும், முடியுமா அது? இட்ஸ் நாட் பாசிபிள். அண்ட் வாத்தி வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்க மாட்டார். ஓகே, அதனால லெட் அஸ் நாட் வரி அபவுட் தி ஸ்ட்ரக்சர். பட் எனிவே, திஸ் இஸ் த பைசைக்ளோ காம்பவுண்ட். லெட் அஸ் see the nomenclature of this. இதில் இன்னும் ஒன்று நோட்டீஸ் பண்ணுங்க, இந்த ஸ்ட்ரக்சரில் 2 கார்பன் மட்டும்தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், பைசைக்ளோ காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் 2 கார்பனில் 3 பிரான்ச் போகும். இந்த கார்பன் நோட்டீஸ் பண்ணு, திஸ் கார்பன். இந்த கார்பனில் மேலே ஒரு பிரான்ச் போகிற மாதிரி நான் பொசிஷன் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு பிரான்ச் போகுது, இங்கே ஒரு பிரான்ச் போகுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பிரிட்ஜ் ஹெட் கார்பன். இந்த இடத்துல வருதுல்ல, இந்த கார்பன் தான் அது பேர். ஓகே, பிரிட்ஜ் ஹெட் கார்பன். ஏதாவது பேர் வைக்கலாம், அப்போ தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும். நேம் இஸ் we name things because we want to use it in conversation. அதே மாதிரி இங்கே இன்னொரு இது இருக்கு பேர். ஸோ 2 கார்பன் வந்து பிரிட்ஜ் ஹெட் கார்பனாக இருக்கும். இதுவும் பிரிட்ஜ் ஹெட் தான். ஓகே, 1 2 3 1 2 3. திஸ் இஸ் ஆல்சோ another
bridgehead carbon. So ரெண்டு தான் bridgehead carbon இருக்கும். It is important to name these bridgehead carbons. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு கார்பனுக்கு நடுவுல bridge ஆகும். Okay, so இது ஒரு bridge. Look at this. This is one bridge. This is another bridge. And this is the third bridge. மொத்தம் 3 bridge வரும் ரெண்டு கார்பனுக்கு நடுவுல. These are bridgehead carbons. These are bridge carbons. Yeah, bridges. Okay, this is a bridge. Nomenclature இதை வச்சு தான்டா. All you are going to do is count the number of carbons in each of these bridges and first tell that. Okay, இதில் வந்து 4 கார்பன் இருக்கு, இதில் 2 கார்பன் இருக்கு, இதில் 4 கார்பன் இருக்கு. ஓகே, நேம் எப்படி பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் பைசைக்ளோன் சொல்லிடுவோம். that is the primary prefix for these compounds. பைசைக்ளோ, அப்புறம் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் இந்த நம்பரை எழுத போகிறோம். 4,4,2 டிசெண்டிங் ஆர்டரில் எழுதியாச்சா? அப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி அதை பேரண்ட் செயினாக ட்ரீட் பண்ணி அங்கே எழுதிடுவோம். ஓகே, பைசைக்ளோ 442 எவ்வளோ வருது பாரு. பிரிட்ஜெட் கார்பன் 2, இந்த பிரிட்ஜில் 4, இந்த பிரிட்ஜில் 2, இந்த பிரிட்ஜில் 4. 4 + 4 + 2 is 10 plus 2 bridge carbons 12. This is called as a dodecane. Bicyclo 442 dodecane. That is your beautiful compound here. Tricyclo இருக்கு, சிலபஸ்ல இல்லை ஆனால் ரியலில் இருக்குது. ட்ரைசைக்ளோ அப்போ 4 பிரிட்ஜ் வரும், 4 பிரிட்ஜ் வரும், 2 கார்பன் நடுவில் 4 பிரிட்ஜ். ரியலி பிக் காம்பவுண்ட்ஸ் கேன் only exist in stable tricyclo forms. ஓகே, ஸோ நாமன்க்ளேச்சர் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். let us continue. So let us see now. This is the bicyclo compound. Bicyclo, no bicycle. Bicycle மாதிரியா இருக்க போகுது. Bicyclo. So this is the bridge head, and here there is a 1 carbon bridge. Here there is a 2 carbon bridge. Here there is a 2 carbon bridge. So we will call this as bicyclo. 2 to 1 descending order. மொத்தம் எவ்வளோ கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 6 7. ஹெப்டேன். இதுலேயும் உங்களுக்கு அல்கீன் அல்கைன் மாதிரிலாம் வரலாம். இங்கேயும் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா யூ வில் கால் இட் அஸ் ஹெப்டீன், ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா ஹெப்டைன், எல்லாமே சொல்லலாம். இதில் நம்பரிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லெட் மீ சி இஃப் தெர் இஸ் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நம்பரிங் பார்த்துலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க? பைசைக்ளோ காம்பவுண்ட்ஸ் வரும்போது பிரிட்ஜ் ஹெட் தான் நோட்டீஸ் பண்ணணும். திஸ் இஸ் யுவர் பிரிட்ஜ் ஹெட், திஸ் இஸ் another பிரிட்ஜ் ஹெட். ஓகே, இங்கே பாரு, இந்த சைடு பிரிட்ஜில் 2 கார்பன் இருக்கு, இந்த சைடு பிரிட்ஜ்லேயும் 2 கார்பன் இருக்கு. இங்கே பிரிட்ஜில் கார்பனே இல்லை, 0 கார்பன் வச்சுக்கலாமா? ஸோ வி வில் கால் திஸ் பைசைக்ளோ. IUPAC நேம் calls this bicyclo 2,2,0. மொத்தம் எவ்வளோ கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 6 ஹெக்ஸேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இது பாரு, இது 2 தான் பிரிட்ஜ் கார்பன். இப்போ இந்த பிரிட்ஜில் 3 கார்பன் இருக்கு, இந்த பிரிட்ஜில் 1 2 3, இங்கேயும் 3 கார்பன் தான் இருக்கு. அப்புறம் ஏன் இவ்வளோ அன்ஈவனாக போட்டிருக்காங்க? இதில் 0 கார்பன் இருக்கு. ஸோ திஸ் வில் பி பைசைக்ளோ 3,3,0. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 ஆக்டேன். ஓகே, இது பார்க்கலாமா? இப்போ இது 2 தான் பிரிட்ஜ் கார்பன். இந்த சைடு 4 கார்பன் இருக்கு, இந்த சைடும் 4 கார்பன் இருக்கு. ஸோ திஸ் இஸ் பைசைக்ளோ 4,4, இதில் 0 கார்பன் தான் இருக்கு, டைரக்ட் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் வில் பி 4,4,0. மொத்தம் எவ்வளோ கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10. டெக்கேன், நாட் டோடெக்கேன், டெக்கேன். ஓகே, மொத்தம் எவ்வளோ கார்பன் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே இது 2 தான் பிரிட்ஜ் கார்பன். இந்த சைடு 3 கார்பன், இந்த சைடு 2 கார்பன், நடுவில் 0 கார்பன். பைசைக்ளோ 3,2,0. மொத்தம் எவ்வளோ கார்பன்? 1 2 3 4 5 6 7 ஹெப்டேன். நைஸ். ஓகே, பைசைக்ளோவில் இன்னும் நம்ம நம்பரிங் பண்ணல. நம்பரிங் பண்ணுற மாதிரி ஒரு சாலை வந்துருச்சு பார். நம்பரிங் பண்ணுற மாதிரி லோக்கண்ட் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? லோக்கண்ட் டிட்டர்மினேஷன் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் போகணும். ஓகே, யூ வில் ஆல்வேஸ் நேம்
ஒன் ஆஃப் த பிரிட்ஜ் கார்பன் ஆஸ் யுவர் கார்பன் நம்பர் 1. இதில் இதையும் கார்பன் நம்பர் 1 எடுக்கலாம், இதையும் கார்பன் நம்பர் 1 எடுக்கலாம், ஆனால் ஒன்று தான் கரெக்ட். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் ஹியர் 1. யூ ஆல்வேஸ் கோ டு த லாங்கர் பிரிட்ஜ் இந்த ரூட். இந்த இதில் வந்து மொத்தம் 3 பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அதில் லாங்கர் பிரிட்ஜ் போயிடுங்க. ஸோ இங்கே தான் 2 வரும், 3 4 5, ஒரு பிரிட்ஜ் கம்ப்ளீட்டடா. அப்புறம் செகண்ட் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் போங்க, 6 7. ஓகே, அப்புறம் தேர்ட் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் போங்க, இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, ஸோ 7 கார்பன் தான். இதே இது கிரீன் நம்பரிங்கில் எப்படி வரும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன், செகண்ட் பிரிட்ஜ்லேருந்து. இது 1ன்னு எடுக்க போகிறேன், இது 2, இது 3 4 5. இதுலேருந்து அப்படியே தானே கண்டினியூ பண்ணணும், திடீர்னு வேறு இடத்துல ஜம்ப் ஆகிடக்கூடாதுரா. ஓகே, இது 6 இது 7, அப்போ தான் புரியும், ஆம்பிகுட்டி இல்லாமல் இருக்கும். ஓகேவா, 5லேருந்து 6 7 போயிட்டு அப்புறம் வேற ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சுன்னா 8 போகணும். ஓகே, ஸோ யூ கேன் வெரி கிளியர்லி சி, செட் ரூலே எடுத்துடலாமே, எதுக்கு கிளியராக பார்த்துடலாம். இந்த இடத்துல 2 4 இருக்கு, ஸோ ஐ திங்க் 4, இந்த மீத்தல் குரூப் 6ல் இருக்கு. இது ஒரு செட்டு, எல்லோ கலர் செட்டு, இப்படி தான் எடுத்திருக்கேன். ரெண்டாவது செட்டு பாருங்க, 2, 2, 7. இந்த 2 செட்டில் லோயஸ்ட் செட் எது நீங்களே யோசிங்க. 4 4 6 2 2 7 எந்த நம்பர் சின்ன நம்பர், அந்த நம்பர் தாண்டா எடுக்கணும். ஓகே, 227 is smaller than 446 இல்ல. ஸோ we have to take the green numbering. ஓகே, green numbering வச்சு தான் நம்ம நேம் எழுத போகிறோம். ஸோ we are going to அதே மாதிரி செகண்டரி ப்ரிஃபிக்ஸை பிரைமரி ப்ரிஃபிக்ஸுக்கு முன்னாடி போடணும். we will call this 2, 2, 7 trimethyl heptane. அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நம்பரிங்கில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். இதில் நம்பரிங் பண்ணுவோமா அதே மாதிரி, ஐ திங்க் வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர்டா. யோசிச்சு பாருங்க, கரெக்டாக வரும். ஓகே, 1 2 3 4 5 6ன்னு வந்துடும், 6 குளோரோன்னு வந்துடும். நான் ஒரு வேளை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா 1 2 3 4 5 6 7ன்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ ஆன்சர் வில் பி 6 குளோரோ. டேய் தப்புடா பைசைக்கிளை விட்டேன்டா, சாரி கைஸ். மீத்தாயில் ட்ரைமீத்தாயில் பைசைக்ளோ, அதை அந்த ஃபுல் ப்ரொசீஜரை விட்டுறக்கூடாது. ஓகே, பைசைக்ளோ இந்த சைடு 1 2 3, இந்த சைடு 2, ஸோ 3, 2, 0. அதுக்கப்புறம் ஹெப்டேன், அந்த ப்ரொசீஜரை விட்டுறக்கூடாது. நம்ம சப்ஸ்டியூண்ட்டை பார்த்துட்டு அதை விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ நவ் யூ ஹேவ் 6 குளோரோ பைசைக்ளோ 3, 2, 0 ஹெப்டேன். ஓகே, இங்க டபுள் பாண்ட் இருக்கு. இந்த குரூப் பேர் ஞாபகம் இருக்கா? மெத்திலிடீன் குரூப். ஓகே, அதே மாதிரி ஐ திங்க் இதுக்கும் 6 தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ வி வில் கால் இட் as 6 மெத்திலிடீன் பைசைக்ளோ. த்ரீ 2 0, இங்கே டபுள் பாண்ட் இருக்கு. we have to call it as hept2ene. hept2ene ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதில். ஓகே, ஆல்கீன் இருந்துச்சுன்னா we have to mention it. all right, super. ஓகே, ஸோ that is the answer, 6 chlorobicyclo blah 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 blah. 2 to 7 ஆட வந்துச்சு. ஆமாம், 2 to 7 வந்துச்சு. great. ஓகே, what about this one, spiro. பைசைக்ளோ மாதிரி இன்னொரு ஒரு பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் வந்து ஸ்பைரோ. ஸ்பைரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, there is one carbon that is attached, that is part of 2 fused rings. இல்லாட்டி இன்னொரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சேயிங் இஸ், 2 ரிங்கு ஃபியூஸ் ஆயிருக்கு, ஒரே கார்பன் தான் அதோடைய 2த்துக்கும் நடுவில் இருக்கிற லிங்க். அந்த கார்பனுக்கு பேர் ஸ்பைரோ கார்பன். அதனால இந்த காம்பவுண்ட்ஸுக்கு பேர் ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ். ஓகே, இதோடைய பிரைமரி ப்ரிஃபிக்ஸ் பேரும் ஸ்பைரோ தான். ஓகே, ஸ்பைரோக்கும் பைசைக்ளோ மாதிரி தான் வரும், ஆனால் அசெண்டிங்கில் வரும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ், அசெண்டிங்கில் வரும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ கார்பன் இருக்கு? 2 கார்பன் இருக்கு. இந்த இடத்துல 1 2 3 4 5 கார்பன் இருக்கு. ஸோ வி வில் கால் திஸ் ஸ்பைரோ 2, 5. 2 நம்பர் போதும்.
பைசைக்கிள் மாதிரி 3 நம்பர் கிடையாது, 2 பிரிட்ஜ் தான், 2 நம்பர் போதும். ஓகே, ஸ்பைரோ 2,5 மொத்தம் எவ்வளோ கார்பன் இருக்குன்னு பார்த்து அதை போட்டுருங்க. 1 2 3 4 5 6 7 8 5 2 1 8 ஆக்டேன். அவ்வளோதான். ஸோ இதுக்கு பாருங்க, ஸ்பைரோ 2,2 பென்டேன், இது ஸ்பைரோ 2,4 ஹெப்டேன். ஓகேவா? 2 3 4, yeah, that's correct. All right, what about the numbering? ஸ்பைரோ நம்பரிங் ஸ்பைரோ கார்பனில் ஸ்டார்ட் ஆகாது, எண்ட் ஆகும் எல்லாம். அது என்னமோ ஐ திங்க் பைசைக்ளோ டீமும் ஸ்பைரோ டீமும் எதிரிகள்னு நினைக்கிறேன். நீ இப்படி வச்சுன்னா நான் அப்படி வைப்பேன்டா அப்படின்னு. ஆர் மேபி ஃபார் த சேக் ஆஃப் ரெடியூசிங் ஆம்பிகுவிட்டி. பட் இங்கே நம்பர் 1 கார்பன் இதுதான். அங்கே பிரிட்ஜ் ஹெட் கார்பன் தான் நம்பர் 1 எடுத்தோம். இங்கே ஸ்பைரோ கார்பனுக்கு அட்டாச் ஆகிருக்கிற கார்பன் தான் நம்பர் 1 எடுக்கணும். இந்த 4 கார்பனில் எது வேணாலும் எடுக்கலாம். எதுக்கு லோயஸ்ட் லோக்கன் ரூல் வருதோ அதை எடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல மீத்தைல் குரூப் இருக்கா? ஸோ யூ ஹேவ் டு டேக் திஸ் ஒன் ஆஸ் த நம்பர் 1 2 3 4. கைஸ், இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணணும். ஸ்மாலர் ரிங்கில் தான் ஃபர்ஸ்ட் கார்பன் நம்பர் கொடுக்கணும். அப்படின்னா இந்த காம்பவுண்டில் இதுதான் நம்பர் 1, இல்லாட்டி இது. ஓகே, ஸோ அப்படி வரும், இந்த மாதிரி நம்பரிங் வரும். ஸ்மாலர் ரிங் அப்புறம் தான் லார்ஜர் ரிங். பைசைக்ளோவில் எப்படி பண்ணோம்? ஃபர்ஸ்ட் பிரிட்ஜெட் கார்பன் கொடுத்துட்டு லாங்கர் பிரிட்ஜ், அப்புறம் செகண்ட் லாங்கர், அப்புறம் தேர்டு, அப்படி போனோம். இங்கே இப்படி பண்ணணும். ஓகே, be clear about this. Okay, so now let's do this. 1 methyl spiro 4,4 4 4 8 9 no name. Okay, 9 carbon na no name. I hope you guys remember this. All right, next step. இந்த காம்பவுண்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் இதுக்கு நம்பர் ஃபஸ்ட்டு கொடுக்கணுமா, இதுக்கு கொடுக்கணுமா? இது பேர் ஈத்தைல், இது பேர் மீத்தைல். யூ கைஸ் நோ திஸ் பை நவ். ஆல்பபெட்டிக்கல் ப்ரையாரிட்டி. ஈத்தைல் வில் ஹாவ் ஹையர் ப்ரையாரிட்டி தென் மீத்தைல். ஸோ இதுக்கு தான் நம்பரிங் 1. நோட்டிஸ் தட் போத் த ரிங்ஸ் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ். அதனால தான் இதுக்கு இப்போ சப்போஸ் இந்த ரிங் சின்னதாக இருந்துச்சுன்னா மீத்தைலுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்துடும். ஓகே, இந்த ரூல் ஞாபகம் இருக்குல்ல? ஸ்மாலர் ரிங் கெட்ஸ் த ஃபர்ஸ்ட் நம்பரிங். ஓகே, ஸோ இதுக்கு 1 2 3 4 5 6 தான் மீத்தைல் வருதுடா. 7 8 9. ஓகே, ஸோ வி வில் கால் திஸ் 1 ethyl, 6 methyl spiro 4,4 nonane. ஓகே, இது நம்பரிங் ஆல்ரெடி போட்டு வச்சிட்டோம். ஸோ ஆன்சர் மட்டும் போட்டால் போதும். 5 bromo 6 chloro spiro 2,5 heptane. வருதா கைஸ்? எல்லாத்துக்கும் நேம் லாஜிக் புரியுதா? இந்த 2,5 எங்கேருந்து வருது? சின்ன சைடு ரிங்கு, பெரிய சைடு ரிங்கோட கார்பன்ஸ், மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் எடுத்துட்டு பேரண்ட் செயினுக்கு நேம் வச்சிடணும். ஓகே, ஸ்பைரோ காம்பவுண்ட்ஸ் நாமன்க்ளேச்சர். லெட் அஸ் கண்டினியூ வித் அ லிட்டில் பிட் மோர் காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் பாரு, நம்பர் 1 எங்கே வரும்னு யோசிச்சு பாருங்க. டபுள் பாண்ட்ஸ் டேக் ஹையர் ப்ரையாரிட்டி, தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். பட் எப்போவுமே ஃபிக்ஸ்டு நம்பரிங் தான்டா, சின்ன ரிங்குக்கு தான்டா நம்பரிங் ஃபர்ஸ்ட் வரும். இந்த இடத்துல லோயஸ்ட் லோக்கன் ரூல் போட்டிங்கன்னா இது தானே சார் வரும் அப்படின்னு. ஸ்பைரோ பைசைக்ளோக்கு மட்டும் நம்பரிங் வந்து ஃபியூஸ்டு ரிங்கை வச்சு மட்டும்தான் பண்ணணும். நீ ஃபங்க்ஷனல் குரூப்போட ப்ரையாரிட்டி வச்சு பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்பர் 1. அந்த நம்பரிங்கில் கொஞ்சம் லீவே இருக்குல்ல. ஒருவேளை இது நம்பர் 1 இல்லை இது நம்பர் 1 கொடுக்கலாம், அங்கே வேணால் நீ எடுத்துக்கலாமே தவிர, அந்த இடத்துல லிபர்ட்டி எடுத்துக்கலாமே தவிர, டபுள் பாண்ட் இங்கே நிறையா இருக்குன்றதுனால இந்த சைடு நம்பரிங் 1 கொடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ 1 2 3 4 5 எங்கே வேணால் போகலாம். 5 6 7 8. ஓகே, ஸோ திஸ் வில் பி கால்ட் ஆஸ் ஸ்பைரோ 3,4, மொத்தம் 8 கார்பன்,
octa 1,5,8 triene 1,5,8 hey 8 இல்லடா 7 டா 1,5,7 triene. Okay, that makes sense. 7 தானே டபுள் பாண்ட் ஆரம்பிக்குது. டபுள் பாண்ட் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த நம்பர் தான் கொடுக்கணும். ஓகே, இங்கே பாருங்க, இங்கே இந்த சைடு 2 டபுள் பாண்ட் இருக்கு. ஆனால் இந்த சைடு எவ்வளோ கார்பன் இருக்கு பாரு, 1 2 3 4 5 6. இந்த சைடு 1 2 3 4 5. ஸோ இந்த சைடு தான் நம்பரிங் போகணும். இந்த சைடும் நம்பரிங் இப்படி வராது, இப்படி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா டபுள் பாண்ட் டேக்ஸ் ஹையர் ப்ரையாரிட்டி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. Wow. Okay. 4-methyl. Spiro. 1 2 3 4 5 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ 5,6 டோ டெக்கா 2,7,10 2,7,10 triene. Okay, that is the name of this compound. Wow, systematic ஆனா கரெக்டாக வருது பாரு. இந்த காம்பவுண்ட் நான் உனக்கு கொடுத்துட்டு இதோட ஸ்ட்ரக்சர் வர அப்படின்னு சொன்னேன்னா அது கரெக்டாக வரைஞ்சு கொடுத்துரும், ப்ராப்ளமே எல்லாம் வரைஞ்சு கொடுத்துரும். ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் டேக் திஸ் ஒன். இதுலேயும் ஸ்மாலஸ்ட், இந்த இடத்துல வந்து 2 ரிங்குக்கும் ஒரே நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் தான். நீ எது வேணாலும் எடுக்கலாம். இப்போ தான் நீ ப்ரையாரிட்டி கரெக்டாக பார்க்கணும். டபுள் பாண்டுக்கு தான் ஹையர் ப்ரையாரிட்டி. அதனால நான் இந்த சைடு நம்பரிங் பண்ண போகிறேன். 1 2 3 4 5. கீழே போகலாமா மேலே போகலாமா? கீழே போனால் இங்கே 7 வரும், மேலே போனால் 8 வரும். அதனால் கீழே போகிறேன். 6 7 8 9 நேம் பண்ணலாமா? 3 மீத்தைல் குரூப் இருக்குது. ஸோ 1,3,7 trimethyl spiro. ரெண்டு சைடும் ஒரே நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் தான். ஸோ 4,4 known twine. This is the name. ஓகே, கரெக்டாக ரூல்ஸை, அந்த ரூல்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு ஸ்ட்ரக்சரை கரெக்டாக நேம் பண்ணுறது வந்து ஒரு ஆர்ட் தான், இல்லை, இட்ஸ் அ ஸ்கில். மெனி ஆஃப் யூ ஆர் வெரி குட் அட் திஸ். ஐ ஹவ் நோட்டிஸ் தட். ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ரூலையும் மறக்க மாட்டாங்கடா. நம்ம அதுக்கு தான் ட்ரெயின் பண்ணணும். ஓகே, ஐ ஹவ் ஹேட் ஸோ மச் ஃபன் இன் டேக்கிங் IUPAC கிளாஸஸ். பிகாஸ் நம்ம இங்கே நேம் சொல்கிறதுக்குள்ளே அங்கே சொல்லிடுவாங்க. I have done this for several years, but you guys are doing it for the first year. So it's a very exhilarating experience. அதுவும் கரெக்டாக சொல்ல சொல்ல நம்மளுக்கே ஒரு ஃபன்னாக இருக்கும். ஓகே, ஸோ லெட் us see this compound. This is also a bicyclo compound. இதோடைய நேம் இந்த இடத்துல ஒரு எக்ஸ் மாதிரி போட்டிருக்குல்ல, இட் இஸ் ஆக்சுவலி திஸ் பாண்ட் இஸ் கோயிங் ஓவர் திஸ். ஓகேவா? அது கொஞ்சம் வரைகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இது எப்படி நான் கொஞ்சம் இந்த ஹெக்ஸகான் டைப்பில் வரைஞ்சேன்னு வச்சுக்கேன். இப்படி வந்து இப்படி இருக்கு. இந்த 2 கார்பன் தான் பிரிட்ஜ் ஹெட் கார்பன். இதில் நடுவில் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. புரியுதா? இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். இந்த ஸ்ட்ரக்சர் தான் அந்த ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த கிராஸ் ஓவர் ஆகிறத வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்ட்ரக்சர். நவ் டெல் மீ த நேம். பைசைக்ளோ 222 ஆக்டேன். முடிஞ்சு போச்சு. பைசைக்ளோ இந்த 2 கார்பனுக்கு நடுவில் இந்த சைடு 2 கார்பன், இந்த சைடு 2 கார்பன், இங்கேயும் 2 கார்பன். 2 2 2. ஓகே, ஸோ பைசைக்ளோ 222 ஆக்டேன் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஃபேண்டாஸ்டிக். ஓகே, ஸோ நவ் நேம் கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கும். பார்க்கலாமா? பைசைக்ளோ சொல்லிட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், பைசைக்ளோ ஸ்ட்ரக்சர் வரையும் போது மட்டும் எப்போவுமே இந்த பிரிட்ஜ் ஹெட்டிலேருந்து ஆரம்பிப்பேன். 2 பிரிட்ஜ் ஹெட் கார்பன் போட்டேன்னா ஒரு சைடு 3 கார்பனா, 1 2 3. இன்னொரு சைடு 2 கார்பன், இன்னொரு சைடு 0. 0 வந்து சென்ட்ரலாக போட்டலாம். அப்புறம் 2 கார்பன். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர்.
ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி ஏதாவது இருக்கா பாருங்க. ஒரு சைடு 3, இன்னொரு சைடு 2, இன்னொரு சைடு 0. இது ஸ்பைரோ, இது கண்டிப்பாக தப்பு. ஓகே, என்னடா தெரிய மாட்டேங்குது, தப்பு. இப்போ தெரியுது. இங்கே 1 2 3 4 போயிடுச்சு. இந்த இடத்துல 4 கார்பன், இங்கே 1 கார்பன் இருக்கு, இது தப்பு. இங்கே 2 கார்பன், இங்கே 3 கார்பன், இதாண்டா 3 கார்பன்ஸ் 2 கார்பன்ஸ் 0 கார்பன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இது வந்து 2 கார்பன்ஸ் 2 கார்பன்ஸ் 1 கார்பன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஆப்ஷன் சி தான். நைஸ். ஓகே, நவ் வி ஹவ் ஃபினிஷ்ட் ஹைட்ரோ. நம்ம சிலபஸில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன் எல்லாத்துக்குமே நம்ம இப்போ நேம் பண்ண தெரியும் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் போவோம்டா. இப்போ தான் ஃபங்க்ஷனல் குரூப்பே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் ஃபங்க்ஷனல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ரூல்னா, இதுதான் உங்களுடைய ப்ரைமரி சஃபிக்ஸாக இருக்கும். எது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கோ அதுக்கு தான் சஃபிக்ஸ் வரும். ஒரே ஒரு செகண்டரி சஃபிக்ஸ் தான் வரும். மல்டிபிள் செகண்டரி சஃபிக்ஸ் கிடையவே கிடையாது. ஓகேவா, மல்டிபிள் செகண்டரி சஃபிக்ஸ் லேட்டஸ்ட் ரூல்ஸ் படி கிடையாது. ஓகே, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். டேக் அ லுக் அட் திஸ் ஸ்ட்ரக்சர். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுக்கு பேரு என்னது? நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம இது வரைக்கும் நம்ம படித்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வச்சு நம்மளுக்கு இது தெரியும். இது ஆல்கஹால், இது ஆல்டிஹைட். என்சிஆர்டி என்ன சொல்லியிருக்கு? ஆல்டிஹைட் வந்தா ஆல் சஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஆல்கஹால் வந்தா ஆல் சஃபிக்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஓல் ஆல்னு போட்டுறக்கூடாது. ஓகே, ஏதாவது ஒன்று தான் சஃபிக்ஸாக வரும்டா. ஒன்று தான் நீ சஃபிக்ஸாக எடுக்கணும். ஹையர் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப் தான் சஃபிக்ஸாக எடுக்கணும். இப்போ பாருங்க, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு வருது பாருங்க. இந்த டேபிளில் இல்லை. ஃபர்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிடு, சல்ஃபோனிக் ஆசிட், அப்புறம் கார்பாக்சிலிக் அன்ஹைட்ரைடு, அதுக்கப்புறம் எஸ்டரு. பேர் வச்சிடலாமா? ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட், இங்கே இருக்கு சல்ஃபோனிக் ஆசிட், அப்புறம் ஆன்ஹைட்ரைட், அப்புறம் எஸ்டர், அதுக்கப்புறம் ஆசிட் ஹாலைடு, இல்லாட்டி இந்த இடத்துல ஆசிட் குளோரைடு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் தட் இஸ் த மோஸ்ட் ஃபெமிலியர் ஃபார்ம் ஆஃப் ஆசிட் ஹாலைடு. இதுக்கு பேர் அமைடு. இந்த ஆர்டரை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். தேர் ஆர் மல்டிபிள் வேஸ் டு மெமரைஸ் திஸ். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி ஸ்ட்ரகிள் வித் தட் ஐ வில் ஹெல்ப் யூ அவுட் லேட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள் நைட்ரைல், இது பேர் சயனைடு. சயனைடை வந்து IUPAC நாமன்கிளேச்சரில் நம்ம நைட்ரைல்னு சொல்ல போகிறோம். இதுக்கு பேர் ஐசோசைனைட், அதை வந்து ஐசோ நைட்ரைல்னு சொல்ல போகிறோம். இங்கே இருக்கு பாரு ஆல்டிஹைடு, CHO, இதுதான் ஆல்டிஹைட். ஆல்டிஹைடுக்கு அப்புறம் கீட்டோன் வருது, இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். இதுதான் நம்மளுக்கு தேவை இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில். ஆல்டிஹைட் கீட்டோன் வச்சுச்சா, அதுக்கப்புறம் தான் ஆல்கஹால் வருது பாரு. ஓகே, அப்போ ப்ரையாரிட்டி மேலேருந்து கீழே பார்க்கும்போது எது ஃபஸ்ட்டு வருதோ அதுதான் என்னுடைய பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப். அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா, அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நான் சஃபிக்ஸாக யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த காம்பவுண்டோட சஃபிக்ஸ் வந்து செகண்டரி சஃபிக்ஸ் வந்து ஆல். பிரைமரி சஃபிக்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சிங்கிள் பாண்ட் ஆர் டபுள் பாண்ட் பிட்வீன் கார்பன்ஸ். இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. ஸோ ஆன் ஆல் அப்படின்னு வரும். ஓகே, ஃபுல்லாகவே எழுதிடலாமே. இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். ஸோ திஸ் வில் பி பியூட்டனால். பியூட்டனால். தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற ஆல்கஹால் நான் என்ன பண்ணணும்? ப்ரெஃபிக்ஸா மாத்திடணும் கைஸ். we have to consider it as a prefix. okay, அது prefix ஆக்கிடணும். which means this will become 3-hydroxy butanal. ஹைட்ராக்சில் கிடையாது, ஹைட்ராக்சி தான். 3-hydroxy butanal, இதுதான் இதோடைய நேம். ஓகேவா? ஒரு ஸோ டேக் ஹோம் மெசேஜ் இதுதான். ஒரே ஒரு செகண்டரி சஃபிக்ஸ் தான் இருக்க முடியும். அந்த சஃபிக்ஸ் எங்கேருந்து வருதுன்னா பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து வருது. ஒன்ஸ் யூ ஹவ் ஐடென்டிஃபைட் யுவர் பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப், எவ்ரிதிங் எல்ஸ் பிகம்ஸ் சப்ஸ்டிடியூவன்ட் ஓன்லி. இந்த ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆர்டரை மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும்டா, வேறு வழி இல்லைடா. இங்கே பாரு, கெமிஸ்ட்ரியில் நான் நிறைய விஷயம் நான் மெமரைஸ் பண்ண சொல்ல மாட்டேன், ஆனால் சில விஷயம் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இது ஒன்று பண்ணி தான் ஆகணும். இதில் ஒரு வழி இருக்குது. ஃபஸ்ட்டு ரெண்டும் ஆசிட், ஃபஸ்ட்டு கார்பாக்சிலிக் ஆசிட், அப்புறம் சல்ஃபோனிக் ஆசிட்.
அப்புறம் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ், ஆசிட் அன்ஹைட்ரைடு. ஆசிட் அன்ஹைட்ரைடு யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்காது. ஓகேவா? ஆசிட் அன்ஹைட்ரைடு ஏன்னா இதோடைய நாமன்கிளேச்சரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்ற எல்லா ஃபங்க்ஷனல் குரூப்பையும் விட ஆன்ஹைட்ரைடு வித்தியாசமாக இருக்கும். இது நம்மளுக்கு ப்ராப்ளம் கொடுக்காது. நெக்ஸ்ட்டு எஸ்டர் ஆசிட் குளோரைடு அமைடு. ஓகே, ஈஸியாக படிச்சிடலாம் இது. ECA. ஓகே, எஸ்டர் ஆசிட் குளோரைடு அமைடு. இது நீங்கள் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ வச்சுக்கோங்க. ஓகே, எஸ்டர் ஆசிட் குளோரைடு அமைடு. அதுக்கப்புறம் ஸ்டில் நம்மளுக்கு முடியல, ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் இன்னொன்று இருக்கு. என்னது? நைட்ரைல் ஐசோநைட்ரைல். இது டெரிவேட்டிவோட டெரிவேட்டிவ், அமைடுக்கு அப்புறம் வர்றது. உங்களுக்கு நம்ம ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்போது தெரியும், அமைடை டீஹைட்ரேட் பண்ணால் சயனைடு வரும் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த இடத்துல சயனைடு ஐசோசயனைடு. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுடைய கார்பனில் காம்பவுண்ட்ஸ், இன்னும் CO குரூப் தான் டாமினேஷன்ல இருக்குது. பார்த்தீங்களா? இது வரைக்கும் நம்ம பார்த்த குரூப் எல்லாமே ஒன்று கார்பனில் இருந்து வருது, இங்க ஆசிட், எல்லாத்துலயும் C டபுள் பாண்ட் இருக்கு பார். ஓகே, இல்லாட்டி அதோட டீஹைட்ரேட்டட் ஃபார்ம் சயனைடு ஐசோசயனைடு, இன்னும் C டபுள் பாண்டோ ஆல்டிஹைட் கீட்டோன். அதுக்கப்புறம் ஆல்கஹால், ஆல்கஹால் மாதிரியே இன்னொன்று தயோ ஆல்கஹால் இல்லாட்டி தயால் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தான் அமீன்ஸ். ஓகே, ஆல்கஹால், தயால், அமீன்ஸ். அமீன்ஸ்லயும் 3 இருக்கு, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. we don't care about that. It's all going to be similar. இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு எல்லாத்துக்கும் எக்ஸப்ட் ஃபார் டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்ட் சஃபிக்ஸே கிடையாதுடா. இதெல்லாம் பிரைமரி சஃபிக்ஸ் தான். இது நம்மளுக்கு நல்லா தெரியும். டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்டுக்கு பிரைமரி சஃபிக்ஸ். இதெல்லாம் விட்டுரு. இங்கே பாரு, இது பேர் ஈபாக்சி. ஓகே, இது பேர் அசோ, இது பேர் நைட்ரோ, இது நைட்ரோசோ, இது ஹாலோ. இதே மாதிரி ஈத்தருக்கும் அல்காக்சின்னு ஒன்று இருக்கு. இது எதுக்குமே சஃபிக்ஸே கிடையாது. That means they are always treated as substituents only. They are never treated as primary functional group. அது ஸ்ட்ரக்சர்லயே இருந்தாலும் அதை நம்ம சப்ஸ்டிடியூண்டா தான் ட்ரீட் பண்ண போறோம். இந்த குரூப்ஸ் ஈபாக்சி, அசோ, நைட்ரோ, நைட்ரோசோ, ஹாலோ, அல்காக்சி எல்லாமே ஆல்வேஸ் treated as suffix only. They are never given the primary substituent status. ஏன்னா அதுக்கு சஃபிக்ஸே கிடையாது. ஓகே, இவ்வளவுதான். இதுதான் ஃபண்டமெண்டல். இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு we will wrap up IUPAC nomenclature finally, but we have done a comprehensive job. இதை முடிச்சிட்டிங்கன்னா you can give a pat to yourself. ஓகே, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ல 3 ரூல் இருக்கு, மெயினாக 3 ரூல் இருக்கு. நம்பர் 1 வந்து whether the carboxylic acid group, இந்த COH குரூப் வந்து இப்படியும் இருக்குமா, C டபுள் பாண்டோ OHன்னு இருக்குமா, இந்த கார்பன் மெயின் செயின்ல இருக்கா இல்லையா? மெயின் செயின் உங்களுக்கு இது வரைக்கும் எப்படி எடுக்கணும்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ ஹாவ் CH3, CH2, COOH, இதோடைய பேரு ப்ரோப்பனோயிக் ஆசிட். ஏன் அப்படின்னா லாங்கஸ்ட் செயின்ல 3 கார்பன் இருக்கு. அந்த கார்பன், ஒன் ஆஃப் த கார்பன் இஸ் த கார்பன் ஆஃப் தி கார்பாக்சிலிக் ஆசிட். அப்படின்னா ஓயிக் ஆசிட்னு போடணும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ப்ரோப்பனோயிக் ஆசிட். This is called as propanoic acid. இதே மாதிரி இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க பாருங்க, CH3, CH2, 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 COOH. அப்போ இதுக்கு பேர் என்ன? மொத்தம் 5 கார்பன் இருக்கு. லாங்கஸ்ட் செயின்ல 5 கார்பன் இருந்துச்சுன்னா பென்டன். அதோடைய சஃபிக்ஸ் வந்து ஓயிக் ஆசிட். கார்பன் இஸ் பார்ட் ஆஃப் த பேரண்ட் செயின். பென்டன் ஓயிக் ஆசிட். ஒருவேளை இப்படி ஒரு ரிங் இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த ரிங்குக்கு பேரு சைக்ளோபென்டேன், நம்மளுக்கு தெரியுமா? ஆனா இந்த ரிங்ல ஒரு கார்பன்ல எக்ஸ்ட்ராவா இன்னொரு கார்பன் அட்டாச் ஆகி அதுல தான் COOH குரூப் இருக்கு. இதுக்கு பேரு சைக்ளோபென்டேன் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த ரூல் ரொம்ப 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 முக்கியமான ரூல். சைக்ளோபென்டேன் கார்பாக்சிலிக் ஆசிட். சஃபிக்ஸ் மாறிடுச்சு பார். ஏன் மாறிச்சு? ஏன் அப்படின்னா திஸ் கார்பன் இஸ் பார்ட் ஆஃப் த மெயின் செயின். ஸோ ஓயிக் ஆசிட் சஃபிக்ஸ் யூஸ் பண்ணோம். இங்க அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த மெயின் செயின். சைக்ளோபென்டேன் செயின் தான் மெயின் செயின், அதுக்கு வெளியே இருக்கு. அப்படின்னா சைக்ளோபென்டேன் கார்பாக்சிலிக் ஆசிட். இது 2வது ரூல். 3வது ரூல் என்னன்னா,
if I have multiple carboxylic acids, for example, if I have like 3 carbons like this, okay, CH2 CH2 CH2, and இந்த சைடு ஒரு COOH, இந்த சைடு ஒரு COH னா எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, நான் டயோயிக் ஆசிட்னு சொல்லிடுவேன் இதை. ஓகே, இது ரெண்டுத்தையுமே மெயின் செயினில் இன்க்ளூட் பண்ணிட்டு I will call this as 1 2 3 4 5 pentane dioic acid. ஓகே, இந்த இடத்துல வவல் ட்ராப் நம்மளுக்கு தேவையில்லை, பென்டேன் இ போட்டுக்கலாம். ஓகே, பென்டேன் டயோயிக் ஆசிட். பட் இதுவே நடுவில் இருக்கிற கார்பன்லேயும் ஒரு COH வந்துச்சுன்னு வச்சுக்கேன், CH2 CH CH2, இப்போ நம்மளுக்கு ஒரு டைலமா வந்துருச்சு. ஏன்னா எந்த 2 கார்பனை வந்து மெயின் செயினாக எடுப்பேன், லாங்கஸ்ட் செயின் எடுக்கணுமா இல்லை நடுவில் இருக்க கார்பாக்சிலிக் ஆசிட்? ஏன்னா மூணுமே கார்பாக்சிலிக் ஆசிட், மூணுமே ஃபங்க்ஷனல் குரூப் ஒன்று தான், எதுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? சப்போஸ் இந்த இடத்துல இன்னொரு CH2 வந்து COH வந்துச்சுன்னா இன்னும் ப்ராப்ளம். அதனால ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்தாங்க, 1991 தான் இந்த ரூல் கொண்டு வந்தாங்க. இது எப்படின்னா, எனி செயின் டெர்மினேட்டிங் கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப், இதில் என்ன லிஸ்ட்டெல்லாம் வரும் தெரியுமா? செயின் டெர்மினேட்டிங் கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னா என்னது? அந்த செயினில் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னா அந்த செயின் எக்ஸ்டெண்ட் ஆகாது. COH போட்டியா, அதை தாண்டி வராது, செயினை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் அ செயின் டெர்மினேட்டிங் ஃபங்க்ஷனல் குரூப், கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ அந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னா, COH இருக்குது, CHO இருக்குது, அப்புறம் C ட்ரிபிள் பாண்ட் N இருக்குது, வேற என்ன இருக்குது, எஸ்டர் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான குரூப்ஸுக்கு மல்டிபிள் மோர் தேன் 2 வந்துச்சுன்னா, மோர் தேன் 2 வந்துச்சுன்னா, 2 வந்துச்சுன்னா அந்த எண்ட் டு எண்ட் நீ வந்து மெயின் செயின் எடுத்துருவேன். மோர் தேன் 2 வந்துச்சுன்னா எதையுமே மெயின் செயினில் எடுக்கக்கூடாதான். ஓகே, மெயின் செயின் இஸ் தி அல்கேன் தட் கண்டெய்ன்ஸ் ஆல் ஆஃப் தீஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். இதான் மெயின் செயின். இப்போ சின்னதாயிடுச்சு பாரு, இது பென்டேன் டயோயிக் ஆசிட், இது ப்ரோபேன். ஓகே, 1,2,3 ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, இதை வந்து நான் ட்ரையோயிக் ஆசிட்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த செயின்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஐ குட் டேக் திஸ் அஸ் பார்ட் ஆஃப் செயின், பட் வாட் வில் ஐ டூ அபவுட் த தேர்ட் ஒன்? அதனால தான் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செயினை சின்னது பண்ணிட்டு நேமை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட், இப்போ இந்த இடத்துல இன்னொரு CO வச்சுருந்துச்சுன்னா டெட்ரா கார்பாக்சிலிக் ஆசிட், அதுக்கான நம்பர் போட்டணும் 1 2 3 அப்படி. ஓகே, திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல்டிஹைட் ஆல்சோ. தென் லெட்ஸ் டூ ஒன் மோர். ஆல்டிஹைடுக்கு வந்து ஆல் பார்த்துட்டோம்ல ஒரு தடவை, அதனால் ஐ கேன் டூ திஸ். Let us take this one. இந்த இடத்துல CHO, இந்த இடத்துல CHO, இங்கேயும் CHO. அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? ப்ரோபேன் 1 2 3 ட்ரைகார்பால்டிஹைடு. ஓகே, இதை வந்து ட்ரையால்னு சொல்ல மாட்டோம், ட்ரைகார்பால்டிஹைடுன்னு சொல்லுவோம், ஏன்னா இட் இஸ் அவுட் சைடு த மெயின் செயின். ஓகே, அதே மாதிரி சயனைடு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? CH2 CH CH2. ஏன் ஒரே இது மாதிரி போட்டுட்ருக்கேன்? லெட் அஸ் டேக் திஸ் ஒன். இந்த இடத்துல சைனைட், இங்கே சைனைட், இங்கே இல்லை, இங்கே சைனைட், இங்கே சைனைட். What will be the name of this one? It's a butane chain now. So I'm going to call this as butane 1,2,4 ட்ரை கார்போநைட்ரைல். இதுக்கு பேர் நைட்ரைல் கிடையாது. செயினுக்கு வெளியே சயனைடு இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் கார்போநைட்ரைல். ஓகே, கார்போநைட்ரைல். அதே மாதிரி அமைடுக்கும் கார்பமைடு அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ரூல். சல்ஃபோனிக் ஆசிட் ரொம்ப ஈஸிடா. ஓகே, சல்ஃபோனிக் ஆசிட் அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், CH3 CH2 SO3H. திஸ் இஸ் ஈத்தேன் சல்ஃபோனிக் ஆசிட். அவ்வளோதான். மெயின் செயினில் சல்ஃபோனிக் ஆசிட் குரூப் இருக்குது, ஈத்தேன் சல்ஃபோனிக் ஆசிட். இதில் பெருசாக ரூல்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து நீ சப்போஸ் கார்பாக்சிலிக் ஆசிடும் இருக்குன்னு வச்சுக்கேன், அப்போ என்ன பண்ணுவேன், லெட் அஸ் சே COH CH2 CH2 SO3H. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நம்பரிங் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சு தான் போட போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் 3-sulfo propanoic acid. 3-sulfo propanoic acid.
ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி குரூப் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. அதனால் நம்ம சல்ஃபோ வந்து ப்ரெஃபிக்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம், சஃபிக்ஸாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, 3-sulfo-propanoic acid. ஃபென்டாஸ்டிக். லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் ஒன். ஆசிட் அன்ஹைட்ரைடில் ஒரு ரூல் தாண்டா மெயினாக என்னென்னா, எப்போவுமே இதில் வந்து 2 சைடு அட்டாச் ஆகிருக்கும். ஓகே, ஆசிட் அன்ஹைட்ரைட்னா என்ன தெரியுமா, 2 ஆசிடை எடுத்துட்டு அதுக்கு நடுவில் ஒரு வாட்டர் ரிமூவ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆசிட் அன்ஹைட்ரைட் கிடைக்கும். லெட்ஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள் அண்ட் சி. CH3COOH and another CH3COOH. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஐ வில் கெட் அன்ஹைட்ரேட். P2O5 சல்ஃபியூரிக் ஆசிட் ஏதாவது ஒன்று போட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். we will get CH3, C double bond O, O, CO, CH3. இதுக்கு பேர் தான் ஆசிட் அன்ஹைட்ரைட். IUPAC என்ன சொல்லுது, we will name it based on the acid from which we got it. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், இந்த ஆசிடுக்கு என்ன பேர் வச்சோமோ அதுலேருந்து அன்ஹைட்ரைட் பேர் வைக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னது, எத்தனோயிக் ஆசிட். 2 கார்பன் இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட் எத்தனோயிக் ஆசிட். அப்போ இதுக்கு பேர் என்னது, எத்தனோயிக் அன்ஹைட்ரைட். அவ்வளோதான். ஒருவேளை இது வந்து வேற 2 ஆசிட்லேருந்து வந்துருந்துச்சுன்னா, வாட் இஃப் யூ ஹாவ் CH3 CH2 COOH and then you have CH3 COOH, 2 டிஃப்ரெண்ட் ஆசிட்லேருந்து வந்துருந்துச்சுன்னா இது வந்து இந்த ரியாக்ஷன் எடுத்துகிட்டு வரது கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்டில் லெட் அஸ் சே we have made it. We have meticulously made this product. What will we name this? We will use both the acid names. 2 ஆசிட் நேமையும் வச்சு ஆல்பபெட்டிக்கலா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு பேரு ப்ரோபனோயிக் ஆசிட், இதுக்கு பேரு எத்தனோயிக் ஆசிடா. எத்தனோயிக் ப்ரோபனோயிக் அன்ஹைட்ரைட் அப்படி சொல்லிடலாம். ஓகே, எத்தனோயிக் ப்ரோபனோயிக் அன்ஹைட்ரைட். அவ்வளோதான். 2 ஆசிட்லேருந்து தான் வந்து ஆகணும், 2 ஆசிடையும் போட்டேன், அவ்வளோதான். சப்போஸ் இதில் சப்ஸ்டியூண்ட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே ஆசிடுக்கு நேம் வச்சிடணும், சப்ஸ்டியூண்ட் வச்சிடணும் பேர், அப்புறமா அந்த நேம் எழுதிக்கணும். லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்துடலாமா. லெட் அஸ் see. இப்படி ஒரு ஆசிட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டியூண்ட் வேறு இருக்குது, குளோரின் வச்சுக்கலாம் என்ன இப்போ. ஓகே, அப்புறம் இந்த இடத்துல இன்னொரு ஆசிட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு மீத்தைல். நானே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறேன்டா. It's not a difficult thing, guys. We are anyway going to name it properly. So this is going to be called as 2-chloro-cyclohexane carboxylic acid. This is called as 2-methyl cyclopentane carboxylic acid. இது ரெண்டத்தையும் வச்சு நம்ம ஒரு ஆசிட் அன்ஹைட்ரேட் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கேன். COO CO CH3. இதுக்கு பேர் என்ன வரும், ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் பண்ணோம். இந்த இடத்துல C வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அதனால 2-chloro-cyclohexane carboxylic, 2-methyl cyclopentane carboxylic anhydride. அவ்வளோதான். ஓகே, ஸோ இவ்வளோ பெருசு எழுதணும்டா, பரவாயில்லடா, எழுதிடலாம்டா. 2-chloro-cyclohexane carboxylic methyl cyclopentane carboxylic anhydride. அவ்வளோதான். Phew. But it should be clear now. கரெக்டா? அன்ஹைட்ரேட்டோடைய நாமன்க்ளேச்சர் வந்து கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும், மற்ற நாமன்க்ளேச்சர் மாதிரி இல்லாமல். ஓகே, மூவிங் ஆன் ஷால் வி. ஆல் ரைட், அன்ஹைட்ரேட் வரைக்கும் முடிச்சிட்டோமா? அடுத்தது போகலாமா? நெக்ஸ்ட் எஸ்டர். எஸ்டருடைய நாமன்க்ளேச்சரில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த வார்த்தை, அல்கைல் அல்கனோவேட். ஏன்னா எஸ்டரில் 2 பார்ட் இருக்கும். எஸ்டர் குரூப் வந்து COO குரூப். ஓகே, இத்தனை ஏசிமெட்ரிக் ஃபங்க்ஷனல் குரூப், 2 ஒரே மாதிரி இருக்காது, அன்ஹைட்ரேட் மாதிரி கிடையாது. எஸ்டர் வந்து ஒரு சைடு O இருக்குது, இன்னொரு சைடு C இருக்குது. ஓகே, இந்த சைடு இருக்கிறது தாண்டா எப்போவுமே பேரண்ட் செயின்.
ஓகே, RC தான் பேரண்ட் செயின். இந்த பேரண்ட் செயினுக்கு தான் அல்கனோவேட்னு நம்ம பேர் வைக்கிறோம். ஓகே, இந்த O சைடு இருக்கிறது தான் அல்கைல். இதை சப்ஸ்டிட்யூட்டா தான் ட்ரீட் பண்ண போறோம். இது வந்து அல்கைல். ஃபர்ஸ்ட் இதுக்கு பேர் வைங்க, அப்புறம் இதுக்கு பேர் வைங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து அல்கைல் அல்கனோவேட்னு சொல்லிடுங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? CH3 CH2 CO O C2H5. ஓகே, இதுக்கு பேரு ஈத்தைல், இதுக்கு பேரு புரோபனோவேட். Propanowate. So I am going to call this ethyl propanowate. Okay, ethyl propanowate. இதுல கொஞ்சம் கஷ்டமான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரும். ஏன் ஸ்ட்ரக்சர் கஷ்டம்னா மனசு ஒத்துக்காது. இப்படியா வரும், இல்லையே தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி மனசு நம்மளை கஷ்டப்படுத்த சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். சி இஸ் திஸ். ஓகே, நீங்க நார்மலா இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து லாங்கஸ்ட் செயின் எதுனா இந்த இடத்துல இருக்கு, ரெண்டு கார்பன், இந்த இடத்துல ஒரு கார்பன் தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா எஸ்டரோட ரூல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்பவுமே CO சைடில் இருக்கிறது தான் உங்களுக்கு பேரண்ட் செயின். அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு மெத்தனோவேட்னு ஒரு அல்கனோவேட்ல இருக்கிற மெத்தனோவேட் இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் மெத்தனோவேட். This is your ethyl. அந்த அல்கைல் அல்கனோவேட் சொன்னால அதோடைய அல்கைல் பார்ட் இந்த ஓகுல அட்டாச் ஆயிருக்கிற பார்ட் தான் அல்கைல் பார்ட். You will call this ethyl methanate. கண்டிப்பா கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. இந்த எஸ்டர் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான நாமன்கிளேச்சர். You have to be very very clear about this. Okay. இது சப்ஸ்டிட்யூட்டிவெண்டா வந்துச்சுன்னா என்னடா பண்ணலாம்? இது சப்ஸ்டிட்யூட்டா வந்துச்சுன்னா ரெண்டு வகை இருக்குடா. யூ கேன் ஐதர் கால் இட் as alkoxy carbonyl and whatever is a parent chain, or alkyl carboxy whatever is a parent chain. Okay, shall we do some problems in this? Let's see. எஸ்டரோடைய ப்ரிஃபிக்ஸ் ஃபார்ம் இது கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஓகேவா? சரி, ஒரு எக்ஸாம்பிள் எடுப்போமா? ஸோ இதாண்டா வந்து நம்மளுக்கு முன்னாடி பார்த்த ஒரு ஸ்ட்ரக்சர். இதுக்கு பேர் சைக்ளோஹெக்சேன் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, சைக்ளோஹெக்சேன் கார்பாக்சிலிக் ஆசிட். We know this very well. What if there is an ester group attached to it? O C double bond O CH3. இதுக்கு பேர் என்ன இருக்கும்? இதை நம்ம வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெமரியில் இருக்கும். ஓகேவா? இதை எப்படி பார்க்க போகிறோன்னா, இது ஒரு குரூப்பு, இது இன்னொரு குரூப்பு, இது இங்கே அட்டாச் ஆயிருக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டிட்யூட் மாதிரி. ஓகே, அதாவது திஸ் ஆக்சி இஸ் அட்டாச் டைரக்ட்லி டு திஸ். ஸோ we will put oxy attached directly to this, and on that oxy you have ethanoyl group attached. This is ethanoyl group. So we call this as ethanoyl oxy cyclohexane carboxylic acid. இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு, இங்க கவனிங்க. What if the same compound you have C double bond O attached directly to the ring? Okay, அப்போ ஒரே ஒரு சேஞ்ச் தான். இங்க CH3COO CH3COO, இங்க CH3OCO. இது ரெண்டு டிஃபரெண்ட் காம்பவுண்ட்ஸ் தான். பேசிக் கார்பன் பேரண்ட் செயின் வந்து சேம் தான். யூ வில் கால் இட் as cyclohexane carboxylic acid only. cyclohexane carboxylic acidல இந்த இதை நான் திருப்பியும் ஸ்ப்ளிட் பண்றேன். we are going to call it as alkoxy carbonyl parent chain. Okay, so carbonyl directa parent chain attach ஆயிருக்கு. So I am going to first call this as carbonyl cyclohexane carboxylic acid. Carbonyl alkoxy group touch ஆயிருக்கு. So this is methoxy carbonyl.
methoxycarbonyl cyclohexane carboxylic acid. எவ்வளோ சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு பாரு. Always remember this. This is going to be the same case when we talk about amide also. Amide இதே மாதிரி தான் வரும். Okay. அமைடில் CONH2 குரூப் இருக்குல்ல, அந்த CONH2 குரூப்பில் COவும் பேரண்ட் செயினில் அட்டாச் ஆகிருக்கலாம். ஓகே, இல்லை N குரூப்பும் பேரண்டில் அட்டாச் ஆகிருக்கலாம். வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, that will be on amide nomenclature. இப்போ எஸ்டர் முடிச்சிட்டோமா? Clear about ester? Moving on. Acid halide. இந்த ஆசிட் ஹாலைட் கொஞ்சம் ஈஸிடா. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த CO குரூப்பில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா இதுக்கு அல்கனாயில் குரூப்னு நம்மளுக்கு தெரியும். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். திஸ் இஸ் அல்கனாயில் குரூப் ஹாலைடு. முடிஞ்சிச்சு. அல்கனாயில் ஹாலைடு தான் இதோட நேமே. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்ப்போமா? CH3 C double bond O Cl. Okay, CH3 C double bond O Cl. We will call this as ethanoyl chloride. ரொம்ப சிம்பிள். ethanoyl chloride. ஓகே, இதை நம்ம வந்து இதுலேயும் நம்ம பார்க்கலாம். அதாவது சைட் செயினாகவும் அட்டாச் பண்ண மாதிரி பார்க்கலாம். திஸ் வே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நம்ம போன வாட்டி எடுத்த மாதிரி சைக்ளோபென்டேன் கார்பாக்சிலிக் ஆசிட்ல ஒரு இடத்துல நம்மளுக்கு COCl அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கேன். இதை நான் குளோரோ கார்பனில்னு சொல்லலாம், இல்லை குளோரோ ஃபார்மைல்னு சொல்லலாம். ரெண்டுமே அக்செப்டட். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு கால் திஸ் ஆஸ் குளோரோ கார்பனில் cyclopentane carboxylic acid. ஓகே, ஆனால் நம்பர் போடணும், அது மறந்துடாதீங்க. 3-chlorocarbonyl cyclopentane carboxylic acid, that is the name of that compound. Alright, so இது வந்து acid halide. next amide போயிடுவோமா? அமைடுன்றது CONH2 குரூப் இருக்கு. அவ்வளோதான், இதோடைய சஃபிக்ஸே அமைடு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ டேக் சம்திங் லைக் CH3 CH2 CONH2, now this carbon is part of the main chain, we will just call it as amide, propanamide. முடிஞ்சிச்சு, propanamide. கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு வந்த அதே கொனண்ட்ரம் நம்மளுக்கு இங்கேயும் வந்திருக்கு. என்னது? அமைடுன்னு சொல்லணும்னா எப்போ சொல்லணும், கார்பமைடுன்னு சொல்லணும்னா எப்போ சொல்லணும். So this is an easier example. C double bond O NH2. Now this carbon is outside the ring. We will call this as cyclopentane carbamide. Cyclopentane carbamide. Cyclopentane carboxylic acid சொல்றோம்ல, அந்த மாதிரி carbamide அப்படின்னு சொல்ல போறோம். Okay, so amide-ன்றது when it is part of the main chain, carbamide-ன்றது when it is not part of the main chain. This is amide. amide-ல suffix இருக்கு. suffix நம்ம பார்த்துட்டோம். prefix இருக்கு. prefix. Let's take the same idea. COOH. So this is called as cyclohexane carboxylic acid. And then C double bond O NHCH3. ஓகே, இதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? கார்பனல் குரூப் இஸ் டைரக்ட்லி அட்டாச் டு த பேரண்ட் செயின். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல கார்பனல் போட்டுக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் அமினோ குரூப் வருது, அமினோ கார்பனல். அதுக்கப்புறம் அல்கைல் குரூப் வருது, அல்கைல் அமினோ கார்பனல். இந்த இடத்துல மீத்தைல் அமினோ கார்பனல், மீத்தைல் அமினோ கார்பனல் சைக்ளோஹெக்சேன் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, இதுவே வந்து நம்மளுக்கு NH வந்து அந்த சைடு அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா then what will happen? COH குரூப் இங்கே இருக்கு. இடத்துல இன்னொன்று போடணும்டா, 3 மீத்தைல் அமினோ கார்பனல் சைக்ளோஹெக்சேன் கார்பாக்சிலிக் ஆசிட். இதுக்கு முன்னாடி போட்டோமா? 3 போட்டோம். இந்த இடத்துலலாம் போடவே இல்லையே கைஸ், அதை மறந்துடாதீங்கடா. இங்கே 3 தேர்ட் பொசிஷனில் தான் இருக்குது, இங்கேயும் தேர்ட் பொசிஷனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் தட். ஓகே, ஸோ நவ் லெட் அஸ் சே இங்கே செகண்ட் பொசிஷனில் போட்டு பார்ப்போம். இங்கே என்ன பண்ணுறோம்? NH இங்கே போடுறோம். ஓகே,
Now amino group is directly attached to the parent chain, so we will first take cyclohexane carboxylic acid. அதுக்கப்புறம் அமினோ குரூப்பை ஃபஸ்ட்டு போட்டுக்கோ. ஓகே, அதுக்கப்புறம் இந்த குரூப்புக்கு பேர் என்ன வச்சுருந்தோம்? அல்கனாயில் அமினோ சைக்ளோஹெக்சேன் கார்பாக்சிலிக் ஆசிட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து எத்தனாயில்னு வரும். எத்தனாயில் அமினோ சைக்ளோஹெக்சேன் கார்பாக்சிலிக் ஆசிட், திஸ் இஸ் இந்த செகண்ட் பொசிஷன். முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இதுதான் வந்து அமைடுக்கு. ஸோ தெர் இஸ் amide is done, right? What did we do for amide? Amide is done. Let's move on to the next one, that is nitriles and isonitriles. இது one of the easiest டா. ஓகே, சஃபிக்ஸ் நைட்ரைல். ஒருவேளை கார்பன் செயினுக்கு வெளியே இருந்துச்சுன்னா கார்போநைட்ரைல், சிம்பிளாக சொல்லலாமா? CH3 CH2 CN, இதுக்கு பேர் ப்ரோப்பன் அமைடு. ஒருவேளை இது வந்து இது நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம், இந்த இடத்துலேயே போட்டுக்கலாமே. இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான் வந்து இதுவாக இருக்கும்டா. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப், செகண்டரி சஃபிக்ஸாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல நம்மளுக்கு ஓயிக் ஆசிட் வந்துருச்சு. அண்ட் ஆன் த தேர்ட் கார்பன் you have the cyano group, so that's it. 3 cyano pentane oic acid, pentane dioic acid, e போட்டுக்கலாம், bubble drop வராது. pentane dioic acid, இதில் நீ 1,5 போடணும்னாலும் போடலாம், போடலனாலும் ambiguity கிடையாது இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ 3 cyano pentane dioic acid, this is for prefix. இந்த இடத்துல prefix. அமைடு போட்டிருக்கேன்டா நான், ப்ரோபேன் நைட்ரைல்ரா. ஐம் ரியலி சாரி கைஸ். ப்ரோபேன் நைட்ரைல், எதுக்கு ப்ரோப்பனமைட் போட்டேன்? ப்ரோபேன் நைட்ரைல் இஸ் அ சஃபிக்ஸ். இஃப் வி யூஸ் ரிங் ஸ்ட்ரக்சர், லுக் அட் திஸ். இந்த இடத்துல CN இருந்துச்சுன்னா now this is not part of the parent chain, we will call it as cyclohexane carbonitrile. அதுக்கு பேர் என்னது? carbonitrile. ஓகே, ஐசோசைனைட் குரூப்பு அதே மாதிரி கொஞ்சம் ஈஸி, இந்த இடத்துலையே போட்டுடலாம்ல. ஐசோநைட்ரைல், வாட் வி வில் டூ இஸ் சம்திங் லைக் திஸ். NCன்னு வச்சுப்போம் இந்த இடத்துல. இது COH, ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். ஓகே, இப்படி இருந்துச்சுன்னா இதை ப்ரிஃபிக்ஸாக சொல்கிறோம். ஸோ வி வில் கால் இட் ஆஸ் 3 isocyanO propanoic acid. 1 propanoic acid சொல்லலாம், பட் ambiguity இல்லாததுனால அந்த நம்பர் ட்ராப் பண்ணுறது தப்பு கிடையாது. If that is the only functional group, then we will call it as isonitrile. This is propane isonitrile. சஃபிக்ஸாக வரும்போது isonitrile, ப்ரிஃபிக்ஸாக வரும்போது isocyanum. ஓகே, இது வந்து கார்பன் கண்டெய்னிங் ஃபங்க்ஷனல் குரூப் கிடையாதுன்றதுனால பேரண்ட் செயினில் இருக்கா வெளியே இருக்கா அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. டைரெக்டாக இந்த அமினோ குரூப்பு ஆல்கஹால் குரூப் மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஆல்டிஹைடில் ரெண்டே ரூல் தான்டா. ஒன்று வந்து இந்த இல்லை 3 ரூல், கார்பாக்சிலிக் ஆசிட் வந்த மாதிரி அதே மாதிரி ரூல். ஓகே, ஸோ யூ கேன் ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் அ ரூல். திஸ் இஸ் பியூட்டனால். இதுவே வந்து ரிங்குக்கு வெளியே இருந்துச்சு அப்படின்னா we call it as carbaldehyde. Okay, cyclopentane carbaldehyde. Okay, either way, if it is part of another a chain which has another principal functional group, then you call it as formyl. CHO இருக்கு, COOH இருக்கு. அப்போ இதுக்கு என்ன செய்வோம் தெரியுமா? 2-formyl. இந்த ஃபார்மைல் வந்து வெளியே இருக்கும்போது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதுவே செயின்லேயே கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா ஆக்ஸோன்ற டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ 2-formyl cyclopentane carboxylic acid. ஓகே, இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துலாமா? ஸோ வாட் இஃப் யூ ஹாவ் டபுள் பாண்ட் ஓ லைக் திஸ். இந்த இடத்துல ஹைட்ரஜன் இருக்குது,
பட் இந்த இடத்துல உனக்கு C டபுள் பாண்டோ OH இருக்குது. இதுக்கு என்ன பேர்? இந்த இடத்துல தான் நீங்கள் ஃபார்மைல் யூஸ் பண்ணாமல் ஆக்ஸோ யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இங்கே பாரு 1 2 3 4 5 5ல் இதுதான் வந்து சப்ஸ்டிட்யூயன்ட் அட்டாச் பண்ண மாதிரி யோசிச்சுக்கிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ திஸ் வில் பி 5 ஆக்ஸோ பென்டனோயிக் ஆசிட். ஓகே, இன்சிடென்ட்லி கீட்டோனுக்கும் நம்ம ஆக்ஸோ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபார் ஆப்வியஸ் ரீசன்ஸ். ஆல்ரைட், நெக்ஸ்ட் கீட்டோன். கீட்டோனோட சஃபிக்ஸ் வந்து ஓன் அண்ட் ப்ரிஃபிக்ஸ் வந்து ஆக்ஸோ. Okay, so let us see some examples. This will be called as pentan-3-one. This will be called as cyclohexanone. இதில் வந்து அந்த செயினுக்கு வெளியே வர்றது அந்த ப்ராப்ளமே கிடையாது. எப்போவுமே செயினில் தான் வந்து ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகேவா? வேறு என்ன இருக்குது? COH வச்சு போட்டலாமா ஒரு தடவை? இதுக்கு பேர் என்ன வரும் அப்பனா? 1 2 3 4 5 6. So this will be 5 oxo hexanoic acid ketone. இது தவிர வேற ரூல் வந்து கீட்டோனுக்கு I don't think there is. Moving on to alcohols. Alcohols உங்களுக்கு தெரியும்டா. Alcohols வந்து you are very familiar. How to name alcohols? OH group இருந்துச்சுன்னா all use பண்ண போகிறோம். But it can also be used as a prefix. We will use hydroxy. For example, let's take double bond OH, OH. இதே நேமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? 1 2 3 4 5 4 hydroxy pentanal. பென்டல் 1-ஆல் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தெர் இஸ் நோ ஆம்பிகுவிட்டி. பென்டனால்னு சொன்னாலே டெர்மினல் தான் இருந்து ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் பிரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஓகே, அண்ட் சஃபிக்ஸில் யூஸ் பண்ணும்போது வி வில் ஜஸ்ட் டைரக்ட்லி சே இட் as 1 2 3 4 5 pentanol, pentan 1-ஆல். இந்த இடத்துல 1-ஆல் சொல்லணும். இட் கேன் பி pentan 2-ஆல், கேன் பி pentan 3-ஆல். தெர் இஸ் ஆம்பிகுவிட்டி. நம்பர் கண்டிப்பாக போட்டணும். ஆம்பிகுவிட்டி வர இடத்துலலாம் நம்பர் போடணும். ஓகே, தயால்ன்றது வந்து இந்த சல்ஃபைட்ரல் குரூப் இருந்துச்சுன்னா தயால்னு சொல்லுவோம். ஓகே, தயோ ஆல்கஹால் தான் தயால். ஆல்ரைட், இதோட சஃபிக்ஸ் வந்து தயால், ப்ரிஃபிக்ஸ் வந்து மெர்காப்டோ. ஓகே, மெர்காப்டோ SH குரூப் வந்து மெர்காப்டோ அண்ட் இட் ஹாஸ் ஸ்லைட்லி லெஸர் ப்ரையாரிட்டி தேன் ஆல்கஹால். ஸோ இப்போ நான் இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கேன். திஸ் இஸ் pentane 1-thiol. Notice there is no vowel drop here. E போடணும். பென்டனால்ல தான் வந்து வவல் ட்ராப் பண்ணணும். இங்கே வவல் ட்ராப் பண்ணக்கூடாது, ஏன்னா T வந்துருக்கு இந்த இடத்துல. இதுக்கு அடுத்த லெட்டரே T தான் இருக்குது, நம்பரை விட்டுட்டீங்கன்னா. ஓகே, ஸோ இட் இஸ் pentane 1-thiol. On the other hand, if I had a OH group, now this is 1-mercapto pentan 3-all. Bubble drop irukku. Okay, so this is your suffix and prefix for thiol group. This is straightforward. Next one is amine. Amine la 3 type irukku, primary, secondary and tertiary amine. And there is also aromatic amines, aniline and the groups la irukku. But we will restrict our discussion to primary, secondary and tertiary amines. Primary na NH2 group irukum, secondary na NH group irukum. So this will be attached to 2 R groups. Tertiary na 3 R groups attach ஆயிருக்கும். ஓகே, இது ஒன்னொன்னுத்துக்கும் நேம் பார்த்தீங்கன்னா suffix is amine only, prefix is amino. Okay, prefix is amino, suffix is amine only. All right, which means that if I take a compound like this, you can call it as pentan 3-amine. pentan 3-amine. ஒருவேளை அந்த NH2 குரூப்பில் NHR குரூப் இருக்குன்னு வச்சுக்கேன், ஒரு ஈத்தைல் குரூப் இங்கே அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோ. தென் அந்த ஈத்தைல் குரூப் எங்கே அட்டாச் ஆயிருக்குன்றதை நம்ம வந்து எப்படி தெரியுமா சொல்கிறோம்? என்னன்ற ஒரு நம்பருக்கு பதிலாக என்னன்ற வேர்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாரு, திஸ் இஸ் அன் ஈத்தைல் குரூப், பட் இட் இஸ் நாட் அட்டாச் டு த பேரண்ட் செயின், இட் இஸ் அட்டாச் டு நைட்ரஜன். ஸோ வி ஆர் கோயிங் டு கால் இட் as N-ethyl
மீதி அதே நேம் தான், பென்டன் 3-amine. ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ். ஸோ பிரைமரி செகண்டரி டெர்ஷரிக்கு இந்த நைட்ரஜனில் எவ்வளோ அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்குன்றது மட்டும்தான் டிஃபரன்ஸ். அந்த அல்கைல் குரூப்பை நேம் பண்ணி, சின்ன அல்கைல் குரூப் தான் யூஸ்வலாக வரும் இல்லையா, பெருசாக தான் நம்ம பேரண்ட் செயினுக்கு எடுத்துருவோமே. ஸோ சின்ன அல்கைல் குரூப்பை நேம் பண்ணி அதை பண்ணிட வேண்டியதான். டெர்ஷரி அமீனுக்கு பாரு, இந்த வாட்டி கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக போடலாம். இந்த இடத்துல நைட்ரஜன் போட்டு இங்கே ஒரு ஈத்தைல் குரூப், இங்கே ஒரு ஈத்தைல் குரூப். இதுக்கு பேர் என்னது? This will be N, diethyl. Okay, and this will be hexane chain. adula second position la attach aayirka. So this is hexane vowel drop 2 amine. avladanda N diethyl. இந்த ரெண்டு ஈத்தைல் குரூப்பையும் நம்ம வந்து N ல அட்டாச் ஆயிருக்குன்றத சொல்றோம். N diethyl hexane 2 amine. Okay, all right. ஈபாக்சி. ஈபாக்சின்றது வந்து ஒரே செயின்ல ரெண்டு கார்பன் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் as like a டை குரூப். as in இந்த குரூப் ஒன்று இருந்தாலுமே அதுக்கு ரெண்டு நம்பர் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி ஒரு இது இருக்கு, இந்த இடத்துல இந்த பொசிஷன்ல ஒரு ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கேன். திஸ் ஆக்சுவலி பியூட்டேன் செயின் வித் ஈபாக்சி குரூப் அட்டாச் டு த செகண்ட் அண்ட் தேர்ட் கார்பன். ஸோ 2,3 ஈபாக்சி பியூட்டேன். அவ்வளோதான். ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கலாம். இதில் வந்து ஆக்சிஜன் அப்படின்லாம் எதுவும் வரும். பட் லெட் அஸ் நாட் காம்ப்ளிகேட் திஸ் திங். லெட்ஸ் கீப் இட் வெரி சிம்பிள். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, சில சமயம் நிறையா ஃபங்க்ஷனல் குரூப் வந்துடும். நான் இது வரைக்கும் ரெண்டு தான் காமிச்சிருக்கேன். வாட் இஃப் தெர் ஆர் 3? ஃபார் எக்ஸாம்பிள், லுக் அட் திஸ். இந்த இடத்துல இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இந்த காம்பவுண்டில் 4 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, OH இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது, புரோமின் வேறு இருக்குது. ஓகே, இதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், கார்பாக்சிலிக் ஆசிட் தான். ஓகே, அதனால் நான் இப்போ என்ன சொல்லிடலாம், இதை சைக்ளோ ஹெக்ஸீன், ஹெக்ஸு கொஞ்சம் இந்த நம்பரிங் என்ன வரும்ன்றதை நம்ம பார்த்துக்கலாம். இன் கார்பாக்சிலிக் ஆசிட், இது வந்து கரெக்டு. அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் தான் வந்து நம்பர் 1 கார்பன். அதுக்கும் வந்து ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது நம்மளுக்கு. ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப் நம்பர் 1 வரும். இப்போ செகண்ட் நம்பர் எங்கே போடணும், இதுதான் கன்ஃபியூஷன். ஹைட்ராக்சில் குரூப்புக்கு போடணுமா, டபுள் பாண்டுக்கு போடணுமா? நிறைய கன்ஃபியூஷன் எங்கே வரும்னா, ப்ரையாரிட்டி டேபிள் படி ஹைட்ராக்சில் தானே சார் வருது, அப்போ ஹைட்ராக்சில் தானே செகண்ட் நம்பர் கொடுக்கணும். நோ கைஸ், ப்ளீஸ் பி வெரி கிளியர். ஒன்ஸ் நான் ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பை ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா, அதர் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் ஹாவ் ஒன்லி ஆல்ஃபபெட்டிக்கல் ப்ரையாரிட்டி எக்ஸெப்ட் அன்சாச்சுரேஷன். அப்போ ப்ரையாரிட்டி ஆர்டர் எப்படி போகுது? பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப், அன்சாச்சுரேஷன், அண்ட் தென் அதர் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ். அப்போ இங்கே தான் செகண்ட் பொசிஷன் வரணும். லுக் அட் திஸ். ஸோ திஸ் இஸ் ஹெக்ஸ் 2-ஈன் கார்பாக்சிலிக் ஆசிட். ஆல்பபெட்டிக்கல் ப்ரையாரிட்டியில் 3 ப்ரோமோ வரணும், 6 ஹைட்ராக்சி வரணும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வந்து நம்ம நிறைய இடத்துல விட்டுருவோம். அதனால் பி வெரி கேர்ஃபுல். சே நவ் வி வில் டேக் ஒன் மோர் எக்ஸாம்பிள். இங்கே COOHடா, டபுள் பாண்டே கிடையாது. இந்த இடத்துல ஒரு ஈத்தைல் குரூப் இருக்குது, இங்கே ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது. நவ் வாட் ஷால் வி டூ? Of course, this is going to be highest priority functional group. We are going to call it as cyclohexane carboxylic acid. Cyclohexane carboxylic acid. Okay. Numbering எதுக்கு கொடுக்கணும்? ஹைட்ராக்சிலுக்கா, ஈத்தைல் குரூப்புக்கா? ஹைட்ராக்சில் குரூப்புக்கு ப்ரையாரிட்டி கிடையாது, ஆல்பபெட்டிக்கல் ப்ரையாரிட்டி மட்டும் தான் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது பேர் ஈத்தைல், இது பேர் ஹைட்ராக்சி. 1 2 3 4 5. ஏய் தப்புடா,
1 2 3 4 5 6. So I should say 2-ethyl 6-hydroxy cyclopentane cyclohexane carboxylic acid. This is the name of this compound. Okay va? IUPAC name வந்து இதுதான். ரொம்ப முக்கியமான ஒரு ரூல் இது. Except unsaturation, nothing else has any kind of priority other than principal functional group. Okay, நம்பரிங் எப்பவுமே அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். டபுள் பாண்ட் எங்கே வருதோ அதுக்கு கம்மி நம்பர் கொடுக்கணும். மீதி எல்லாத்துக்குமே செகண்டரி தான். எழுதும்போது ஆல்ஃபபெட்டிக்கல் ப்ரையாரிட்டியில் எழுதிக்கணும். ஆல் ரைட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வித் மல்டிபிள் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். லெட்ஸ் டேக் okay, let's just keep it simple. Okay, இப்படி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. What is the name of this one? It's obviously an aldehyde. Once aldehyde நீ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மற்ற எதுக்குமே வந்து ஹையர் ப்ரையாரிட்டி கிடையாது. So this will be number 1 2 3 4. This is called as ethoxy group. This is chloro. Okay, so name is obviously butanal. அதுல 4th பொசிஷன்ல குளோரோ வருது. 4-ethoxy butanal. Okay, already I have given you some other examples also, which are also good examples. There are so many more examples. Let me think about one that is actually pretty interesting. Let's do this. Yeah, what is the name of this one? இங்க ketone தான் highest priority functional group. So இதுதான் number 1. Number 2 இப்படி போணுமா இப்படி போணுமா? டபுள் பாண்டுக்கும் இல்லை. bromine has alphabetical priority. அதனால 2 3 4 5 இப்படி தான் போகணும். Okay, so this will be 3 bromo 5 hydroxy cyclohexanone. That's the name of this compound. So that is kind of our conclusion on IUPAC nomenclature, guys. இது ஃபண்டமெண்டலாக நம்ம வந்து ஒரு JEE வாத்தியா JEE எக்ஸாமில் எவ்வளோ வருமோ அதை மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். எல்லா ஃபண்டமெண்டல் எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இவ்வளோ போதும். இதுக்கு மேலே எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னா நம்ம வந்து ஆன் அ கேஸ் டு கேஸ் பேசிஸ் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே, ஸோ சம் ஈஸி கொஷின்ஸ் ஃபார் யூ டு ட்ரை. நம்பர் 1, கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. நம்ம மெமரைஸ் பண்ணியே ஆகணும்னா இந்த விஷயத்தை. நோ அதர் ஆப்ஷன் கைஸ். ஸோ வாட் இஸ் த கரெக்ட் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி? லெட்ஸ் சி. சல்ஃபோனிக் ஆசிட் முன்னாடி வராது, கார்பாக்சிலிக் ஆசிட் வரும், சல்ஃபோனிக் ஆசிட் வரும், ஆல்டிஹைட், அமைடு. இது அமைடு பின்னாடி வராது. அமைடு வந்து ஆசிட் டெரிவேட்டிவ், அது முன்னாடியே வந்துடும், அப்புறம் தான் ஆல்டிஹைட் வரும். ஆப்ஷன் சி இஸ் கரெக்டா? இது தப்பு. ஓகே, அந்த லிஸ்ட்டு நான் கொடுத்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூ வில் பி ஈஸி டு it will be easy for you to understand this. Okay, now see this. Choose correct combination of functional groups and its suffix in the given option. எது கரெக்ட்? சஃபிக்ஸ் கேட்குறாங்க கைஸ். சஃபிக்ஸ், இது ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸ் வந்து சல்ஃபோனிக் ஆசிட், தப்பு. இது ஓயிக் ஆசிட், அன்ஹைட்ரேட் கிடையாது. இது ஆல் கரெக்டு. இது ஆயில், ஆயிலே வராது, அமைடுன்னு வரும். இது CONH2 இஸ் அமைடு. ஆயில் ஹாலைடு வந்து ஆசிட் குளோரைடு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட், எலக்ட்ரான் மைக்ரேஷன் எஃபெக்ட். we have to start this. ஓகே, எலக்ட்ரான் மைக்ரேஷன் எஃபெக்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ IUPAC நேம் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டல். அஃப்கோர்ஸ் IUPAC நாமன்க்ளேச்சர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட மாலிக்யூலை எப்படி இமேஜின் பண்ணணும், அதோடைய 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதெல்லாம் நம்மளால் ஒரு 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 ஃபண்டமெண்டல் இமேஜினேஷன் ஆஃப் தி சப்ஜெக்ட்டுக்கு வர முடியும். ஓகேவா? ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நெக்ஸ்ட்டு, ஓகே அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதிலிருந்து நம்மளை என்ன எஃபெக்ட்லாம் எதிர்பார்க்க முடியும்? வாட் கேன் வி லேர்ன் ஃப்ரம் ஜஸ்ட் லுக்கிங் அட் த ஸ்ட்ரக்சர்?
ஓகே, அப்படி தெரியணும்னா அதோட எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ், அந்த எலக்ட்ரான் எங்கே இருக்குது, எங்கே அதிகமாக இருக்குது, எங்கே கம்மியாக இருக்குது, அதனால் ரியாக்ஷனில் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வர முடியும் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அதனால் we can say electron migration effect is also a fundamental. ஓகே, கிளாஸ் 12th, இன்ஃபேக்ட் கிளாஸ் 11லேயே ஹைட்ரோகார்பன்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த சாப்டரில் அல்கேன், அல்கீன், அல்கைன், அல்கீன்னா டபுள் பாண்ட், அல்கைன்னா ட்ரிபிள் பாண்ட், இந்த டபுள் பாண்ட் இருக்கிறதுனாலையும் ட்ரிபிள் பாண்ட் இருக்கிறதுனாலையும் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாறுது, மாறணுமா? அஃப்கோர்ஸ் மாறணும், டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுனாலே மாறணும் இல்லை. அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாறுதுன்றதெல்லாம் இதை வச்சு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். எலக்ட்ரான் மைக்ரேஷன் எஃபெக்ட்ஸ் வச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இதனால் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறுமா? கோர்ஸ் மாறும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மாறுமா? கோர்ஸ் மாறும். எப்படி மாறும்? ஹவு டு வி திங்க் அபவுட் திஸ்? ஓகே, இதுக்காக எலக்ட்ரான் மைக்ரேஷன் எஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதில் வந்து சில கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இதை வந்து நம்ம தனித்தனியாக பார்க்குறது வந்து இப்போது நம்ம ஃபண்டமெண்டலுக்காக தனித்தனியாக பார்ப்போம். ஆனால் நீங்கள் ஒரு மாலிக்யூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து மொத்தமாக தான் இமேஜின் பண்ணணும். ஓகே, எல்லா எஃபெக்ட்ஸையும் சேர்த்து வச்சு ஓகே ஃபைனலாக இந்த ரியாக்ஷன், இந்த மாலிக்யூல் இந்த மாதிரி ரியாக்ஷன் தான் கொடுக்கும் அப்படின்னு தான் யோசிக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வி ஹாவ் இண்டக்டிவ் எஃபெக்ட். இண்டக்டிவ் எஃபெக்ட் வந்து நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு ஒரு விஷயம் பார்த்துருப்போம். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். ஓகே, இண்டக்டிவ் எஃபெக்ட்னா இட் இஸ் தி எபிலிட்டி டு வித்ட்ரா அண்ட் டொனேட் எலக்ட்ரான்ஸ். சில இடத்துல வித்ட்ரா பண்ணும், சில இடத்துல டொனேட் பண்ணும் சில ஆட்டம்ஸ். ஓகே, அந்த வித்ட்ராயிங் அண்ட் டொனேட்டிங் எலக்ட்ரான்ஸ் வில் டேக் பிளேஸ் த்ரூ சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட்னா ஹெட் டு ஹெட் ஓவர்லாப்னால வர பாண்டு. ஓகே, அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? அந்த பாண்டு வழியாகவே எலக்ட்ரான் போலரைஸ் ஆகுது. அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஓகே, போலரைசேஷன் ஆஃப் த சிக்மா பாண்ட் டியூ டு தி எலக்ட்ரான் withdrawing or releasing effect of groups attached to the carbon chain is called as inductive effect. ஓகே, இப்போ இது வந்து ஒரு எஃபெக்ட், சிக்மா பாண்டில் வர எஃபெக்ட். இது இந்த எஃபெக்ட் வந்து டிஸ்டன்ஸ் டிபெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு செயின் ஆஃப் ஆட்டம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூரமாக இருக்கிற ஆட்டமில் வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் அவ்வளோவா இருக்காது. ஆனால் ரெசனன்ஸுன்றது அது 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 நெக்ஸ்ட் லெவல் கான்செப்ட். ரெசனன்ஸ் இஸ் அ வெரி வெரி ஃபன் அண்ட் எக்ஸைட்டிங் கான்செப்ட். திஸ் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ரெசனன்ஸ் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. வேவ் தியரி படிக்கும்போது ரெசனன்ஸ்னு ஒரு கான்செப்ட் வரும். நம்ம எலக்ட்ரான்ஸும் வேவ்ஸ் நேச்சர் இருக்கிறதுனால ரெசனன்ஸ் வந்து எலக்ட்ரான்லேயும் வரும். இதுக்கு டிஸ்டன்ஸ் டிபெண்ட் கிடையாது. ஓகே, இட்ஸ் டிஸ்டன்ஸ் இண்டிபெண்ட். இங்கே ஒரு ஆட்டம் இருக்குண்டா, அப்படியே செயினாக அட்டாச் பண்ணி ஒரு 30வது ஆட்டம்லேயும் இன்ஸ்டன்டேனியஸ் எஃபெக்ட் தெரியும் ரெசனன்ஸ்னால. ஓகே, அதனால் ரெசனன்ஸ்ன்றது ரொம்ப ஒரு ஃபன்னான டாபிக், வரும்போது நம்ம பார்ப்போம். அப்புறம் ரெசனன்ஸில் ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் அரோமேட்டிசிட்டி. அரோமேட்டிசிட்டிலேயே 3 இருக்குது: அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக். இதுவும் நம்ம பார்ப்போம். இதில் வந்து சில பேர் ரெசனன்ஸ் இருந்தாலே மோர் ஸ்டேபிள் தானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த இடத்துல ஒரு ஆன்டி அரோமேட்டிசிட்டின்னு ஒரு கான்செப்ட் வரும். ரெசனன்ஸ் இருந்தால் மட்டும் பத்தாது, அதில் கான்ஃபிகரேஷனும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதுவே டீஸ்டெபிளைஸ் பண்ணிடும் அப்படின்றதும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அரோமேட்டிசிட்டி மாதிரி ஆன்டி அரோமேட்டிசிட்டி இது எல்லாத்தையும் இதிலே பார்த்துடலாம். அப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ரெசனன்ஸ் மாதிரியே தான், இதுக்கு பேர் நோ பாண்ட் ரெசனன்ஸ் அப்படின்வாங்க. நோ பாண்ட் ரெசனன்ஸ். இதுக்கு அதிக மற்ற பேரும் இருக்கு. நோ பாண்ட் ரெசனன்ஸ். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பை ஓவர்லாப் வந்தால் ரெசனன்ஸ் வரும். பை ஆர்பிட்டல் பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்டோட ஓரளவுக்கு ஓவர்லாப் ஆச்சுன்னா அப்போ வரதுக்கு பேர் ஹைப்பர் கான்ஜுகேஷன். இதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, இது மட்டும் டெம்பரரி எஃபெக்டா. இது மற்ற எல்லாம் வந்து பெர்மனன்ட் எஃபெக்ட். திஸ் இஸ் டெம்பரரி எஃபெக்ட். டெம்பரரி எஃபெக்ட்னா என்ன மீன் பண்ணுறேன்னா, திஸ் எஃபெக்ட் ஹேப்பன்ஸ் ஓன்லி வென் தெர் இஸ் அ அப்ரோச் ஆஃப் அ ரியேஜென்ட். ரியேஜென்ட் ஏதோ ஒரு ரியேஜென்ட் H+ஓ இல்லை Cl- ஏதோ ஒரு ரியேஜென்ட் ஒரு டபுள் பாண்ட் அப்ரோச் பண்ணும்போது மட்டும் நடக்கிற எஃபெக்ட் இது எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்.
இதுலேயும் +C -C எஃபெக்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட்ஸை வந்து இந்த செக்ஷனில் நம்ம பார்த்துருவோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் இண்டக்டிவ் எஃபெக்ட். நிறைய எழுதியிருக்கு, பட் we will start with this idea. There is going to be displacement of an electron, displacement within the bond தான். ஓகே, don't think like எலக்ட்ரானை தூக்கி இன்னொரு இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்னு. ஒரு பாண்ட் இருக்குது. let us take ஒரு கார்பன், let us take a carbon that is attached to a chlorine. chlorineோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹை, கார்பன் வந்து 2.5. இதனால் என்ன ஆகுது, குளோரின் வந்து கொஞ்சம் எலக்ட்ரான் டென்சிட்டியை அது பக்கத்தில் இழுத்து வச்சிருக்கு. ஓகே, சம் எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் க்ளோசர் டு குளோரின் தேன் கார்பன். ஷேர்டு எலக்ட்ரான் தான், கோவேலண்ட் பாண்டு தான். ஆனாலும் கார்பனுக்கும் குளோரினுக்கும் எக்ஸாக்டாக நடுவில் இல்லாமல் கொஞ்சம் குளோரின் பக்கத்தில் இருக்குது. இதுக்கு ரீசன் வந்து இந்த குளோரின் ஹேஸ் அ கிரேட்டர் டெண்டன்சி டு அட்ராக்ட் த பாண்டட் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, ஸோ இதனால் வித்தின் த பாண்ட் தேர் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் அலாங் த கார்பன் செயினே சொல்கிறாங்கடா. நான் ஒரு பாண்டுக்கு தான் காமிச்சேன். இதனால் பக்கத்து கார்பனுக்கும் அஃபெக்ட் ஆகும். எப்படின்னு பாருங்கள். இங்கே போயிடுச்சா, இந்த கார்பனுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகிடுச்சா, ஏன்னா குளோரினுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகிடுச்சு. பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இந்த கார்பனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியே கொஞ்சம் அதிகமாகும். இதெல்லாம் டிரான்சியன்ட் எஃபெக்ட். ஓகேவா, விச் மீன்ஸ் பக்கத்தில் இருக்கிற கார்பன் கிட்ட இருந்து அது கொஞ்சம் எலக்ட்ரான் டென்சிட்டியை வாங்கிக்கும். ஆனால் அவ்வளோ குளோரின் வாங்கின அளவுக்கு வாங்காது, பட் ஓரளவுக்கு வாங்கும். ஸோ வி கேன் சே திஸ் வில் டேக் அ ஸ்லைட் பாசிட்டிவ் சார்ஜ். டெல்டா ஆஃப் டெல்டா ப்ளஸ், டெல்டா ப்ளஸ்னாலே பார்ஷியல் சார்ஜ்னு அர்த்தம். இது டெல்டா ஆஃப் டெல்டா ப்ளஸ். இதனால் இதுக்கு கொஞ்சம் எலக்ட்ரானெகட்டிவிட்டி அதிகமாகிடுச்சா, அப்போ பக்கத்தில் இன்னொரு கார்பன் கிட்ட இருந்து டெல்டா ஆஃப் டெல்டா ப்ளஸ், இந்த சார்ஜ் இங்கே டெவலப் பண்ணி விட்டுரும். இந்த மாதிரி செயின் வழியாக மொத்தமாக இருக்கிற எல்லா எலக்ட்ரான் டென்சிட்டியும் ஓரளவுக்கு அப்படியே போலரைஸ் ஆகுதா. இந்த எஃபெக்ட்டுக்கு தான் இண்டக்டிவ் எஃபெக்ட்னு பேர். ஓகே, ஸோ த என்டையர் கார்பன் செயினுக்கே இந்த எஃபெக்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் டு பி ஃபேர், ஒரு 4 கார்பனை தாண்டி வந்து எஃபெக்ட் வந்து ஃபீல் பண்ண முடியாது. இந்த டெல்டா ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜே ரொம்ப கம்மி சார்ஜ். 3வது 4வது டெசிமல் பாயிண்ட்டை தாண்டி போயிட்டுருக்கு. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்லேயே இல்லை. ஸோ எஃபெக்ட் வந்து ஒரு 4 கார்பனுக்கு மேலே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது, அதுதான் அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிள் இதே தான் நான் இப்போ இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே ஹாலோஜன் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஹேவிங் மோர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. கொஞ்சம் கார்பன் கிட்ட இருந்து பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துரும். அப்படியே போக 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 கொஞ்சம் சின்ன சார்ஜ், ரொம்ப சின்ன சார்ஜாக போயிட்டே இருக்கும். மேக்னிடியூட் கெட் ஸ்மாலர் அண்ட் ஸ்மாலர். போக போக இந்த சார்ஜோட மேக்னிடியூடு ரொம்ப கம்மியாகிட்டு போயிடும். ஓகே, இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங். எலக்ட்ரான் டொனேட்டிங்க்கும் இதே எஃபெக்ட் தான். இப்போது இந்த சிஎல்க்கு பதிலாக CH3ன்றது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அந்த குரூப் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற செயினுக்கு கொஞ்சம் எலக்ட்ரான் டென்சிட்டி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், சாரிடா, நெகட்டிவ் சார்ஜ் வரும். அப்போ அது இங்கே கொஞ்சம் எலக்ட்ரான் டென்சிட்டி கொடுக்கும். இது கொஞ்சம் டெல்டா ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் வரும். அண்ட் இட் ட்ராவல்ஸ் த்ரூ த செயின். சிக்மா பாண்டு செயின் வழியாக தான் போகணும். திஸ் இஸ் யுவர் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ நம்ம எலக்ட்ரான் விட்ரா பண்ணுதா கொடுக்குதான்றதை வச்சே நம்மளுக்கு 2 எஃபெக்ட் வந்துருச்சு. கரெக்டாக, ஒன்று +I எஃபெக்ட், இல்லாட்டி -I எஃபெக்ட். +Iனா எலக்ட்ரான் கொடுக்குதுன்னு அர்த்தம். இது குரூப்பை பொறுத்து தான் இந்த +Iயா -Iயான்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு -I வச்சு சொல்லிடுறேன், இது கொஞ்சம் ஈஸி. ஓகே, இமேஜின் கார்பன் இஸ் அட்டாச் டு அ குளோரின். ஓகே, குளோரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ பாண்டு கிட்ட இருந்து எலக்ட்ரான் டென்சிட்டி இழுத்துச்சுன்னா இதுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் சார்ஜ் வரும். அதனால தான் இதுக்கு -I எஃபெக்ட்னு பேர். ஓகே, எலக்ட்ரானை இழுக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் present around the chlorine. So we don't call it as a full negative charge, we call it as a partial negative charge. That's why we call it as a delta negative charge. Okay, so electron pullனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்திருக்கு. இதனால் இதுக்கு ஒரு டெல்டா பாசிட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. அது பக்கத்தில் ஒரு டெல்டா ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இந்த எஃபெக்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது ஒரு 4-5 கார்பன் வரைக்குமே ஃபீல் ஆகும். 4 கார்பன் வரைக்கும் வச்சுக்கலாம் நம்ம. இதுக்கு பேர் தான் -I எஃபெக்ட். பிகாஸ் ஆஃப் திஸ் குரூப் there is a polarization of electron density. Okay, so to summarize, those groups which withdraw electrons from the carbon chain are electron withdrawing groups, and they are said to exert -I effect. -I effect exert பண்ணுது அப்படின்னு சொல்லிடலாம்.
இதே இது பாசிட்டிவ்னா எலக்ட்ரான் கொடுக்கும்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம CH3 எடுத்துட்டோம்னு வச்சுக்கோ, இது எலக்ட்ரான்ஸ் கொடுத்து இதுக்கு ஸ்லைட்டாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ இதனால் வர்றது தான் ப்ளஸ் I எஃபெக்ட். the groups that donate electrons to the carbon chain are electron donating groups, EDG na electron donating groups, and they are said to exert the plus I effect. So plus I effect எப்போ வருது, minus I effect எப்போ வருது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. electron negative groups attach ஆச்சுன்னா minus I effect, electron donating groups, electron releasing groups இருந்துச்சுன்னா plus I effect. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம அப்பப்போ EDG EWGன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டெர்மினாலஜி இங்கேருந்து தான் வருது. ஆல்ரைட், இப்போது உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியும். சம் ஆட்டம்ஸ் ஆர் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் அதர்ஸ், சம் குரூப்ஸ் ஆர் மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் தேன் அதர்ஸ். அப்போ நம்மளுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. சில குரூப்ஸ் வந்து இந்த எஃபெக்டை ரொம்ப அதிகமாக காமிக்கும், சில குரூப்ஸ் வந்து இந்த எஃபெக்டை கொஞ்சம் கம்மியாக காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலோஜன்ஸ்லேயே எடுத்துக்கோங்களேன். ஃப்ளூரின் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 4.0, chlorine electronegativity 3.5, bromine electronegativity 2.8, iodine அதோட கம்மி. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது ஃப்ளூரினை விட குளோரினோடைய மைனஸ் ஐ எஃபெக்ட் கம்மி தான். ஓகே, குளோரினை விட புரோமினோட மைனஸ் ஐ எஃபெக்ட் கம்மி தான். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸ். ஆனால் குரூப் ஆஃப் ஆட்டம்னு எடுத்தோம்னா மொத்த குரூப்போடைய எஃபெக்ட் தான் நம்ம பார்க்கணும். ஓகே, இண்டிவிஜுவல் ஆட்டம் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு சொல்லிடலாம். ஃப்ளூரின்னா அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 4, ஸோ அதிகமாக இருக்கும். குளோரின்னா அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3.5, அது அப்படி சொல்லிடலாம். ஆனால் குரூப்னு வரும்போது ரெண்டு ஆட்டம் சேரும்போது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் யூ கேன் டிஸ்ட்ரிபியூட் மோர் எலக்ட்ரான் டென்சிட்டி. அதனால தான் நைட்ரோ குரூப் மொத்தம் 3 எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம்ஸ் இருக்கு. திஸ் ஹேஸ் கிரேட்டர் மைனஸ் ஐ எஃபெக்ட் தேன் ஃப்ளூரின். ஓகே, cyanide has greater electronegativity effect than fluorine. அதை வந்து எலக்ட்ரான் நெகட்டிவ் எஃபெக்ட்னு நம்ம சொல்லாமல் மைனஸ் ஐ எஃபெக்ட்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இது மட்டும் இல்லை, பாசிட்டிவ் சார்ஜ் குரூப் சில சமயம் இருக்கும்டா. இந்த அமீன் பார்த்துருக்கீங்களா, பிரைமரி டெர்ஷியரி பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி அமீன்லாம் பார்த்துருக்கீங்களா. அதில் இன்னொரு குரூப்பை நைட்ரஜன் கூட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா குவாட்டர்னரி அமோனியம் சால்ட்னு ஒன்று வரும். அப்போ நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். that has even greater minus I effect than even fluorine da. Fluorine neutral nitro group விட NR3+க்கு minus I effect ஜாஸ்தி. ஓகே, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் எஃபெக்ட் ஜாஸ்தி அதுக்கு. ஸோ இந்த சீக்வன்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும்டா. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் மிஸ் ஆகுதா? ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்படி இருக்கு NR3+, NO2, அதுக்கப்புறம் சைனைட், அதுக்கப்புறம் தான் ஃப்ளூரின். ஃப்ளூரினை விட COH, ஃப்ளூரினுக்கு அப்புறம் COH, C டபுள் பாண்டோ குளோரின், புரோமின், அயோடின், OH, OR, C6H5, C triple bond C, C double bond C. பாருங்க, sp carbons have greater minus I effect than sp2 carbons. ஹைட்ரஜனை நம்ம வந்து பேஸ் லைனாக வச்சுக்கலாம். ஓகேவா, ஹைட்ரஜனும் இங்கேயும் வரும், இங்கேயும் வருது பேர். அதை வச்சு தான் நம்ம மைனஸ் ஐயா ப்ளஸ் ஐ குரூப்பான்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இந்த சீக்வன்ஸை நம்ம மெமரைஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகே, ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இங்கே. நம்ம முன்னாடி ஒரு ஸ்லைடில் வந்து ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம், மைனஸ் ஐ எஃபெக்ட்டு எந்த மாதிரி லிஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். எதுக்கு ஹையஸ்ட் வந்துச்சு? அஃப்கோர்ஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் குரூப்ஸுக்கு ஹையஸ்ட் வந்துச்சு, அண்ட் ஃப்ளூரின் வந்துச்சு, அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்துச்சு. ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்லேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில குரூப்ஸ் வந்து மாறி இருக்கும். ஓகேவா, ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்லேயும் சில குரூப்ஸ் மாறி இருக்கும். இதை எதை வச்சு நீங்கள் மைனஸ் ஐ எஃபெக்டை சொல்ல முடியும்? ஸ்ட்ரிக்டாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் இல்லைடா. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஸ்ட்ரிக்டாக இல்லை. ஓகே, பெஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அசிடிட்டி ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, அசிடிட்டி அப்சர்வ்ட் இன் டிஃப்ரெண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்ஸ். அதை வச்சு சொல்லலாம், ஓரளவுக்கு சொல்லலாம். இதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு நம்ம இப்போ ஃப்ளூரின் எடுத்துப்போம் அண்ட் குளோரின் எடுத்துப்போம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு, இது CH2COOH, இதுவும் CH2COOH. ஸோ மற்ற எல்லா குரூப்பும் சேம் தான். பட் இந்த இடத்துல குளோரின் இருக்குது, இந்த இடத்துல ஃப்ளூரின் இருக்குது. ஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிடில் ஃப்ளூரினோடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் அப்படின்றதுனால இதுக்கு வந்து அசிடிட்டி அதிகமாக இருக்குது. இதை நம்ம இன்னும் டீட்டெயில்டாக வந்து அசிடிக் நேச்சர் அதில் பார்ப்போம். ஓகே, குளோரோ அசிட்டிக் ஆசிடுக்கு அசிடிட்டி கொஞ்சம் கம்மி.
இதுலேருந்து என்ன தெரியுது, மேபி ஃப்ளூரினுக்கு மைனஸ் எஃபெக்ட் ஜாஸ்தி அப்படின்னு தெரியுது. ஆனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் கிவன் அஹெட் ஆஃப் ஃப்ளூரின். இது வந்து விக்கிபீடியாவிலேருந்து எடுத்த இது. நீங்கள் இண்டக்டிவ் எஃபெக்ட்னு போனீங்கன்னா ரிலேட்டிவ் இண்டக்டிவ் எஃபெக்டில் இருக்கும். இது இருக்கு, இருந்தாலுமே கார்பாக்சிலிக் ஆசிட் வச்சு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி லெஸ் அசிடிக் தென் ஃப்ளூரின். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் போட்டோன்னு வச்சுக்கேன், இதுக்கு பேர் மலோனிக் ஆசிட், இது வந்து ஃப்ளூரோஅசிட்டிக் ஆசிட். ஓகே, இதோடைய pKa வேல்யூ வந்து 2.6, இதோடைய pKa வேல்யூ 2.83. அப்போ ஃப்ளூரோஅசிட்டிக் ஆசிட் தான் ஸ்டில் ஸ்ட்ராங்கர் ஆசிட். why are we keeping it like this? isn't it like கார்பாக்சிலிக் ஆசிட் தானே நம்ம முன்னாடி வந்துச்சு, அப்போ இதுக்கு மைனஸ் எஃபெக்ட் அதிகமாக இருக்கணும். இது எதனால் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அசிடிக் ஸ்ட்ரென்த்தை மட்டும் காட்டுற எக்ஸ்பெரிமெண்ட். அசிடிக் ஸ்ட்ரென்த் டிபெண்ட்ஸ் ஆன் மோர் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ், அது மைனஸ் எஃபெக்டை மட்டும் பொறுத்து இல்லை. அதனால் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் புக் அப்ரோச் இட் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்லி. இப்போது நம்ம வந்து எந்த லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, என்சிஆர்டி புக்கில் இப்படி ஒரு லிஸ்ட்டே கிடையாது மைனஸ் எஃபெக்டோட. உங்களுடைய டைரக்ட் என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் எடுத்திங்கன்னா இதோட இது அதிகம் அப்படின்னு ஒரு 2-3 குரூப்ஸுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. இப்படி ஃபுல் லிஸ்ட் வந்து அதில் இல்லை. ஓகே, குவாலிட்டேட்டிவாக நிறைய டெக்ஸ்ட் புக்கில் எடுத்து கொடுத்துருக்காங்க. we can follow general groups. for example ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடினுக்கு இந்த குரூப், இந்த ஆர்டர் தான், அது நம்ம மறுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி மல்டிபிள் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சிங்கிள் ஆட்டமை விட அதிகமாக இருக்குது, அதையும் நம்ம மறுக்க முடியாது. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஹையஸ்ட்டாக இருக்கும், அதையும் நம்ம மறுக்க முடியாது. ஓகேவா? ஸோ சிம்பிள் குரூப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஓஆர் ஹேஸ் கிரேட்டர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தேன் ஓஹெச். அந்த மாதிரி கம்பேரிசன் நம்ம எப்போவுமே கண்டிப்பாக பண்ணலாம். இங்கேயும் பாருங்கள், சி ட்ரிபிள் பாண்ட் சிக்கு சி டபுள் பாண்ட் சியை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம், நம்ம அது போன செக்ஷன்லேயே பார்த்தோம்ல அது. அண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் சி ஹேஸ் ஹையர் தேன் C6H5 அப்படின்னு நிறைய ரிசோர்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் அ லிட்டில் பிட் டிபேட்டட் by many teachers also, many textbooks also. Let us just keep this order in mind and we will proceed with our concepts. Okay, let's see this problem guys. Okay, so namalukku vandu tertiary, secondary, primary, then attached to a benzyl or an unsaturated group in increasing order of inductive effect கேட்டிருக்காங்க. Okay, all right, plus I effect group நம்மளுக்கு ஆர்டர் தெரியும், tertiary is greater than secondary which is greater than primary, அதனால நம்ம அதே யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க வந்து so this is tertiary, this is secondary, this is primary. Yeah, option B should be the right answer. Okay வா? இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி சில கொஷின்ஸ்லாம் வரும், வந்திருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இதோடைய அப்ளிகேஷன் பேஸ்டும் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. லெட்ஸ் சி மோர் கொஷின்ஸ். ஆல்ரைட், கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ப்ளஸ் ஐ எஃபெக்ட், அகைன் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். அண்ட் இதுலேயும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நெகட்டிவ்லி சார்ஜ் குரூப்ஸ் ஆர் ஜென்ரலி ஹேவிங் கிரேட்டர் ப்ளஸ் ஐ எஃபெக்ட் தேன் தி நியூட்ரல் குரூப்ஸ். பட் இங்கே எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ். அப்போ எதை பார்க்கணும்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்க்கணும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் ஐ எஃபெக்ட் கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே யூனிஃபார்மாக நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. அண்ட் த வே தட் வி ஹாவ் டு சி ஹியர் இஸ் திஸ் ஷுட் பி கரெக்ட். ஏன்னா இங்கே கார்பனில் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, ஆனால் COO மைனஸில் ஆக்சிஜனில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, O மைனஸில் ஆக்சிஜனில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இருடா, okay, so this is the order that we are looking at. Electronegativity of carbon is lesser than oxygen, so simple negative charge nu paathona carbon will have greater plus I effect than oxygen. adukapram groups of atoms la inga rendu oxygen irukku, adukku plus I effect kammiya da irukum. iduke resonance stabilization irukku, na sollalandradhukka simple ah solliட்டு இருக்கேன். okay, and then this is neutral, so idukku dhaan irukadile least plus I effect irukum. okay, right, so that is one way to think about this. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சும் ப்ளஸ் ஐ எஃபெக்டை சொல்லலாம். ஓகே ஓகே, ஜேஇ மறந்துருச்சா? JEE மெயின்ஸ் எக்ஸாம் 2019 ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க.
correct order of decreasing order of acidic strength. Okay, இதில் first common elements என்னன்னு பார்த்துடலாமா? இந்த CH2COOH group இருக்குல்ல, CH2COOH group எல்லாத்துலேயும் காமனாக தெரியுது. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அந்த ரெண்டாவது கார்பன், இதுக்கு வந்து ஆல்ஃபா கார்பன் சொல்லுவாங்க. பிரின்சிபல் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லாட்டி டார்கெட் குரூப்போட ஃபர்ஸ்ட் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனுக்கு பேர் ஆல்ஃபா கார்பன். அந்த கார்பனில் தான் இந்த குரூப் எல்லாம் அட்டாச் ஆகிருக்கு, ஃப்ளூரின், நைட்ரோ, சயனைடு அண்ட் குளோரின். ஓகே, இப்போ அசிடிக் ஸ்ட்ரென்த்னு வச்சு நம்ம பார்க்கும்போது, நான் இன்னும் உங்களுக்கு அசிடிக் ஸ்ட்ரென்த் டிஸ்கிரைப் பண்ணல. ஸோ லெட் மீ குவிக்லி கிவ் யூ அ சிம்பிள் ஐடியா ஆஃப் ஹவு டு திங்க் அபவுட் அசிடிக் ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ நம்ம எப்போவுமே ஆர்கானிக் ஆசிட்னா வீக் ஆசிட் தானே பார்க்க போகிறோம். ஸோ வீக் ஆசிட் பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னா we have to look at the equilibrium. Equilibrium எப்படி இருக்கும்? HAன்னு வச்சுக்கலாமா? HA reversible H plus plus A minus. ஓகேவா? இந்த ஈக்குலிபிரியம் ஃபார்வர்ட் ஃபேஸிங்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஆசிட், அதாவது நிறைய H plus ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங்கர் ஆசிட். ஓகே, A மைனஸ் இருக்குல்ல, A மைனஸ் ஸ்டேபிளாக இருக்கும்போது இது நடக்கும். ஓகே, ஸோ more stable anion also called as conjugate base. More stable conjugate base means stronger acid. Okay, more stable conjugate base means stronger acid. இந்த conjugate base ஸ்டேபிளா இருக்கா இல்லையான்னு நம்ம எப்படி சொல்றது? இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் கான்ஜுகேட் பேஸ் இருக்குல்ல, அதை வச்சு சொல்லலாம். ஸ்டெபிலிட்டி ஆஃப் anion is high if charge on anion is low. Anion is low. ஸோ சார்ஜ் கம்மியாக கம்மியாக ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். இதான் ஐடியா. ஓகேவா? இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒன்று வந்து CH2COOH, இந்த CH2ல நைட்ரோ குரூப் அட்டாச் ஆயிருக்கு. CH2COOH இந்த குரூப்பில் ஃப்ளூரின் அட்டாச் ஆயிருக்கு. இந்த ரெண்டு கான்செப்ட் வச்சு மட்டும் பேசுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இந்த ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் A மைனஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதை பண்ணுவோமா? ஸோ லெட் அஸ் ரிமூவ் திஸ் அண்ட் புட் நெகட்டிவ் சார்ஜ் ஆன் திஸ். பண்ணியாச்சா? இப்போ இந்த ரெண்டு குரூப்பில் மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்து நைட்ரோக்கு அதிகம். ஓகே, ஸோ வி நோ திஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட் ஆஃப் நைட்ரோ குரூப் இஸ் கிரேட்டர் தேன் ஃப்ளூரின் குரூப். குரூப் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்ஸ்க்கு மைனஸ் ஐ எஃபெக்ட் வந்து அதிகம்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற அந்த நெகட்டிவ் சார்ஜை நைட்ரோ இழுத்துரும். வேற கலரில் போடவா? Nitro is going to remove or reduce the negative charge on this anion. Okay, fluorine remove பண்ணதான் போகுது, ஆனால் நைட்ரோ நிறையா பண்ணும், ஃப்ளூரின் கொஞ்சம் கம்மியாக பண்ணும். ஏன்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் ஆஃப் ஃப்ளூரின் இஸ் லெஸ்ஸர் தேன் தட் ஆஃப் நைட்ரோ. ஓகே, அப்போ இங்கே சார்ஜ் கம்மி தான் ஆகும், ஆனால் இங்கே நிறையா கம்மியாகும், இங்கே கொஞ்சம் தான் கம்மியாகும். ஓகே, சார்ஜ் கம்மியாச்சுன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். ஸ்டெபிலிட்டி அதிகமாச்சுன்னா ஆசிட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது நைட்ரோ அசிட்டிக் ஆசிட் இஸ் அ ஸ்ட்ராங்கர் ஆசிட் தேன் ஃப்ளூரோ அசிட்டிக் ஆசிட். அப்படியே லாஜிக்காக போய் பாருங்க. ஓகே, மைனஸ் ஐ எஃபெக்ட்னால சார்ஜ் கம்மியாகுது. எங்கே சார்ஜ் அதிகமாக கம்மியாகுதோ அங்கே ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆனியான் அதிகமாகுது. எங்கே ஆனியான் மோர் ஸ்டேபிளாக இருக்கோ அங்கே ஆசிட் ஸ்ட்ராங்கராக இருக்குது. ஓகேவா? தட் மீன்ஸ் நைட்ரோ அசிட்டிக் ஆசிட் இஸ் அ ஸ்ட்ராங்கர் ஆசிட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே இருக்குது நைட்ரோ அசிட்டிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங்கர். இந்த கம்பேரிசன் கரெக்டு. ஃப்ளூரின் சயனைடு கம்பேர் பண்ணால் சயனோ அசிட்டிக் ஆசிட் தாண்டா அதிகம். ஓகே, மைனஸ் ஐ எஃபெக்டோட ஆர்டர் என்ன வரும்? நைட்ரோ சயனோ அப்புறம் தான் ஃப்ளூரின் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க, இங்கேயும் தப்பு பண்ணிட்டாங்க, இங்கே இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க. நைட்ரோக்கு தான் அதிகம் வரும். சயனைடு 2 வந்து 2 ஆட்டம், நைட்ரோ 3 ஆட்டம்.
all electronegative. இந்த இடத்துல தான் அப்போ கரெக்டாக இருக்கணும்டா, பார்த்துலாமா? நைட்ரோ ஸ்ட்ராங்கர் தேன் சயனோ, சயனோ ஸ்ட்ராங்கர் தேன் ஃப்ளூரோ, ஃப்ளூரோ ஸ்ட்ராங்கர் தேன் குளோரின். ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த் புரிஞ்சுச்சா? சரி, இந்த ட்ரெண்ட் வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த ட்ரெயின் ஆஃப் லாஜிக்கை அழகாக பார்த்துட்டிங்கன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த்தை ஆன்சர் பண்ணிடலாம்டா. ஓகேவா? அசிடிக் ஸ்ட்ரென்த்தோட அந்த ட்ரெயின் ஆஃப் லாஜிக் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த இடத்துல சார்ஜ் அதிகமாக கம்மியாகுதோ அந்த இடத்துல ஆனியான் ஸ்டேபிளாக இருக்கும், எங்கே ஆனியான் ஸ்டேபிளாக இருக்கும் அங்கே ஆசிட் ஸ்ட்ராங்கராக இருக்கும். அப்போ நீ இருக்கிற எலக்ட்ரானிக் எஃபெக்ட் வச்சு இங்கே ரொம்ப சிம்பிள், நான் மைனஸ் ஐ எஃபெக்ட் மட்டும் சொல்லிட்டேன். இதே மாதிரி நிறைய எஃபெக்ட் படிக்க போகிறோம்ல, அங்கே எல்லா இடத்துலையுமே இந்த அசிடிக் ஸ்ட்ரென்த் வரும். நீங்கள் எல்லா எஃபெக்டையும் சேர்த்து வச்சு பார்க்க வேண்டியதாக வரும். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவை வரும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். லெட்ஸ் மூவ் ஆன் டு அவர் நெக்ஸ்ட் கான்செப்ட் கால்ட் ரெசனன்ஸ். போலாமா? ரெசனன்ஸ்னால் என்ன? ரெசனன்ஸ் அப்படின்றது வந்து எலக்ட்ரானுடைய வேவ் நேச்சர்லேருந்து உதயமாகிற ஒரு கான்செப்ட். ஓகே, வேவ் நேச்சர் எல்லா இடத்துலையுமே ரெசனன்ஸ்னு ஒரு ஐடியா நீங்கள் படிச்சிருப்பீங்க. எப்போ வந்து ஒரு வேவ் இன்னொரு வேவோடு சேர்ந்து அது டபுள் அப் ஆகுதோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரெசனன்ஸ் கிடைக்குது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, இந்த வேவ் இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ரெசனேட் பண்ணுறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகே, இட் ஹேஸ் டு பி டீலோக்கலைஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. ஓகே, ஸோ யூ ஹாவ் two or more contributing structures for the same Lewis structure of the compound. ஒரு காம்பவுண்டுக்கு என்னால் 2-3 ஸ்ட்ரக்சர் வரைய முடியுது. ஓகே, அண்ட் நான் வரைகிற எந்த ஸ்ட்ரக்சருமே பை இட் செல்ஃப் cannot explain all the properties of the compound. ஓகே, இதை வந்து நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வரேன். ஓகே, let us take for example பென்சீன்ரா. பென்சீனை பற்றி நம்மளுக்கு ஒரிஜினலாக என்ன தெரிஞ்சிருந்துச்சு தெரியுமா? அது வந்து ஒரு லிக்விடு. அதுக்கு மாலிகுலர் ஃபார்முலா C6H6. இதை வச்சு நிறையா ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு பார்த்தாங்க. நீங்கள் டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லும். இதில் 4 வருதுடா டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். நம்ம ஹைட்ரோ கார்பன் சாப்டரில் இது இன்னும் நிறையா படிப்போம். ஓகே, டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் என்ன, எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுலாம். இங்கே டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன் ஈக்குவல்ஸ் டு 4. ஓகே, 4 வருது. அப்படின்னா என்ன? 4 டபுள் பாண்ட் இருக்கணும், இல்லை 2 ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும், இல்லை 3 டபுள் பாண்ட் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். இந்த மாதிரி வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் அதை. ஓகே, 2 டபுள் பாண்ட் ஒரு ட்ரிபிள் பாண்ட், சாரி, பிரிச்சுக்கலாம். அப்படி பிரித்ததில் பெஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் என்ன போட முடியுது அப்படின்னா இந்த மாதிரி போட முடியுது. இதை நீங்கள் வந்து நிறைய ஃபெமிலியராக பார்த்துருப்பீங்க. எல்லா கெமிஸ்ட்ரி டெக்ஸ்ட் புக்லையும் இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்காது, ரைட்டா? But this does not explain the properties of benzene dyes. Why so? இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வேறு எந்த எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டியும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதை நீ புரோமினோட சேர்த்தினா, புரோமின் வந்து ஒரு ஆரஞ்சு, டார்க் ஆரஞ்சு ப்ரௌன் அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்குன்னு வச்சுக்கேன். புரோமின் அந்த கலரில் இருக்கும். இட் ஷுட் ஹாவ் கிவன் மீ an addition product. But benzene does not give you addition product with bromine. இந்த ரியாக்ஷன் நடக்க மாட்டேங்குது. bromine decolorization does not occur. bromine வந்து நம்மளால பென்சீனை வச்சு டீகலரைஸ் பண்ண முடியல. அப்போ டபுள் பாண்ட் இல்லைன்னா எடுத்துக்க முடியுமா? டபுள் பாண்ட் இல்லைன்னா இந்த இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது? இதுக்கு தான் வந்து கெக்குலே அப்படின்றவர் வந்து ரெசனன்ஸ்னு ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தார். இதை பற்றி நிறைய கதைலாம் இருக்குது. அவர் வந்து கனவு கண்டுட்டு இருக்கும் போது ஒரு பாம்பு இன்னொரு பாம்போட வாழை கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் பார்த்துருக்காரு அவர். அதை வச்சுட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு, மேபி பென்சீன் இஸ் நாட் எக்ஸிஸ்டிங் இன் ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரக்சர், இட் இஸ் எக்ஸிஸ்டிங் இன் 2 ஸ்ட்ரக்சர். இது அவர் சொன்ன ரிப்போர்ட். இப்போ அதை நல்லா மாடிஃபை பண்ணி இன்னும் நல்லா ஆக்கிட்டாங்க. அவர் ஃபஸ்ட்டு ஈக்குலிபிரியம் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த மாதிரி 2 ஸ்ட்ரக்சரில் பென்சீன் இருக்குது, மாற்றிட்டே இருக்குது அப்படின்னாரு. பட் இப்போ கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஹீ ஹிம்செல்ஃப் லேட்டர் ஆன் ஹீ அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் நாட் ஈக்குலிபிரியம், இட் இஸ் ஆக்சுவலி ரெசனன்ஸ். அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரும் தப்பு,
இந்த ஸ்ட்ரக்சரும் தப்பு. The real structure is a hybrid of both of these structure. Okay, the real structure is hybrid of both of these structures. Contribution of both of these structures are present. இருக்கிற எல்லா resonating structure எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ஷனாக எடுத்து ஒரு கான்ட்ரிபியூஷனாக போட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு ஹைப்ரிடாக போட்டேன்னா அதில் கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் தான் ரியல் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இதில் டபுள் பாண்ட் இல்லை, இருக்கிற பை பாண்ட் எல்லாம் டீலோக்கலைஸ் ஆகி இருக்கு. இந்த மாதிரி பை பாண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் மேலேயும் கீழேயும் அதை சுற்றிட்டு இருக்கு. ஓகே, தட் இஸ் த ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சீன். ஓகே, இதுதான் வந்து இது எங்கேருந்து வருது அப்படின்னா ரெசனன்ஸ்லேருந்து வருது. சரி, ஸோ பென்சீனோடைய அந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே வந்து கரெக்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. தே ஆர் கால்ட் அஸ் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கெனானிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு சொல்லணும். அதை ஆக்சுவல் ஸ்ட்ரக்சருக்கு இது கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணுதே தவிர இது ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், RCOO மைனஸ். ஓகே, RCO மைனஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, C டபுள் பாண்ட் O இங்கே இருக்குது, ரெண்டாவது ஸ்ட்ரக்சரில் இங்கே இருக்குது. இப்போ ஆக்சுவல் ஸ்ட்ரக்சரில் இங்கே இருக்கா, இங்கே இருக்கா? ரெண்டுமே கிடையாது. எலக்ட்ரான் இஸ் டீலோக்கலைஸ் பிட்வீன் ஆல் த்ரீ ஆட்டம்ஸ். அந்த மாதிரி நடக்கும்போது ஒரு மாதிரி நீ வந்து அதை ரெசனன்ஸ் ஹைப்ரிடாக பார்ஷியலாக வரையணும். RCOO அப்படி டபுள் டாட்டட் லைன்ஸ் வச்சு போடணும். இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. திஸ் இஸ் தி ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். மற்றதெல்லாம் கான்ட்ரிபியூட்டரி ஸ்ட்ரக்சர். உனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, உனக்கும் எனக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக நான் எல்லா ஸ்ட்ரக்சரையும் வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுப்பாரு, ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் வந்துடும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஓகே, அதுக்காக தான் நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் போடுறோம். ஸோ பென்சீன் ஆல்சோ ஹேஸ் திஸ் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ரெசனன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் வந்து பை ஆல்டர்னேட் பை ரெசனன்ஸ். நான் ரெசனன்ஸ் காமிக்கும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நான் காமிக்கிற எல்லா ஸ்ட்ரக்சருமே கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகே, ஸோ நான் வந்து கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வரைய போகிறேன், அதுக்கப்புறம் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சரும் வரைய போகிறேன். ஓகே, ஃபாலோ இட். பை ஆல்டர்னேட் பை. ஸோ லெட்ஸ் டேக் C. வேறு கலர் எடுத்துக்கலாமா? ஓகே, C டபுள் பாண்ட் C, சிங்கிள் பாண்ட் C, டபுள் பாண்ட் C, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே CH2 வரும், இங்கே CH வரும், இங்கேயும் CH வரும், இங்கே CH2 வரும். ஓகே, இது ஒரு ரெசனன்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஆல்டர்னேட் பை பாண்ட்ஸ் இருக்கும்போது ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, இந்த எல்லா கார்பனுக்குமே பை எலக்ட்ரான் கிளவுடு இருக்கும். அது எல்லாமே பேரலலாக இருந்துச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த ரெசனன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, பேரலலாக இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த பை எலக்ட்ரான் கிளவுடு வந்து இந்த இடத்துல இருக்குதா, இந்த இடத்துல ஷேர்டு எலக்ட்ரானாக இருக்கிறது இந்த இடத்துல ஷேர்டு எலக்ட்ரானாக போக முடியும். ஓகே, அப்போ இந்த இடத்துல இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜாக போக முடியும். ஓகே, ஸோ தென் வாட் ஐ வில் ஹாவ் இஸ் CH2. இங்கே இருக்கிற பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த கார்பனுக்கு 3 பாண்டு தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இல்லை. ஐ வில் புட் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் திஸ் கார்பன். ஓகே, அப்புறம் இங்கே இருக்கிற கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் ஆயிடுச்சு. இங்கே இருக்கிற டபுள் பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் வில் பிகம் CH2 மைனஸ். ஓகே, திஸ் இஸ் ஒன் கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர். நீ இந்த மாதிரி வந்து இன்னொரு கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சரும் வரையலாம். இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ், இந்த கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் மாதிரி வரையலாம். ஓகே, அப்போ ஓவரால் எனக்கு ஹைப்ரிட் எப்படி வரும் தெரியுமா? ரெசனன்ஸ் ஹைப்ரிட் வில் ஹாவ் ஆல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ எல்லா இடத்துலையும் டபுள் பாண்ட் இருக்கும். இப்படி திஸ் இஸ் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். ஓகே, எல்லாத்துக்கும் ஈக்குவல் பாண்ட்ஸ் இருக்குமா? அதுவும் கிடையாது. ஏன்னா கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ
the bond length will not be same. பென்சீனில் சேமாக இருக்கும், ஏன்னா நீ ரெண்டு ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டைம்ஸ் பாண்ட் ஆர்டர் வந்து இப்போது எக்ஸாம்பிள் பாரு, இங்கே இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கா, இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்குது. ஸோ ஓவரால் பாண்ட் ஆர்டர் வந்து 2 + 1/2 1.5 எடுத்துக்கலாம் பிட்வீன் எனி டூ ஆட்டம்ஸ். ஓகே, பாண்ட் ஆர்டர் நீ அப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா எழுதணும்னு வச்சுக்கேன், பாண்ட் ஆர்டர் ஈக்குவல்ஸ் டு, இது வந்து பிட்வீன் எனி டூ ஆட்டம்ஸ். ஏதாவது ரெண்டு ஆட்டமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, இந்த ஆட்டம் இந்த ஆட்டம் இந்த ஆட்டம் இந்த ஆட்டம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அதுக்கு நடுவில் டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் present in all resonating structures divided by total number of resonating structures. நம்மக்கிட்ட இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு, மேலே வந்து இங்கே ரெண்டு பாண்டு இங்கே ஒரு பாண்டு. ஸோ 2 + 1 divided by 2ன்றது வந்து 3/2 1.5 வந்துடும். இதுதான் ஃபார்முலா ஃபார் பாண்ட் ஆர்டர் இன் ரெசனன்ஸ். நீங்கள் கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்லையும் படிச்சிருப்பீங்கடா இது. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, ஸோ இது பார்த்துட்டோமா, திஸ் இஸ் கால்ட் அஸ் பை ஆல்டர்னேட் பை. ஓகே, இப்போ என்ன சேர்க்கலாம் நெக்ஸ்ட், பை ஆல்டர்னேட் பாசிட்டிவ் சார்ஜ். இது கொஞ்சம் ஈஸி. CH2 டபுள் பாண்ட் CH, இது வந்து பை பாண்டா, இதுக்கு பக்கத்தில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், CH2 பாசிட்டிவ். இங்கே ரெசனன்ஸ் எப்படி வரும் தெரியுமா, இங்கேயும் அதே மாதிரி இருக்கும்டா. எப்போவுமே ரெசனன்ஸ் நடக்கணும்னா parallel p ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றதுனால பி மட்டும் நம்ம கன்சர்ன் பண்ணால் போதும். உங்களுக்கு சல்ஃபரோ இல்லாட்டி ஃபாஸ்பரஸோ வந்துச்சுன்னா டி ஆர்பிட்டல் இருந்தால் கூட ரெசனன்ஸ் நடக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த இடத்துல இருக்கிற பை எலக்ட்ரான் கிளவுட், ரெசனன்ஸில் பை எலக்ட்ரான் கிளவுட் மட்டும்தான் டீலோக்கலைஸ் ஆகும் கைஸ். ஓகே, இந்த இடத்துல இருக்கிறது இங்கே போயிடுமா, அப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு, CH2 இந்த இடத்துல சிங்கிள் பாண்ட் ஆயிடுச்சு, CH இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஆயிடுச்சு, CH2. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் போயிடுச்சு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கிளவுட் வந்ததுனால, ஆனால் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதுவும் திருப்பி மாறும். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் ஈக்குலிபிரியம், திஸ் இஸ் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ்னா என்ன, இந்த ஸ்ட்ரக்சரும் கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர் தான், இது ரியல் கிடையாது. இதுவும் கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர் தான், இதுவும் ரியல் கிடையாது. இது ரெண்டத்தையும் சேர்த்து நான் ஒன்று போட போகிறேன்ல, ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர், இந்த இடத்துல போடுவோமா. ஸோ யூ ஹாவ் CH2 சக் 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 CH சக் 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 CH2. இதுதான் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர். இந்த ரெண்டு கார்பன்லேயே ஒரு டெல்டா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஓகே, நம்ம கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர் போடும்போது இந்த கார்பனில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு, இந்த கார்பனில் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துச்சு. பட் ரெசனன்ஸ் ஹைப்ரிட் போடும்போது ரெண்டுத்துலையுமே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போட்டு நம்ம அந்த ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சரை காமிக்கணும். ஓகே, இப்போ மெக்கானிசம்னு வரும்போது ஏதாவது ஒரு கார்பனில் தான் அட்டாக் பண்ணும், Cl- வருது. எந்த கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குமோ அந்த கார்பனில் தான் ப்ரிஃபரன்ஷியலி அட்டாக் பண்ணும். மேஜர் ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ரெண்டுமே ஈக்குவல் ப்ராபபிலிட்டி, ஸோ ஈக்குவல் கான்ட்ரிபியூஷனில் வரும். ஆல் ரைட், நெக்ஸ்ட் பை ஆல்டர்னேட் நெகட்டிவ் சார்ஜ். இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். இதுக்கு நான் வேறு மாதிரி நான் ஸ்ட்ரக்சர் போடுறேன், பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் போடுறேன். இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குடா, ஓகேவா, அப்புறம் இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே, இந்த கார்பனில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் இருக்குது. என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஷோ யூ ரெசனன்ஸ் பிட்வீன் திஸ். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே போயிட்டு பை பாண்டாக மாறிடும், இந்த பை பாண்டு இங்கே போயிட்டு நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். ஓகே, எங்கள் ஆரோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுதுன்றது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நீங்களும் வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், வரையும் போது தான் தெரியும் என்னமோ பார்த்தோமே அப்படின்னு. ஓகே, ஸோ வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்க கைஸ். இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துருச்சா, இங்கே டபுள் வந்துருச்சு, இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. ஓகே, திஸ் கேன் ஆல்சோ shown to generate the first resonance structure.
அதுவும் ஜென்ரேட் பண்ணலாம், சேமாக தான் வரும். பட் போத் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் என்ன? ரெசனன்ஸ் ஹைப்ரிட். ஓகே, ரெசனன்ஸ் ஹைப்ரிட் எப்படி இருக்குது? இங்கேயும் பார்ஷியல் டபுள் பாண்ட், இங்கேயும் பார்ஷியல் டபுள் பாண்ட், இங்கே ஒரு நெகட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். This is your hybrid structure. Okay. Next structure, pi alternate odd electron. இந்த odd electronனா எலக்ட்ரான் பேரா இல்லாமல் தனியாக ஒரே எலக்ட்ரானாக இருக்குது. ஃப்ரீ ரேடிக்கலோ இல்லாட்டி சில ஆட்டம்ஸ்லாம் ஆட் எலக்ட்ரானே வரும். நைட்ரோ NO2 கேஸில் ஒரு ஆட் எலக்ட்ரான் இருக்கும். குளோரினில் சில காம்பவுண்ட்ஸில் ஆட் எலக்ட்ரான் வரும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆட் எலக்ட்ரான். நம்ம வந்து ஃப்ரீ ரேடிக்கல் வச்சே போடுவோம், நம்ம கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் வச்சே போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் CH2 டபுள் பாண்ட், CH சிங்கிள் பாண்ட், CH2 வித் அன் ஆட் எலக்ட்ரான். இப்போ இந்த ஆட் எலக்ட்ரான் இருக்கும்போது we are going to think of it like, இந்த இடத்துலையும் முக்கியமான விஷயம்டா, parallel p ஆர்பிட்டல்ஸ் தான் இருக்கும் இங்கேயும். நான் இந்த ஆட் எலக்ட்ரான் இருக்குல்ல, சம்டைம்ஸ் அது வந்து அதுக்கே ஒரு ஹைப்ரிட் ஆர்பிட்டலாக எடுத்துக்கும், அப்போ sp3 போயிடும். ஆனால் sp3ல உங்களுக்கு இந்த ரெசனன்ஸ்லாம் நடக்காது. அதனால் இஃப் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் ரெசனன்ஸ், இது கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்லையே நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஃபண்டமெண்டலானா, இது இஸ் மோர் ஃபண்டமெண்டல். ஓகே, இஃப் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் ரெசனன்ஸ், திஸ் வில் எக்ஸிஸ்ட் ஆஸ் sp2 ஹைப்ரிடைஸ்ட் கார்பன். இந்த ஆர்பிட்டல் பியூர் p ஆர்பிட்டலாக மாறிடும். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் எனர்ஜி பெனல்ட்டி வரும். ஓகே, ஆனால் அந்த எனர்ஜி பெனல்ட்டியை விட ரெசனன்ஸ் ஸ்டெபிளைசிங் எனர்ஜி அதிகம். ஓகே, ஸோ அதனால தான் இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கிற ஒரே ஒரு எலக்ட்ரான் வரும். ஒரே ஒரு எலக்ட்ரானுடைய மைக்ரேஷனை வந்து நம்ம சிங்கிள் ஆரோ ஹெட்டை வச்சு காமிக்கணும். இது என்ன சொல்லுவாங்க, ஃபிஷ் ஹுக் ஆரோன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் ஹுக் ஆரோ வச்சு காமிக்கணும். இதுவும் இப்படி தான் வரும், ஃபிஷ் ஹுக் ஆரோ. ஓகே, இது இந்த கார்பனில் ஃபிஷ் ஹுக் ஆரோ. அப்போ என்ன கிடைக்குது எனக்கு, CH2 இந்த கார்பனில் ஒரு ஐசோலேட்டட் எலக்ட்ரான், ஆட் எலக்ட்ரான் வந்துடும். ஓகே, அப்புறம் இந்த இடத்துல CH டபுள் பாண்ட் CH2. ஓகே, ஸோ இதுவும் கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஓன்லி, தீஸ் ஆர் நாட் ரியல் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ நான் ஹைப்ரிட் வரைஞ்சி தான் ஆகணும். ஹைப்ரிட் இந்த இடத்துல வரைகிறது கொஞ்சம் கஷ்டம்டா. CH2 CH CH2. ஓகே, நீ இப்படி காமிக்கணும். இப்படி காமிச்சாலும் இந்த இடத்துல வந்து அந்த எலக்ட்ரான் டாட் போடுறது கொஞ்சம் கஷ்டம். பட் எனிவே, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் எலக்ட்ரான் டாட் ஆன் போத் பிளேசஸ். யூ ஹாவ் டு ஷோ இட் யூசிங் ரெசனன்ஸ் ஒன்லி. இதனால தான் நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸே வச்சுருக்கோம். ஓகே, இப்படி நம்மளுக்கு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரக்சரால் எல்லாத்தையும் காமிக்க முடியுது அப்படின்னா we don't even need resonating structures, we don't need contributing structures. ஓகே, இந்த இடத்துல இந்த சிங்கிள் எலக்ட்ரான் இங்கே இருக்கா இங்கே இருக்கா, ரெண்டு இடத்துலையும் தான் இருக்குது, எப்படி காமிப்பீங்க? ஓகே, ஸோ தட் இஸ் ஸ்லைட்லி டிஃபிகல்ட். ஓகே, தெர் இஸ் நோ பாசிபிள் வே வி கேன் ஷோ திஸ். ஆல் ரைட், பட் வி கேன் ஷோ ஒன் திங், தெர் இஸ் அ எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி தட் இஸ் தேர் ஹியர். எல்லா கார்பனுமே ஃப்ரீ ரேடிக்கலாக இருக்கும்போது கொஞ்சம் எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருக்கும். ஆக்டெட் இல்லை அப்படின்னாலே எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். பை ஆல்டர்னேட் லோன் பேர், இது கொஞ்சம் ஈஸி. CH2 பை பாண்ட் போட்டுக்கலாம், CH single bond. Now I will use an atom that already has a lone pair. எந்தெந்த ஆட்டம் தெரியுமா? நைட்ரஜன் ஆக்சிஜனுக்குலாம் லோன் பேர் ஆல்ரெடி இருக்கு. ஸோ we will use nitrogen with a lone pair. லோன் பேரை காமிப்போம் நம்ம இப்போ. And lone pair has the ability to form a bond with nearby carbon provided it has the parallel p orbital. And the parallel p orbital வந்தே ஆகணும்டா. That is the condition for conjugation. And one more detail notice பண்ணீங்களா? This electron pair has to be in pure p orbital. அப்போதான் ரெசனன்ஸ் நடக்கும். ஓகே, ஆனால் NH2 வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் இல்லையா? யூஸ்வலாக sp3 தான். ஆனால் இஃப் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஃபார் ரெசனன்ஸ், இட் வில் கோ இன்டு sp2 ஹைப்ரிடைசேஷன். ரெசனன்ஸ் பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா
sp2 போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரா ரெசனன்ஸ் ஸ்டெபிலிட்டியும் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இது இங்கே போயிடுச்சுன்னா இந்த இடத்துல இருக்கிற கார்பன் இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே போயிடும். ஸோ வி வில் ஹாவ் அ CH2 மைனஸ் இங்கே சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் NH2 ப்ளஸ். எலக்ட்ரான் பேர் டொனேட் பண்ணுறதுனால இங்கே ஒரு ப்ளஸ் நம்ம காமிக்கணும். இதுவும் வந்து ரெசனன்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒன்லி. ஸோ ஹைப்ரிட் என்ன ஆகும், ஒரு ஸ்ட்ரக்சர் நியூட்ரலாக இருக்குது, இன்னொரு ஸ்ட்ரக்சரில் சார்ஜஸ் டெவலப் ஆகுது. என்னோட ஹைப்ரிட்ல அப்போ நான் பார்ஷியல் சார்ஜஸ் இருக்குன்னு அர்த்தம். லெட்ஸ் see this CH2 பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் CH NH2 அந்த டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. NH2க்கு ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் லோன் பேர் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் அட்ஜசன்ட் ஆட்டம்ஸ் இதையும் முடிச்சிடலாமா? இப்போது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து ஒரு லோன் பேர் கேரியிங் ஆட்டம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாசிட்டிவ் சார்ஜ் CH2 ப்ளஸ் போட்டுக்கலாம், பக்கத்துலேயே NH2 போட்டுக்கலாம், லோன் பேர் இருக்குது. திஸ் கார்போகேட்டையான் இஸ் ஸ்டெபிளைஸ்டு பை த லோன் பேர். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து we will show this with a double bond and positive charge on the NH2 group. Okay, again இதே double bond வந்து நைட்ரஜனுக்கு போயிட்டு lone pair generate பண்ணலாம். These are contributing structures again, and resonance hybrid will look like this. CH2 dotted lines வரும், NH2 partial positive charge here, partial positive charge here. அந்த முன்னாடி ஒரு கண்டிஷன் சொன்னேன் தெரியுமா, lower the charge greater the stability, இங்கேயும் அப்ளை ஆகும். This carbocation is actually more stable because of lone pair resonance. இந்த lone pair resonance பண்ணி இந்த பாசிட்டிவ் சார்ஜை டிஃப்யூஸ் பண்ணி விட்டுருது, இங்கே கம்மியாக்கிடுது. அஃப்கோர்ஸ் இங்கேயும் இருக்குது, பட் ஓவரால் ஷார்ப் சார்ஜாக இல்லாமல் டிஸ்பர்ஸ்டு சார்ஜாக இருக்குது, கம்மி சார்ஜாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்டெபிலிட்டி அதிகமாகுது அப்படின்றத நம்ம ரியாக்ஷன்ஸில் நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, தீஸ் இன்டர்மீடியட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் இன்டர்மீடியட்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 6 types of resonance. Okay, so first ல இருந்து பார்த்தலாமா? pi alternate pi resonance, pi alternate positive charge, pi alternate negative charge, pi alternate odd electron. Okay, carbocation, carbanion, carbon free radical மூணுத்தையுமே பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் pi alternate pi double bond single bond double bond, அப்புறம் double bond single bond with a negative charge positive charge, அப்புறம் double bond single bond with negative charge, double bond single bond with a free radical, அதுக்கப்புறம் double bond single bond with a lone pair. இதுக்கு கார்பன் இருக்காது, இது வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும், லோன் பேர் இருக்கணும். அப்புறம் பாசிட்டிவ் சார்ஜ் வித் லோன் பேர், இதுதான் லாஸ்ட். இவ்வளவு ரெசனன்ஸ் இருக்குது, இவ்வளோ விதமாக எலக்ட்ரானை டீலோக்கலைஸ் பண்ண முடியும் உன்னால். ஒரு மாலிக்யூலில் எலக்ட்ரானை இவ்வளோ விதமாக டீலோக்கலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ரெசனன்ஸ். இந்த ரெசனன்ஸ்னால வர எஃபெக்ட்டுக்கு மீசோமெரிக் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம். ஓகே, இந்த ரெசனன்ஸ்னால வர எஃபெக்ட், இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம்லாம் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியட்டுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கும் ரெசனன்ஸ்னால. ஓகே, அதுக்கு மீசோமெரிக் எஃபெக்ட்னு பேர் வைக்கிறோம். ஓகே, இப்போது எப்படியெல்லாம் ரெசனன்ஸ் வருது அப்படின்றத நம்ம இப்போ ரெசனன்ஸ் அந்த இதில் பார்த்தோம். ஓகே, லெட் மீ ஷோ யூ 2 different effects. One is called as plus M effect. Guys, இது வந்து எம்னு சொன்னால் மீசோமெரிக் எஃபெக்ட், ஆனால் நான் இதை வந்து ப்ளஸ் ஆர் எஃபெக்ட்னு சொல்லலாம். திஸ் இஸ் கால்ட் as ரெசனன்ஸ் எஃபெக்ட் இட் செல்ஃப், தப்பே இல்லை, சொல்லிக்கலாம். ஓகே, அதே மாதிரி மைனஸ் எம் எஃபெக்ட் ஆல்சோ கால்ட் as மைனஸ் ஆர் எஃபெக்ட். தீஸ் ஆர் சினானிமஸ், ரெண்டும் ஒன்று தான், மாற்றி மாற்றி நினச்சிடாதீங்க. தே ஆர் சினானிமஸ், தே ஆர் த சேம். ஸோ இந்த ப்ளஸ் எம் எஃபெக்ட்னா என்னது? ஒரு இதில் வந்து எங்கே வரும் தெரியுமா, லோன் பேர் இருக்கிற ஆட்டம்ஸில் ப்ளஸ் எம் வரும். ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ பென்சீன் ரிங் எடுத்துக்கிறேன். பென்சீன் ரிங்கில் டபுள் பாண்ட் இருக்குது, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் டபுள் பாண்ட் இருக்குது. ஓகே, ஐ எம் கோயிங் டு அட்டாச் இட் வித் அ NH2 group because that has a lone pair. இந்த NH2 group என்ன பண்ணும், பக்கத்தில் டபுள் பாண்ட் இருக்குது, அதனால உடனே ரெசனேட் பண்ண ஆரம்பிச்சிடும். So you will have this going on. Start ஆயிடுச்சா? We will now have what? Double bond NH2
ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும் இதுக்கு. அப்புறம் இந்த பாண்ட் இங்கே போயிடுச்சு, அதனால் இந்த கார்பனில் நெகட்டிவ் சார்ஜ் வரும் ஆர்த்தோ பொசிஷனில். மற்ற எந்த பாண்டையும் நான் இப்போதைக்கு அஃபெக்ட் பண்ணல. ஸோ திஸ் இஸ் த ரெசனன்ஸ் ஹேப்பனிங். இந்த நெகட்டிவ் சார்ஜ் திருப்பி ரெசனேட் பண்ண முடியும் இந்த கார்பனோட. இந்த பாண்டை இங்கேருந்து காமிச்சிடுறேன் இப்படி. ஓகே, ஸோ இன்னொரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணோம், டபுள் பாண்ட் NH2+. இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துருச்சு, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. Now this can go here and this can go here and another structure can be formed, double bond NH2+. Negative charge comes here, oh not here, here இந்த பாயிண்ட்ல தான் போயிருக்கு இங்கே. அப்புறம் இங்கே டபுள் பாண்ட் வந்திருக்கு, இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே போயிடுச்சு and this is already there. Finally லாஸ்ட் ஸ்ட்ரக்சர் கூட நம்ம ஜென்ரேட் பண்ணி காமிச்சிடலாம் இப்படி. ஓகே, NH2 single bond, bond and bond, and this can continue to resonate. இந்த மாதிரி நம்மளுக்கு 5 ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல. These are your resonating structures because of a plus M effect. That means group attach பண்ணியிருக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கெயின் பண்ணுது. This is due to donation of the electron pair. இதுதான் plus M effect. ஓகே, இந்த மாதிரி என்னென்ன குரூப் வரும், எந்தெந்த குரூப்புக்கெல்லாம் லோன் பேர் இருக்கோ எல்லாமே ப்ளஸ் எம் எஃபெக்ட் ஷோ பண்ணும். எந்தெந்த குரூப்புக்கெல்லாம் லோன் பேர் இருக்கோ எல்லாமே ப்ளஸ் எம் எஃபெக்ட் ஷோ பண்ணும். லெட்ஸ் see this, look at this. OH லோன் பேர் இருக்கா, ப்ளஸ் எம் ஷோ பண்ணும். OR லோன் பேர் இருக்கா, ஆக்சிஜனுக்கு 2 லோன் பேர் இருக்குமே, 1s2 2s2 2p4ல 2 லோன் பேர் வந்துடும். ஓகே, NH2க்கு ஒரு லோன் பேர் இருக்கும், NH6 NR2 SHக்கு 2 லோன் பேர் இருக்கும். டைரெக்டாக ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கிறதுக்கு 2 லோன் பேர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, ஹாலோஜனுக்குலாம் 3 லோன் பேர் உண்டு. ஸோ ஆல் ஆஃப் தெம் வில் ஷோ ப்ளஸ் எம் எஃபெக்ட். whichever is able to easily donate the lone pair will have greater plus M effect. So N வந்து ரொம்ப ஈஸி, குட் டோனர், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி, அதனால் அது ஆல்வேஸ் இட் ஹேஸ் கிரேட்டர் ப்ளஸ் எம் எஃபெக்ட் தேன் மேபி ஆக்சிஜன் ஆர் ஹாலோஜன். ஓகே, பென்சின் ரிங்கில் நான் காமிச்சேன், இந்த இடத்துல உனக்கு எந்த கான்ஜுகேட் சிஸ்டமில் வேணாலும் நீ இதை காமிக்கலாம். ஆல்ரைட், ஸோ OH இட் வில் ஆல்வேஸ் கிவ் யூ ப்ளஸ் எம் எஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் மைனஸ் எம் எஃபெக்ட் பார்க்கலாம். Let's see minus M effect. In minus M effect, we are going to have a group that will take up this electron density. This attach aayirukra group, let us say there is a A attached, it wants to take this electron density on this side. Okay, this usually eppa nadakuna when you have another atom attached which is more electronegative than A. Okay, ஏவை விட பிக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரானை பி எடுத்துக்கும். ஸோ ஏ இஸ் டபுள் பாண்டட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் ஆல்சோ. ஓகே, ஏ இஸ் டபுள் பாண்டட் ஆர் ட்ரிபிள் பாண்டட் டு பி, வேர் பி இஸ் அன் ஆட்டம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தேன் ஏ. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் குயிக்காக சொல்லவா? Nitro is the best example here. C double bond ஓவும் good example, but நைட்ரோக்கு இந்த மாதிரி ஆக்சிஜன் எப்படி இருக்கும்ல. ஸோ என்ன பண்ணோம், இந்த டபுள் பாண்ட் ஆக்சிஜன் வந்து டபுள் பாண்டட ஆக்சிஜன் எடுத்துக்கும். அகெயின் இட்ஸ் ஒன் ஆஃப் த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, நைட்ரோஜனுக்கு வந்து பாண்டிங் கம்மி ஆயிடுச்சு. ஸோ இட் வில் ஆல்சோ கிவ் திஸ், இட் வில் ஆல்சோ டேக் அப் தி பை எலக்ட்ரான் பேர் ஃப்ரம் த பென்சீன் ரிங். ஓகே, இங்கே நான் இங்கே காமிச்சது அதுதான். ஆக்சிஜன் is more electronegative than nitrogen. Okay, so directa benzene ring la attach aayirukra group, it should be double bonded to another atom which has greater electronegativity than the directly attached atom. So A B nu vechtingna ungalku இமேஜின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லெட் அஸ் see some examples. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும், அவ்வளோதான். லெட் அஸ் டூ சம். என்ன இருக்கா, O மைனஸ்
இந்த இடத்துல என்ன ஆகிடும், பாசிட்டிவ் சார்ஜ் வரும். மீதி எல்லாம் நம்ம வந்து அஃபெக்டே பண்ணாமல் வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ரெசனன்ஸ் ப்ராபகேட் ஆகும், இந்த இடத்துல இருந்து இப்படி போகும். ஸோ யூ வில் கெட் அனதர் ஸ்ட்ரக்சர். இங்கே டபுள் பாண்ட் வரும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ ஆர்த்தோ பொசிஷனில் இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு, இங்கே பேரா பொசிஷனில் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு. And it can keep propagating. This can go here, and then you get another structure, and you will have a double bond over here and here. Positive charge on the ortho position, nitrogen O-. Okay, and then you can again come up with this one. இந்த இடத்துல டபுள் பாண்டை மிஸ் பண்ணியிருக்கேன்ல, அது போட்டுக்கோங்க. Okay, so finally this can come back here, and you can have your last structure, which is this one. Okay, so that is what happens with plus minus M effect. Okay, minus M effect தான் இவ்வளவு நேரம் காமிச்சிரும். So minus M effect la this atom group is present where B is more electronegative than A. It is withdrawing electron density from the benzene ring or from the conjugated system. So that is your minus M effect. Okay, so இந்த இடத்துல பாரு, நைட்ரோ குரூப். நம்ம குரூப்பை வந்து இப்படி தனித்தனியாக வரையலாமா? N டபுள் பாண்ட் O இருக்கா? ஸோ நைட்ரோ குரூப். CN, C ட்ரிபிள் பாண்ட் N, நைட்ரஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் than கார்பன். அப்புறம் CHO எப்படி இருக்கும்? C டபுள் பாண்ட் OH, ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் than கார்பன். C double bond OR, oxygen more electronegative than carbon. இங்கேயும் அந்த AB சிஸ்டம் வருது பாரு அழகா. A double bond B என்ற ஒரு சிஸ்டம், or triple bond also, it doesn't matter. அந்த சிஸ்டம் அழகா வருது பாரு. அது இருக்கிறது எல்லாமே மைனஸ் M எஃபெக்ட். ஓகே, SO3H அதே மாதிரி தான். சல்ஃபர் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், டபுள் பாண்ட் ஆக்சிஜன் OH, ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் than சல்ஃபர். NR3+ இருக்குல்ல, இந்த குரூப்பும் வந்து வேற மாதிரி காமிக்கும்டா, பட் இட் இஸ் ஆல்சோ கன்சிடர் அஸ் அ மைனஸ் M எஃபெக்ட் பிகாஸ் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ். ஓகே ஓகே, ஸோ இப்போதைக்கு இவ்வளோ போதும். தெர் ஆர் டிஃபரன்சஸ், ப்ளஸ் M எஃபெக்ட்டுக்கும் மைனஸ் M எஃபெக்ட்டுக்கும் ஒரு சில ஸ்மால் டிஃபரன்சஸ் இருக்கும். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் வந்து NH2 குரூப்பு ஆர் OH குரூப்பு ஞாபகம் இருக்குல்ல, எலக்ட்ரான் பேர் இருக்கிறது ப்ளஸ் M. இந்த மாதிரி AB சிஸ்டம் இருந்துச்சுன்னா மைனஸ் M. ஃபார் எக்ஸாம்பிள் NO2 அண்ட் CHO. ஓகே, நான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரையும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு டொனேட் எலக்ட்ரான் பேர் டு த பென்சீன் ரிங். ஸோ தீஸ் வில் ஹாவ் நெகட்டிவ் சார்ஜ் on ortho and para positions. Okay, minus M effect அப்படின்றது it will put a positive charge on ortho and para positions. ஓகே, இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் போடும், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் போடும். இப்போ நெகட்டிவ் சார்ஜ் போடுறதுனால என்னது, எலக்ட்ரோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் இருக்குல்ல, அது வந்துச்சுன்னா ஆர்த்தோ பேரா பொசிஷனுக்கு தான் போகும். இது நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன் சாப்டரில் பார்க்கலாம், இன்னும் நல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் டிப்பிக்கலி கால்ட் அஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ். ஆர்த்தோ பேரா டைரக்டர்ஸ், இது வந்து மெட்டா டைரக்டர்ஸ். இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ளஸ் M அண்ட் மைனஸ் M எஃபெக்ட். ஸோ வி ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ். ஸ்டெபிலிட்டி ஆஃப் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், இப்போ நான் வந்து நிறையா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வரைஞ்சி காமிச்சேன். ஓகே, எல்லா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸுமே உங்களுக்கு ஹைப்ரிட்லாம் ஃபார்ம் ஆகாது. ஓகே, சில ஸ்ட்ரக்சர்லாம் வரையலாண்டா, அது வந்து கான்ட்ரிபியூஷனே பண்ணாமல் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம். ஏன் அப்படின்னா, not all structure that I draw are going to be stable. நான் வரைகிறதுலையே எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமோ அதுதான் ஹைப்ரிடுக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகமாக கொடுக்கும்.
ரெசனன்ஸ் ஹைப்ரிட்னு லாஸ்ட்டில் ஒன்று வரைஞ்சால, அந்த ஹைப்ரிடுக்கு ஸ்டேபிள் ரெசனேட்டிங் ஃபார்ம்ஸ் வில் ஓன்லி கிவ் மேக்ஸிமம் கான்ட்ரிபியூஷன். ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம். எதுக்கு அதிகமாக கோவேலண்ட் பாண்ட் இருக்கோ, நம்பர் ஆஃப் கோவேலண்ட் பாண்ட்ஸ் எதுக்கு அதிகமாக இருக்கும், பை பாண்ட் அண்ட் சிக்மா பாண்ட், அது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நிறைய சார்ஜ்லாம் வந்துச்சுன்னா ஸ்டேபிளாக இருக்காது. நியூட்ரல் ஆர் மோர் ஸ்டேபிள். ஓகே, நியூட்ரல் மோர் ஸ்டேபிள் தேன் சார்ஜ்டு. இது எப்போவுமே ஒரு ஜென்ரல் ரூல்ரா. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கேசஸ், நியூட்ரல் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோர் ஸ்டேபிள் தேன் சார்ஜ் காம்பவுண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் சப்போஸ் யூ ஹேவ் சிமிலர் சார்ஜஸ். சிமிலர் சார்ஜ்னா ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ப்ளஸ் ப்ளஸ் பக்கத்து ஆட்டமில் இருந்தால் அன்ஸ்டேபிள். சிமிலர் சார்ஜஸ் ஆன் அட்ஜசன்ட் ஆட்டம்ஸ் ஆர் இன்சிக்னிஃபிகண்ட். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சிக்னிஃபிகண்ட் ஃபார் ரெசனன்ட் ஹைப்ரிட் கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் வரையும் போது 2 பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதோடைய கான்ட்ரிபியூஷன் அவ்வளோவா எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா தட் இஸ் இட் செல்ஃப் அன்ஸ்டேபிள் இல்லை. 2 பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் இருந்தால் ரிப்பல் ஆகும்ல. அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜும் பக்கத்தில் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் இருக்கக்கூடாது. நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கலாம், அதுக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகம். ஓகே, இந்த சார்ஜஸ் டெவலப் ஆகும்போதும் எங்கே போகும்னு நம்ம பார்த்துக்கோங்க. எலக்ட்ரான்ஸ் ஆர் யூஸ்வலி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். அப்படின்னா நீ வரைகிற ஸ்ட்ரக்சரில் நெகட்டிவ் சார்ஜ் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கலாமா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். Let us say I have a possibility of this structure. CH2 OH இருக்கு. OH வேண்டாம், இப்படி வச்சுக்கலாம். O minus CH2 plus. இந்த ஸ்ட்ரக்சர் வச்சுக்கலாம். ஓகே, திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் பேசிக்கலி ஃபார்மால்டிஹைட். ஸோ அதை நான் வேறு மாதிரி வரையணும். CO மைனஸ் ப்ளஸ்ஸு ஹைட்ரஜன். ஃபார்மால்டிஹைடுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரைகிறேன்னு வச்சுக்கேன். திஸ் இஸ் ஓகேஷ். ஃபார்மால்டிஹைடுக்கு இந்த மாதிரி நான் ஸ்ட்ரக்சர் வரையலாம். ஸோ யூ வில் ஆல்சோ கெட் த நியூட்ரல் ஃபார்ம், அண்ட் அஃப்கோர்ஸ் நியூட்ரல் ஃபார்ம் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் ஸ்டேபிள் ஃபார்ம் ஃபார் ஃபார்மால்டிஹைட். இந்த ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பண்ணும். ஓகே, அல்டிமேட்லி என்னோட அப்ஜெக்டிவ் என்னது? ரெசனன்ஸ் ஹைப்ரிட் வரையணும், அதுதான் என்னோட அப்ஜெக்டிவ். ஓகே, நான் மோஸ்ட்லி நியூட்ரலாக தான் இருக்கும் மாலிக்யூல். கொஞ்சம் டைம் இந்த ரெசனன்ஸ் கிடைக்கும். அப்போ நான் என்ன சொல்லலாம், இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு பார்ஷியல் பாண்டு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜும் இங்கே ஒரு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜும் போட்டுக்கலாம். திஸ் இஸ் அக்செப்டபிள். ஓகே, ஆனால் இமேஜின் இங்கேருந்து பாண்ட் நான் இங்கே எடுத்துட்டு கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்துட்டு ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்தேன்னா இது கரெக்டா? திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஏன்னா ஆக்சிஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 3.5, கார்பன் வந்து 2.5. இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகுமா? ஒரு டபுள் பாண்ட் வந்து நெகட்டிவ் சார்ஜ் கார்பன் கொடுக்குமா? திஸ் இஸ் நான் கான்ட்ரிபியூட்டரி, இன்சிக்னிஃபிகண்ட். நான் வரைகிற ஃபைனல் ரெசனன்ஸ் ஹைப்ரிடுக்கு இது கொடுக்காது. திஸ் வில் நாட் கிவ் எனி கான்ட்ரிபியூஷன், அதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ நெகட்டிவ் சார்ஜ் ஷுட் பி ஆன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஓகே, அப்புறம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், நான் வரைகிற ஸ்ட்ரக்சர்ஸ் ஈக்விவேலண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர் நான் நிறையா வரைஞ்சேன்னா அது எல்லாமே மொத்தமாக கான்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் த ஸ்டெபிலிட்டி வில் பி ஹை. ஸ்டெபிலைசேஷன் இஸ் கிரேட்டர் வென் அட்லீஸ்ட் 2 ஈக்குவலண்ட்னா என்னடா அர்த்தம்? ஈக்குவலண்ட்னா என்ன தெரியுமா? நான் அசிட்டிக் ஆசிட் வரைகிறேன், CH3CO O மைனஸ் வரைகிறேன். ஓகே, CH3COOHக்கு பதிலாக CH3CO மைனஸ்க்கு வரைகிறேன். இங்கே நான் 2 வரைய முடியும் அழகாக. போத் ஆஃப் தெம் ஆர் ஈக்குவலண்ட். பாரு, இந்த இடத்துல O மைனஸ் இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் O இருக்குது. இப்போ பாரு, CH3C டபுள் பாண்ட் O இங்கே போட்டுடலாம், O மைனஸ் இங்கே போட்டுடலாம். போத் ஆர் ஈக்குவலண்ட்ல, ஈக்குவிவேலண்ட், ஈக்குவல் கிடையாது, ஈக்குவிவேலண்ட். ஓகேவா? இங்கே கீழே இருக்கிற ஓக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, இங்கே மேலே இருக்கிற ஓக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஆனால் ஒரு O நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது, ஒரு O நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது, ஒரு O டபுள் பாண்டில் இருக்குது, இன்னொரு ஒரு O டபுள் பாண்டில் இருக்குது. ஈக்குவிவேலண்ட்.
ஓகேவா? ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலண்ட். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை மொத்தமாக ஹைப்ரிட் ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா ரெண்டு ஆக்சிஜனுக்கும் ஈக்குவலாக சார்ஜை பிரித்து கொடுத்துருச்சு. டிஃப்யூஷன் ஆஃப் சார்ஜ் இஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட். இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ், இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டு சார்ஜும் ஈக்குவலாக இருக்கும். அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ தட் வில் ஹாவ் மேக்ஸிமம் ஸ்டெபிலைசேஷன். ஓகே, வேறஸ் இங்கே அந்த கதை கிடையாது. ஏன்னா ஓஹெச்சில் இருக்கிற பாண்ட் வந்து இருக்குது. தட் மீன்ஸ் if I take this, I have to donate a lone pair to this to stabilize the carbon. அப்போ என்ன ஆகும்? CH3CO மைனஸ் வரும் அண்ட் இங்கே டபுள் பாண்ட் OH ப்ளஸ் வரும். திஸ் இஸ் நாட் ஈக்குவிவலண்ட். இங்கே எனக்கு பாசிட்டிவ் சார்ஜே இல்லை, இது நியூட்ரலாக இருந்துச்சு. இங்கே எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ்லாம் இருக்குது. இதோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, that is why acetic acid prefers to be in the acidic form, anion and protonated form, deprotonated form la irukradhukku adu idu pannum. Okay, so this is how you get carboxylic acids forming anions. Okay, right, so that is your stability when it comes to this one. Resonance stabilization is greatest when there are at least two equivalent structures, resonating structures. Okay, now hybrid structure வரையும் போது இன்னும் ரெண்டு ரூல் இருக்குது. ஒன்று என்ன தெரியுமா? சார்ஜ் செப்பரேஷன். சார்ஜ் செப்பரேஷன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு சொன்னால, ஆப்போசிட் சார்ஜை நீ ரொம்ப பெருசாக பிரித்து வைக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் செப்பரேட் இட் டூ மச். பக்கத்தில் இருந்தால் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, சார்ஜ் செப்பரேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் லெஸ் இம்பார்ட்டன்ட் வென் மேக்கிங் தி ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் தேன் தோஸ் இன் விச் த சார்ஜ் இஸ் delocalized. ஓகே, separate பண்ணி வைக்காம இருக்கணும். At the same time, if you are able to neutralize the charge, that will be more stable. Neutral charges are more stable. Okay, next last one point, canonical structures have having lower energy structures resembles the hybrid more than the higher energy structures. Okay, I'll give you one example again. இப்போ பென்சீனே எடுத்துக்கோங்க. பென்சீனில் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இதுக்கு ஈக்குவிவலண்ட்டாக இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ரெண்டுமே வந்து ரெசனேட்டிங் அண்ட் ஃபைனல் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரும்னு நான் காமிச்சிருக்கேன். ஓகே, why not I can take one double bond like this and show a structure like this. இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இந்த இடத்துல இப்படி ஒரு, ஏன் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் நான் போட்டு பென்சீனுக்கு சார்ஜ் ஏன் காமிக்கக்கூடாது? பிகாஸ் திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்டேபிள். சார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுவும் சார்ஜ் செப்பரேட் பண்ணிட்டு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ ஸ்டேபிள் இல்லை. டீலோக்கலைஸ் பண்ணினா ஸ்டேபிளாக இருக்குது. எனர்ஜி லெவல் பார்த்தேன்னு வச்சுக்கேன், இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருக்கும் இங்கே இருக்கும் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி வரைகிறேன்னு வச்சுக்கேன், இங்கே இருக்குன்னு வச்சுக்கேன், இந்த ஸ்ட்ரக்சருக்கு எங்கேயோ மேலே இருக்கும். ஓகே, ஜஸ்ட் டு பிரிங் இந்த மாதிரி நீ நிறைய ஸ்ட்ரக்சர் இல்லை, இன்ஃபைனைட் ஸ்ட்ரக்சர்ஸ் யூ கேன் ட்ரா, பட் மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சிலது தான் இருக்கும். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே பக்கத்தில் will have same energy. So these contributing structures will have greatest contribution to the hybrid structure. Okay, so hybrid structureக்கு எப்படினாலும் எனர்ஜி கம்மியாக தான் இருக்கும். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கும் டிஃபரன்ஸ், மோஸ்ட் ஸ்டேபிள் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கும் ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இன் எனர்ஜி இஸ் கால்ட் ஆஸ் ரெசனன்ஸ் எனர்ஜி. தெர்மோடைனமிக்ஸில் படிச்சிருப்பீங்க இது. ஓகே, so this is the most contributing resonance structure and this is the resonance hybrid. இது ரெண்டுத்துக்கும் உள்ள difference in energy is called as resonance energy. All right, so that is your stability of resonating structures. இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வச்சு தான் நம்ம ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எது மோர் ஸ்டேபிள் எது லெஸ் ஸ்டேபிள் அப்படின்றத சொல்லுவோம். இதுலேயும் ஒரு ஆர்டர் இருக்குது. லெட்ஸ் ஃபர்ஸ்ட் டூ தி ஸ்ட்ரக்சர்ஸ். ரொம்ப நேரமாக தியரி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. லெட்ஸ் டூ சம் ப்ராப்ளம்ஸ். ஓகே, which of the following compounds lone pair or positive charge is in conjugation with the pi electrons? Pi electrons na and the p orbital la irukra electrons ku dhaan pi electrons nu per. Okay, இந்த இடத்துல pure p orbital electrons இருக்கும்ல, இந்த pi bond ஓட electrons அது இங்கே தான் சுத்திட்டு இருக்கும். parallel p orbitals இருந்துச்சுன்னா particularly that will have delocalized electrons. For example, இதை நான் கொஞ்சம் இப்படி போடுவா. ஓகே,
இந்த நைட்ரஜனில் 3 பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே டீலோக்கலைஸ் ஆகிருக்கு. ஆல் தீஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் டீலோக்கலைஸ் எலக்ட்ரான்ஸ். தே வில் இந்த எல்லா ஆர்பிட்டல்லையும் delocalized ஆயிருக்கும். This is not present between 2 atoms. It is delocalized between all the 4 atoms. 1, 2, 3, 4. எல்லா ஆட்டம்ஸ்க்கும் இந்த pi bonded electrons சுத்திட்டு இருக்கு. ஓகே, delocalization. இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? லோன் பேர் ஆர் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த நைட்ரஜனில் இருக்கிற லோன் பேர் இருக்குல்ல, இந்த லோன் பேரும் ரெசனன்ஸில் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்ஜுகேஷனில் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல லோன் பேர் வந்து sp2 ஆர்பிட்டலில் இருக்கும். அதனால் இந்த இடத்துல கான்ஜுகேஷனில் இருக்காது. p ஆர்பிட்டலில் இருக்கிற லோன் பேர் மட்டும் தான் கான்ஜுகேஷனில் இருக்கும். இங்கே p ஆர்பிட்டலில் இருக்கும். டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? கேன் யூ ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ்? ஒரு பை பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே sp2 ஹைப்ரிடைசேஷன் ஆயிடுச்சா? ஓகே, sp2 ஹைப்ரிடைசேஷனில் தான் உங்களுக்கு பாண்ட் ஆங்கிள்லாம் 120லாம் வரும். ஓகே, தட் மீன்ஸ் திஸ் pi electron is already present in a p orbital. p orbital இருக்கிறது தான் delocalize ஆகும். ஓகே, this electron lone pair is actually present in p orbital. ஏன்னா இங்கே மற்றபடி pi bond கிடையாது. இது ஒரு sigma bond, இது ஒரு sigma bond, இது ஒரு sigma bond. So lone pair can be in p orbital and this will also be in p orbital. There is resonance. இங்கே பாரு, இங்கேயும் இந்த ஹைட்ரஜன் வந்து 2 ஹைட்ரஜன் இப்படி போடாமல் இப்படி போட்டுக்கலாமா? 3 sigma bonds and there is a lone pair which can be in p orbital. This nitrogen can be in sp2 hybridization. அப்போ இது பக்கத்தில் இருக்கிற மீதி கார்பன் which is also sp2 hybridization can be in hybridization resonance. ஓகே, இங்கேயும் resonance இருக்கும். ஓகே, so which of the following compounds lone pair or the positive charge is in conjugation with the pi orbitals? This will also work, this will also work. Here it will not work. Pure p orbital இருக்கிறது மட்டும்தான் ரெசனன்ஸில் இருக்க முடியும். delocalize ஆக முடிகிறது மட்டும்தான் ரெசனன்ஸில் இருக்க முடியும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் structures. Let's call this A, B and C. So only B and C are the answers. Okay. Next, which molecule is showing pi electron alternate to pi electron conjugation? Pi electron alternate to pi electron conjugation. அப்படி நம்ம வந்து தியரியில் பார்க்கும்போது இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு பை சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் அப்படி பார்த்தோம்ல, அதுதான் பை கான்ஜுகேட் பை. இங்கே இருக்கா? இருக்கு. இங்கே இருக்கா? இது வந்து பை ஆல்டர்னேட் பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே இல்லை. இங்கே பை ஆல்டர்னேட் நெகட்டிவ் சார்ஜ், இங்கேயும் இல்லை. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் வந்துச்சுன்னா பை ஆல்டர்னேட் பை கான்ஜுகேஷன். ஓகே, குட், எக்ஸலண்ட். ஓகே, இப்போ வந்து அரோமேட்டிசிட்டி அப்படின்ற ஒரு ரெசனன்ஸோட ஸ்பெஷல் கேஸ் அதை பார்த்துடலாம். அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா, இதெல்லாம் கொஷின்லாம் பார்த்துட்டோம். அரோமேட்டிசிட்டியில் 4 ரூல் இருக்குடா. ஓகே, இதில் எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலைசேஷன்லாம் வந்து இந்த மேக்னெட்டிக் பேராட்ரோபிக் எஃபெக்ட் அதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக போகணுன்னு அவசியம் கிடையாது. இந்த 4 ரூல் வச்சு படிச்சுட்டாலே போதும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் let me show you what are the rules for aromaticity. அரோமேட்டிசிட்டியோட 4 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஷோ பண்ணுற எஃபெக்ட் தான் அரோமேட்டிசிட்டி. ஓகேவா? அதனால் இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்குது எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டே பாருங்களேன். பென்சீன் ரிங்கை வச்சுட்டே பாருங்கள். பென்சீன் ரிங்கில் இருக்கிற அந்த 4 பாயிண்ட்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக். பென்சீன் ரிங் இஸ் சைக்ளிக். ஆல் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நீட் டு பி சைக்ளிக். நெசசரிலி அது சைக்ளிக்காக இருந்தால் தான் அது அரோமேட்டிக்காக இருக்க முடியும். அப்புறம் பிளேனராக இருக்கணும். வாத்திக்கிட்டே கேட்போமா? நம்ம 3Dயில் பார்த்துருவோமா? வந்திருக்கார், தோற்கார் பார். ஓகே, கொஞ்சம் பெருசாக இருக்காரு. யா, give me the structure of benzene ring. Okay, so benzene ring இப்படி தான் இருக்குது. This is the structure of benzene ring.
பென்சீனுக்கு முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோம்? இட் இஸ் பிளேனர். லுக் அட் திஸ். ஃப்ளாட்டாக இருக்குது மாலிக்யூல். ஆல்ரைட், மாலிக்யூல் ஃப்ளாட்டாக இருக்கிறதுல சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் டு பி சைக்ளிக், இட் ஹேஸ் டு பி பிளேனர். தேர்ட் ஒன், இட் ஹேஸ் டு பி கான்ஜுகேட்டட். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, கான்ஜுகேட்டட் என்ன? ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கணும் அந்த மாலிக்யூலில். நம்ம வரைகிற ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம கான்ஜுகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்னொன்று என்னென்னா பேரலல் p ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். ஓகே, பேரலல் p ஆர்பிட்டல்ஸ். ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் மட்டும் கிடையாது கண்டிஷன். எக்ஸ்கியூஸ் மீ, யா, பேரலல் p ஆர்பிட்டல்ஸ் தான் மேஜர் கண்டிஷன் ஃபார் கான்ஜுகேஷன். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் இந்த சில காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் pyrrole. pyrrole எடுப்போமா ஸ்ட்ரக்சர்? ஓகே, லெட்ஸ் see. show me structure of pyrrole. pyrrole ஸ்ட்ரக்சர் வந்துச்சு பாரு. இப்போ இந்த pyrrole ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் இருக்குல்ல, அந்த நைட்ரஜன் இஸ் பிளேனர் வித் தி அதர் கார்பன் ஆட்டம்ஸ். அது இருக்குது. ஆனால் இந்த நைட்ரஜனில் டபுள் பாண்ட் இல்லை பார். ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் மட்டும்தான் கான்ஜுகேஷன் கண்டிஷன்னு கிடையாது. இந்த நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் இருக்கும். நான் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சேன்னு வச்சுக்கேன். இட் லுக்ஸ் லைக் திஸ். இப்படி போட வேண்டாம், இப்படி போடலாம். இங்கே ஒரு நைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு நைட்ரஜன் இருக்கும். ஓகே, இங்கே தான் டபுள் பாண்ட் இருக்குது. பட் இந்த நைட்ரஜனில் அஃப்கோர்ஸ் ஒரு ஹைட்ரஜனும் இருக்கும். அதில் இருக்கிற இந்த lone pair of electron is parallel, is in a parallel p orbital along with other pi electrons p orbital. இந்த pi electrons எல்லாம் வந்து p orbital தான் இருக்கு, ரைட்டா? அதுக்கு parallel-ஆ இந்த lone pair-ஓட p orbital இருக்கு. நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், இதில் எந்த எலக்ட்ரான் பேர் வந்து கான்ஜுகேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கெமிக்கல் பாண்டிங்கோடைய அந்த ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ pyrrole இஸ் ஆல்சோ அரோமேட்டிக். ஓகே, ஸோ அதில் இந்த மெயினாக இந்த கான்ஜுகேஷன் கண்டிஷனை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கணும். ஓகே, அண்ட் நாலாவது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் ஹக்கிள்ஸ் ரூல். ஹக்கிள்ஸ் ரூல் அப்படின்றது இந்த பை எலக்ட்ரான் கிளவுட் p ஆர்பிட்டலில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் 4n+2 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்துடலாம். லெட் அஸ் see all these aromatic. இப்போ இந்த அரோமேட்டிக் நம்ம பார்த்த மாதிரியே ஆன்டி அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லி இன்னொரு சுச்சுவேஷன் இருக்குது. இதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. 4n பை எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஆன்டி அரோமேட்டிக், மற்றபடி எல்லாமே இருக்கணும். சைக்ளிக் பிளேனர் கான்ஜுகேட்டட் அண்ட் 4n பை எலக்ட்ரான்ஸ். ஆன்டி அரோமேட்டிக்ன்றது அன்ஸ்டேபிள். ஓகே, இன்ஃபேக்ட் அது நார்மல் காம்பவுண்ட்ஸை விட ரொம்ப அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அரோமேட்டிக்கில் ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆன்டி அரோமேட்டிக்கில் டீஸ்டெபிலைசேஷன் கிடைக்கும். ஓகேவா? இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது? There are 3 types of compounds based on the condition of aromaticity: aromatic, non-aromatic. அதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா கூட நான் அரோமேட்டிக் வந்துடும். அப்புறம் ஃபைனலி ஆன்டி அரோமேட்டிக். அரோமேட்டிக் அண்ட் ஆன்டி அரோமேட்டிக்கு நம்மளுக்கு 3 கண்டிஷன் காமனாக இருக்கணும்: சைக்ளிக், பிளேனர், கான்ஜுகேட்டட். இது ரெண்டுத்துக்குமே இதே தான். அரோமேட்டிக்கும் சரி ஆன்டி அரோமேட்டிக்கும் சரி சைக்ளிக், பிளேனர், கான்ஜுகேட்டட் இருக்கணும். ஆனால் அரோமேட்டிக்கில் 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஆன்டி அரோமேட்டிக்கில் 4n பை எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அரோமேட்டிக் இஸ் ஸ்டேபிள், ஆன்டி-அரோமேட்டிக் இஸ் அன்ஸ்டேபிள். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் அரோமேட்டிக். நான் அரோமேட்டிக்கில் எனி ஒன் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஐதர் எனி ஒன் கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஏதாவது ஒரு கண்டிஷன், ஒன்று பிளெனாரிட்டி டிஸ்டர்ப் ஆகலாம், இல்லை சைக்ளிக் டிஸ்டர்ப் ஆகலாம்,
இல்லாட்டி காஞ்சுகேட்டடாக இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி இந்த ரெண்டு பை சிஸ்டமில் எது வேணும் இல்லாமல் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே நான் அரோமேட்டிக் அப்படின்னு நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம். ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள், ஆன்டி அரோமேட்டிக் இஸ் மோஸ்ட் அன்ஸ்டேபிள், நான் அரோமேட்டிக் நடுவில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அரோமேட்டிசிட்டி. இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். இங்கே வா. ஓகே, அரோமேட்டிசிட்டி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர், இதுக்கு பேர் ட்ரோப்போன் கிடையாது, ட்ரோப்போனோனா இல்லைடா, இதுக்கு ஒரு பேர் உண்டு ஆக்சுவலி. சைக்ளிக் சைக்ளோஹெப்டா டெட்ராயின், இது அவ்வளோதான். இது வந்து அரோமேட்டிக் சிஸ்டம் கிடையாது. யூ வில் சி வை இட் இஸ். இது பிளேனரா? பிளேனாரிட்டி கிடையாதுடா, இதுக்கு பிளேனாரிட்டியே கிடையாது. Let me see if JEE Vati has this. It will be nice to have. Okay. Cycloheptatriene. Numbering போட்டலாமா? Cyclohepta 1,3,5 triene. 1,3,5 triene. Sir, question கொடுத்துருங்க சார். Structure. கொடுத்துச்சு. We have the structure. கொஞ்சம் பிளானரிட்டி டிஸ்டர்ப் ஆகிருக்கு தெரியுதா? கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கு தெரியுதா? பிளானரிட்டி இஸ் நாட் ப்ரெசன்ட் கைஸ், தெரியுதா? நம்மளுக்கு இந்த இடத்துல கான்ஜுகேஷன் இருக்கு, ஆனால் இந்த கார்பன் கான்ஜுகேட்டடாக இல்லை பாரு, தெரியுதா? This carbon is not conjugated, it is not present in the same plane as the other carbon. ஓகே, இதுதான். ஸோ திஸ் பர்டிகுலர் கார்பன், இந்த பர்டிகுலர் கார்பன் sp3 கார்பன், அதனால் நம்மளுக்கு பிளனாரிட்டியை டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. பிளனாரிட்டிஸ் sp3 இஸ் நாட் பிளேனர் இல்லை கைஸ். sp2 கார்பன் வந்து ட்ரைகோனல் பிளேனர் ஸ்ட்ரக்சர் வரும். sp கார்பன் இருந்துச்சுன்னா கூட நம்மளுக்கு லீனியர் ஸ்ட்ரக்சர் பிளேனராக இருக்கும். sp3 வந்துருச்சுன்னா இட் கேனாட் பி பிளேனர். ஸோ பிளனாரிட்டி கண்டிஷனே அடி வாங்கிடுச்சு. அஃப்கோர்ஸ் எல்லாமே சைக்ளிக் தான், ரிங் ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயுமே இருக்குது, அது நெசசரி கண்டிஷன். 4n+2 இருக்குது, மொத்தமே 6 பை எலக்ட்ரான். 4n+2 = 6, n = 1ன்னு வரும். பட் ஒரு கண்டிஷன் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாலே இது நான் அரோமேட்டிக். ஸோ திஸ் வில் பி நான் அரோமேட்டிக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சைக்ளோப்ரோபேனில் பை எலக்ட்ரான்ஸே இல்லை. சரி, பிளேனர் தான், 3 கார்பன்ஸுமே பிளேனர் தான். sp3 கார்பனாக இருந்தாலுமே இது பிளேனராக இருக்குது. 3 கார்பன் தான்டா, பிளேனராக தான்டா இருந்தாகணும். ஆனால் பை எலக்ட்ரான் 0டா. 4n+2 = 0 வரக்கூடாதுல்ல. அப்போ n4n வந்து -2 -1/2லாம் வரும். n இஸ் நாட் அன் இன்டீஜர். ஓகே, n = -1/2 அப்படின்லாம் வரும். இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலடா. இது சாட்டிஸ்ஃபை ஆகலை, இது சாட்டிஸ்ஃபை ஆகுது, இது சாட்டிஸ்ஃபை ஆகுது. கம்ப்ளீட் கான்ஜுகேஷனும் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, கம்ப்ளீட் கான்ஜுகேஷனும் கிடையாது. அதனால் திஸ் இஸ் டிசைடட்லி நான் அரோமேட்டிக். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? இது வந்து பிளேனர் கைஸ், ஆனால் கான்ஜுகேஷன் இல்லை. ஓகே, திஸ் இஸ் cyclopentadiene 1,3 diene. JEE Vati கேட்போமா? cyclopenta 1,3 diene. ஆல்ரைட், கொடுத்துருச்சு. இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க, பிளேனர்டா. இது sp3 இருந்தாலுமே பிளேனர் ஸ்ட்ரக்சர். அது ஏன்னா அந்த 2 டபுள் பாண்ட் வந்து மாலிக்யூலை பிடிச்சி வச்சுக்குது பிளேனரில். இந்த டபுள் பாண்டில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாம் பிளேனர், இந்த டபுள் பாண்டில் இருக்கிற ஆட்டம்ஸும் பிளேனர். தட் மீன்ஸ் இந்த 5வது ஆட்டம் ஹேஸ் டு பி பிளேனர். அது பிளேனராக இருந்தாலும் கான்ஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகலை. பிளேனர் தான், ஆனால் கான்ஜுகேஷன் கம்ப்ளீட் ஆகலை. இதுக்கு பேரலல் p ஆர்பிட்டல்ஸ் கிடையாது. ஓகேவா? இதில் பை எலக்ட்ரான்ஸே கிடையாது. நம்மளுக்கு இந்த இடத்துல 4n+2 4 வரும், n = 1/2 வரும். இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை.
Okay, so this is also non-aromatic. இந்த மாதிரி கண்டிஷன்ஸை டெஸ்ட் பண்ணி அரோமேட்டிக்கா நான் அரோமேட்டிக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஓகேவா? இது பாருங்க, இதுக்கு பேர் ட்ரோபீலியம் கேட்டயான். இது கஷ்டம்டா இருக்கிறது ஸ்ட்ரக்சர். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் செக் ஒன்ஸ். ட்ரோபீலியம் கேட்டயான் ஸ்ட்ரக்சர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வந்துச்சுடா, இருக்குடா. ஓ மை காட். ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவன் தப்பாக கொடுத்துருக்கான். இது வந்து பிளேனர் இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்கான், பட் இட் இஸ் ஆக்சுவலி பிளேனர். ஓகே, இது பிளேனர் தான். இது வந்து அரோமேட்டிக் ஸ்டெபிலைசேஷன் வந்து பிளேனாரிட்டி காமிச்சிரும். அது இந்த இடத்துல கொஞ்சம் பிளேனாரிட்டி மிஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க, பட் இட் இஸ் ஆக்சுவலி பிளேனர். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிளேனர். 4n+2 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 and there is an empty p orbital on the carbocation also, which is parallel to all of these other pi electron carrying p orbital. எல்லா p orbitalum parallel-ஆ இருக்கும். ஓகே, ஸோ 4n+2 equals to 6, 3 pi bond 6 electron. ஸோ 4n equals to 4, n equals to 1. condition satisfied. complete conjugation இருக்கு. parallel p orbitals எல்லா ஆட்டம்க்கும் இருக்கு. complete conjugation இருக்கு. all right, இது அதனால aromatic. it's a very famous example for aromatic structure. okay, as a cation it is aromatic. cation இருக்கும்போது aromatic இருக்கு. பாரு, இந்த neutral compound aromatic கிடையாது. neutral compound is non-aromatic, but as a cation this is aromatic. many aromatic compounds are there. இது எப்படின்னா, உங்களுக்கு அயானிக் காம்பவுண்ட்ஸில் சம்டைம்ஸ் வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்துடும் இல்லையா, அந்த டைமில் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். Cl- இஸ் ஆக்சுவலி மோர் ஸ்டேபிள். குளோரைட் அயான் இஸ் வெரி ஸ்டேபிள். ஸோ அந்த மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அயானிக் ஃபார்ம்லேயும் வெரி ஸ்டேபிளாக இருக்கும். இட் கேன் ஆக்சுவலி எக்ஸிபிட் அயானிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸ்ட்ரிக்ட்லி ஹைட்ரோகார்பன் மெட்டீரியலில் உனக்கு அயானிக் ப்ராப்பர்ட்டிஸ் வரணும்னா அது அரோமேட்டிக்காக இருந்தால் ரொம்ப பாசிபிலிட்டி அதிகம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து சைக்ளோ ப்ரோபீனைல் கேட்டயான். இதுக்கு பேர் சைக்ளோப்ரோபீனைல் கேட்டயான். திஸ் இஸ் ஆல்சோ பிளேனர். இதுலேயும் 4n+2 equals to 2ன்னு வரும். n equal to 0 is accepted. Okay, this is also going to be having complete conjugation. இந்த கார்போகேட்டயான்ல ஒரு pure p orbital வரும், which is parallel to the pi electron containing p orbital of the other atoms. Okay, parallel p orbitals வந்துச்சு, conjugation இருக்கு. This is also aromatic. Fantastic, fantastic. Okay, so இதில் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சுன்னா பெட்டர். ஓகே, இது பாருங்க, சைக்ளோபென்டாடைனைல் கேட்டயான். இது கேட்டு இதுவும் நம்ம பார்த்தது தான், அதனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சைக்ளோபென்டாடைனைல் கேட்டயான். வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க ஜென்ரேட் பண்ணும்போது ஹைட்ரஜனை மட்டும் தூக்கி விட்டுறான். இதில் கொஞ்சம் 3D ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஒரு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஐடியாக்காக தானே இதை எடுத்துகிட்டு வரோம். ஸோ டேக் அ லுக் அட் திஸ். இவர் தான் சைக்ளோபென்டாடைனைல் கேட்டயான். இந்த கார்பன் பிளேனர் தான். இதுக்குள்ள ஒரு எம்டி p ஆர்பிட்டல் இருக்கும்ல, திஸ் இஸ் parallel to pi electron carrying p orbitals of the other atoms. It is planar. 4n+2 pi electrons எப்படி இருக்கு? 4n+2 equals to 4 தாண்டா வருது. ஓகே, 4n+2 equals to 4. அப்போ n equals to 1/2 வரும். இது விட்டுருங்க, நீங்க 4n+2 மட்டும் பார்க்க கூடாதுல்ல. let us also do 4n. 4n equals to 4. இங்க n equals to 1டா. this is an anti-aromatic condition. 4n condition வந்து anti-aromatic condition. this molecule or this chemical species is anti-aromatic. let's see, complete conjugation இருந்துச்சா? this is anti-aromatic. அர்த்தம் என்ன தெரியுமா? this is unstable னு அர்த்தம்.
if by any chance you are forming this ion, it will not be stable. நிறைய கெமிக்கல் மெக்கானிசம்ஸ் பார்க்க போகிறீங்க. அந்த மெக்கானிசமில் நடுவில் ஆன்டி அரோமேட்டிக் அயான் வந்துருச்சுன்னா, இல்லாட்டி ஆன்டி அரோமேட்டிக் ஸ்பீசிஸ் வந்துருச்சுன்னா, அந்த மெக்கானிசம் நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இட் வில் பி அன்ஸ்டேபிள், வெரி ஹை எனர்ஜி. ஓகே, அது வந்து ரிப்பல்ஷன்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, நெக்ஸ்ட்டு சைக்ளோஹெப்டாட்ரைனைல் we will see anion. ஏன்னா கேட்டையான் பார்த்துட்டோம்ல, கேட்டையான் பார்த்துட்டோம், அப்போ ஆனையான் இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் போட்டுக்கலாம், இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ் போட்டுக்கலாம், இங்கேயும் நெகட்டிவ் சார்ஜ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நவ் we are going to look at anions. ஓகே, cycloheptatrienal anion. No, இது வந்து first of all, even though it is planar, let us assume it is planar, நம்மளுக்கு 4n equals to 8 electrons வரும். This will be in a p orbital that is parallel to all of these things. ஓகே, அப்படி ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா n equals to 2 வந்து ஆன்டி அரோமேட்டிக் கண்டிஷன் நம்மளுக்கு கிடைக்கும். Anti-aromatic is unstable. Okay, so even though it has complete conjugation, this will be anti-aromatic. Okay, இதில் ஒரு சின்ன கேட்ச் இருக்குது, இதை நான் வந்து திருப்பி வரேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த இடத்துல சைக்ளோப்ரோபேனைல் ஆனையான், இது சைக்ளோப்ரோபேன் ஆனையான். இதில் நம்மளுக்கு கான்ஜுகேஷனே இல்லை. ஆல்ரைட், இட் இஸ் பிளேனர், ஆனால் கான்ஜுகேஷன் கிடையாது இதில். Okay, even though you have 4n plus 2 equals to 2, n equals to 0, நம்மளுக்கு கான்ஜுகேஷன் இல்லாதனால இது நான் அரோமேட்டிக். ஏன்னா இந்த ரெண்டும் sp3 கார்பன்ரா. ஓகே, அதனால கான்ஜுகேஷன் கிடையாது. இது பாரு, சைக்ளோபென்டாடைனைல் ஆனையான். முன்னாடி இருந்த மாதிரி அதே மாதிரி பிளேனார் கண்டிஷன் இஸ் கோயிங் டு பி அக்செப்டட், தட் இஸ் ட்ரூ. 4n plus 2 equals to 6 இந்த இடத்துல. அப்போ n equals to 1. This is actually aromatic. Cyclopentadienyl cation is anti-aromatic. Cyclopentadienyl anion is aromatic. Okay, அதே மாதிரி cycloheptatrienal anion is anti-aromatic, but cycloheptatrienal cation is aromatic. அப்போ suppose if we have a compound, இதுக்கு பேரு quasi-aromatic compound. Let me show you one structure. Okay, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வையேன். ஓகே, இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த சைடு 5 மெம்பர் ரிங், இந்த சைடு 7 மெம்பர் ரிங். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் இருக்க டபுள் பாண்ட் என்ன ஆகிடும் தெரியுமா? இட் வில் ஸ்பிளிட் இன் சச் அ வே தட் இட் ஜெனரேட்ஸ் 2 aromatic rings. ஓகே, நியூட்ரல் காம்பவுண்ட் இப்படி தான் இருக்கணும், ஆனால் இப்படி இருக்காது. இதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு aromatic ring structure கிடைச்சிடும். இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். அப்புறம் இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். இந்த இடத்துல இருக்கிற 2 எலக்ட்ரான் இருக்குல்ல, இது வந்து இந்த சைடு போயிடும். மொத்தமாகவே வந்து அந்த சைக்ளோபென்டேன் அந்த சைடு போயிடும். ஸோ தென் both rings will now be aromatic. இது cycloheptatrienal cation ring, இது cyclopentadienyl anion ring. ரெண்டுமே வந்து aromatic character வந்துரும். This is very stable. This is called as quasi-aromatic structure. இது நம்மளுக்கு எப்படி தெரியுமா தெரியும்? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை எப்படியே உருவாக்குறேன்னு வச்சுக்கேன். we know that this structure இந்த பாண்டுக்கு வந்து ரொட்டேஷன் இருக்கு. பாண்ட் ரொட்டேஷன் இஸ் சீன் இன் திஸ் ஸ்ட்ரக்சர். டபுள் பாண்ட் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகாது, ஏன்னா அதில் அப்படி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்.
இந்த சைடு பை ஓவர்லேப் இருக்கும், இந்த சைடு சிக்மா இப்படி ஓவர்லேப் ஆகிருக்கும். ஓகே, சிங்கிள் பாண்ட் மட்டும் தான் ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ண முடியுமே தவிர உன்னால் பை பாண்டை ரொட்டேட் பண்ண முடியாது. ஒருவேளை ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்துருந்துச்சுன்னா உனக்கு ரொட்டேஷன் கிடச்சிருக்காது. ஆனால் ஃப்ரீ ரொட்டேஷன் பார்த்துருக்காங்க. இட் இஸ் ஏபிள் டு ரொட்டேட் ஃப்ரீலி. சிங்கிள் பாண்ட் ரொட்டேஷன் இருந்திருக்கு. ஓகே, அதே மாதிரி இதுக்கு போலார் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வர்றதுனால ரெசனன்ஸ் வந்து இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்து கொடுத்துருது. அதே மாதிரி இந்த ரெசனன்ஸ் வந்து இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருது. இட் இஸ் சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட். யூஸ்வலாக வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட் போலார் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகாது. திஸ் காம்பவுண்ட் இஸ் சால்யூபிள் இன் போலார் சால்வெண்ட் பிகாஸ் ஆஃப் த presence of charges. Okay, so this is called as quasi-aromatic structure. All right guys, ஒரு question பார்த்துலாம் டக்கு டக்குன்னு. Let us see. Which compound out of the following are not aromatic? Google Mains, JEE Mains 2019 structure. Google Mains, what? Okay, so நம்ம இப்போ பார்த்தும்போது cyclopropyl cation is actually aromatic. Okay, தெளிவாக எழுதிடலாம் நம்மளுடைய ஆன்சரை. இது அரோமேட்டிக். இது என்னது? cyclopentadienyl cation is anti-aromatic. cycloheptatrienyl anion is anti-aromatic. இது வந்து நான் அரோமேட்டிக். ஏன்னா இந்த இடத்துல sp3 கார்பன் நடுவில் மாட்டிக்கிச்சு, பிளனாரிட்டி மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நான் அரோமேட்டிக். என்ன கேட்டிருக்காங்க? அரோமேட்டிக்காக இல்லாத சப்ஸ்டன்சஸ் எது எதோ அதை சொல்லு அப்படின்ட்டு இருக்காங்க. இது மட்டும்தான் அரோமேட்டிக்காக இருந்திருக்கு, மற்ற எல்லாமே ஆன்டி இல்லாட்டி நான். ஸோ பிசி அண்ட் டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபென்டாஸ்டிக். லெட்ஸ் மூவ் ஆன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ் நான் அரோமேட்டிக்? நான் அரோமேட்டிக்னா என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா? அந்த 4 கண்டிஷன் சொன்னால, சைக்ளிக் பிளேனர் கான்ஜுகேட்டட் 4n+2 இல்லாட்டி 4n. இந்த ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன்லேயே ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆகிடும். சைக்ளிக் பிளேனர் கான்ஜுகேட்டட் அதில் இருக்கிற கண்டிஷன் ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா நான் அரோமேட்டிக். ஸோ இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச காம்பவுண்ட் cycloheptatrienyl cation ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் tropylium cation. இட் இஸ் டிசைடட்லி அரோமேட்டிக் தான். இது அரோமேட்டிக். ஓகே, cyclopentadienyl anion is also aromatic. இது நம்ம பார்த்துருக்கோம். சைக்ளிக் இருக்குது, பிளேனர் தான், அப்புறம் கான்ஜுகேட்டட் இருக்குது. இந்த லோன் பேர் வந்து p ஆர்பிட்டலில் இருக்கும், அந்த p ஆர்பிட்டல் பேரலாக இருக்கும், அது பேர் தான் கான்ஜுகேட்டட் தான் இது. அப்புறம் 4n+2 = 6 இருக்கும். ஸோ n = 1ன்னு வந்துடும். இது அரோமேட்டிக். இது பாருங்களேன், இதுவும் வந்து பென்சீன் ரிங் இருக்கிறதுனால இதுவும் அரோமேட்டிக் தான். ஓகே, ஏதாவது ஒரு அரோமேட்டிக் ரிங் இருந்தாலே போதும், நீ எல்லாத்தையுமே எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, எல்லா ஆட்டமையும் எடுக்கணும். ஏதாவது ஒரு அரோமேட்டிக் இருந்தாலே அந்த காம்பவுண்ட் பேர் அரோமேட்டிக். இதை பற்றி நம்ம பேசி ஆகணும். இதுக்கு பேர் சைக்ளோஆக்டாடெட்ராயின். சைக்ளோஆக்டாடெட்ராயின். ஓகேவா, இதை பற்றி பேசி ஆகணும். ஸ்ட்ரக்சர் நான் வரைஞ்சு காமிச்சிடுறேன். ஓகே, பார்க்குறதுக்கு சைக்ளிக்காக இருக்குது. ஸோ சைக்ளிக்னு சொல்லிக்கலாமா? பார்க்குறதுக்கு எல்லாமே டபுள் பாண்ட்லாம் இருக்குது. எல்லா கார்பனுமே sp2 கார்பன் தான். பார்க்குறதுக்கு பிளேனராக இருக்குது. அப்புறம் கான்ஜுகேட்டட் தான். ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்குது, கான்ஜுகேட்டடாக இருக்குது. அப்புறம் 4n+2 = 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. n வந்து வராது, n = 6/4 அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும். ஸோ திஸ் இஸ் நாட் அன் இன்டிஜர். ஸோ அரோமேட்டிக் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் 4n ரூல் எடுத்தீங்கன்னா 4n = 8, n = 2 வருது. ஸோ இட் மேபி ஆன்டி அரோமேட்டிக் நம்மளுக்கு வருதா? இது ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்கும்போது அன்ஸ்டேபிளாக இருக்கு. we know that, right? aromatic is very most stable, நான் அரோமேட்டிக் அதுக்கப்புறம் ஆன்டி அரோமேட்டிக் இஸ் மோஸ்ட் அன்ஸ்டேபிள். ஸோ இது ஆன்டி அரோமேட்டிக்காக இருக்கும்போது ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்குது. அதனால் இந்த மாலிக்யூல் வந்து இந்த ஃபார்மில் ஸ்டெபிளைஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே, விச் மீன்ஸ் something else needs to be done. So I will show you the structure. Hopefully JEE has this.
cyclooctatetraene. வந்துச்சு பார். எப்படி இருக்கு பாத்தியா? என்ன கண்டிஷன் கேன்சல் ஆயிடுச்சுடா கைஸ்? which condition is cancelled here? cyclic தான், ஆனா plenarity disturb ஆயிடுச்சு பாத்தீங்களா? it is not a planar molecule. இப்படி பார்த்தா planar மாதிரி இருக்கு, ஆனா plenarity இல்ல. cyclooctatetraene is not planar. ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, this molecule ends up being anti-aromatic if all the conditions are satisfied. Anti-aromatic is unstable. இந்த இன்ஸ்டெபிலிட்டியை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வேற வழியே தெரியல அதுக்கு. இட் ஹேஸ் டு பி நான் பிளேனர். அதனால் நான் பிளேனர் ஸ்ட்ரக்சரில் ஸ்டெபிளைஸ் ஆயிக்குது. அன்ஸ்டேபிள் பிளேனர் ஸ்ட்ரக்சரில் ஸ்டெபிளைஸ் ஆகலை. ஓகே, ஸோ யூ ஷுட் நாட் கால் இட் ஆஸ் ஆன்டி அரோமேட்டிக். பை பிரேக்கிங் பிளெனாரிட்டி இட் பிகம்ஸ் நான் அரோமேட்டிக். இது போ சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் நான் அரோமேட்டிக். இது ரொம்ப முக்கியமான ஒரு மாலிக்யூல். ஓகே, cyclooctatetraene இஸ் நான் அரோமேட்டிக். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நான் அரோமேட்டிக் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு மாலிக்யூல். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க. ஓகே, பர்டிகுலர்லி அரோமேட்டிக் பற்றி பேசும்போது அது கேட்பாங்க. ஸோ அரோமேட்டிக்கில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. குவாசி அரோமேட்டிக், அரோமேட்டிக், ஆன்டி அரோமேட்டிக், நான் அரோமேட்டிக் இருக்குது. ஸோ டிஸ்கஷன் வந்து இன்னும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? அரோமேட்டிக்கா, நான் அரோமேட்டிக்கா, ஆன்டி அரோமேட்டிக்கா, பெரிஃபரல் அரோமேட்டிசிட்டின்னு ஒன்று இருக்குது. ரிங்கு ஃபார்ம் ஆகிற அந்த ஆட்டம்ஸ் மட்டும் பிளேனராக இருந்தால் போதும், கான்ஜுகேட்டடாக இருந்தால் போதும், 4n+2 ஃபார்ம் ஆச்சுன்னா போதும். மற்ற எதுவும் வந்து நடுவில்லாம் வந்து உங்களுக்கு பிரிட்ஜ்லாம் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு கொஷினை மட்டும், ஒரு கான்செப்டை மட்டும் முடிச்சுட்டு நான் அடுத்தது போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லுக் அட் திஸ். இதுக்கு பேர் நாப்தலின்ரா. நாப்தலீன் இஸ் அரோமேட்டிக் இன் நேச்சர். ஆனால் இந்த நடுவில் ஒரு பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்டு நீ போடலைன்னு வச்சுக்கேன், இந்த பாண்டு நீ போடாமல் விட்டேன்னா அப்பையும் எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் பிளெனாரிட்டி இருக்குது. இதுக்கு பேர் 10-அனுலின். லெட் மீ ஷோ யூ த ஸ்ட்ரக்சர். 10-அனுலின் சம்டைம்ஸ் கொடுத்துரும், சம்டைம்ஸ் கொடுக்காதுரா. இது வரைக்கும் ஆனால் பெருசாக நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை. இந்த வாட்டி டிசப்பாயிண்ட் பண்ணிச்சு பேர். 10-அனுலின் ஸ்ட்ரக்சர் இல்லை. சரி விடு, பரவாயில்ல, அவ்வளோ ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 10-அனுலின் ஸ்ட்ரக்சரில் ஏன் இது அரோமேட்டிக் இல்லை அப்படின்னா, கரெக்டாக 2 ஹைட்ரஜன் ஒன்றுத்துக்கு ஒன்று நல்லா முட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துடும். திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் அரோமேட்டிக். ஓகே, அதுவே இந்த ஹைட்ரஜனை தூக்கிட்டு இந்த 2 பாண்டையுமே கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கேன், then it becomes an aromatic structure. So this is aromatic, this is non-aromatic because of clashing hydrogens. இந்த இடத்துல உள்ள 2 ஹைட்ரஜன் வரும், அந்த கிளாஷ் ஆகிட்டு அப்போ பிளெனாரிட்டியை கேன்சல் பண்ணி விட்டோம். இட் இஸ் நாட் ஈவன் பிளேனர். ஓகே, ஐ திங்க் cyclodecapentaene அப்படின்னு சொன்னால் கொடுத்தாலும் கொடுக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ப்ளீஸ். cyclodecapentaene. ஸ்ட்ரக்சர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வேறு இருக்குது. வந்துச்சுரா. ஆஹா, இது வந்து ஜென்ரேட்டட் ஸ்ட்ரக்சர், இது ரியல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. வேண்டாம் 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 வேண்டாம். சம்டைம்ஸ் ஆத்தி சாப்பா சொல்கிறார். தட்ஸ் ஓகே கைஸ். லெட்ஸ் நாட் வரி அபவுட் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அரோமேட்டிக்காக இருக்க முடியாது. ஆல்ரைட். ஏன் அந்த ஸ்ட்ரக்சர் ஏன் தப்புன்னு சொன்னேன்னா,
ஆங்கிள் வராது. பாண்ட் ஆங்கிள் வந்து அந்த டெக்காயினில் அப்படி ரவுண்டு ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா 120 டிகிரிஸ் sp2 ஆங்கிள் வந்து 120 டிகிரிஸ் இருக்கணும், அது இருக்காது. ஓகேவா? எவ்வளோ தான் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்தாலும் உனக்கு இந்த ஹைட்ரஜன் கிளாஷ் ஆகிறதுனால திஸ் இஸ் அ நான் அரோமேட்டிக். ஓகே ஓகே, ஸோ இவ்வளோ போதும் கைஸ். நம்ம என்ன பண்ணுவோம், ஹைப்பர் கான்ஜுகேஷன் போயிடுவோம். ஸ்பெஷல் கேசஸ்லாம் வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்த்துலாம். ஆல்ரைட், ஹைப்பர் கான்ஜுகேஷன் எலக்ட்ரானிக் மைக்ரேஷன் எஃபெக்ட்ஸில் ரொம்ப முக்கியமானது. இன்ஃபேக்ட் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அரோமேட்டிசிட்டி தான்டா. மோஸ்ட் ஸ்டெபிளைசிங் அரோமேட்டிசிட்டி தான். அதுக்கப்புறம் ரெசனன்ஸ், அதுக்கப்புறம் ஹைப்பர் கான்ஜுகேஷன். நம்ம இண்டக்டிவ் எஃபெக்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதை நம்ம எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸில் லாஸ்ட்டு தான் பார்க்கணும். ஓகே, ஹைப்பர் கான்ஜுகேஷன் அந்த வகையில் கொஞ்சம் முக்கியமானது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெசனன்ஸில் ஸ்ட்ரக்சர்ஸ் வரைஞ்ச மாதிரி ஹைப்பர் கான்ஜுகேஷன்லையும் ஸ்ட்ரக்சர்ஸ் வரையலாம். ஓகே, இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் வரையும் போது லெட் அஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். இந்த இடத்துல C+ன்னு வச்சுக்கலாம், கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையான் நம்ம இண்டக்டிவ் எஃபெக்டில் பார்த்துருக்கோம். பக்கத்தில் ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்துச்சுன்னா ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகே, பட் there is greater stabilization achieved when this carbon has sigma bond with hydrogen. The carbon hydrogen sigma bond இருந்துச்சுன்னா it kind of gets more or less parallel to the pi orbital of the carbocation. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, கொஞ்சம் இந்த சிக்மா எலக்ட்ரான்ஸ் பை பாண்டோட ஷேர் ஆகுது. ஒரு ஆட்டமுக்கு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வந்துச்சுனாலே பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியாகும்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, இது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆட்டமுமே பேரலாக தான் வர முடியும். ஸோ த மோர் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் யூ ஹாவ், இந்த கார்பனுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் பேர் ஆல்ஃபா கார்பன், இந்த 3மே ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ மோர் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் யூ ஹாவ், மோர் ஸ்டெபிளைசேஷன் இஸ் அச்சீவ்டு பை திஸ் கார்போகேட்டையான். ஓகே, இந்த மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜன் கூட இருக்கிற அந்த சிக்மா எலக்ட்ரான்ஸ் ஷேர் ஆகி ஸ்டெபிளைசேஷன் அச்சீவ் ஆகிறதுக்கு பேர் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகே, ஸோ வென் அ சிக்மா கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் ஆஃப் sp3 hybridization is in conjugation with a pi bond at the p orbital, இதுக்கு பேர் கான்ஜுகேஷன் தானே. parallel p orbitals இருந்துச்சுன்னா கான்ஜுகேஷன். பட் இந்த இடத்துல sp3 தான் இருக்குது, ஆனால் அதுவும் நம்மளுக்கு கான்ஜுகேஷன் கொடுக்குது. ஓகே, half filled or vacant p orbital, கார்போகேட்டையானில் வேக்கண்ட் இருக்கும். கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலில் ஹாஃப் ஃபீல்டு இருக்கும், அதுவும் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகேவா? தென் பாண்டட் பேர் எலக்ட்ரான் ஆஃப் சிக்மா கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் ஓவர்லாப் வித் தி அட்ஜசன்ட் p ஆர்பிட்டல். திஸ் phenomenon இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஓகேவா? இப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷனில் நீங்கள் மெயினாக ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிளைசேஷன், ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிளைசேஷன் is directly proportional to number of alpha hydrogen. இதுதான் கான்செப்ட். ஓகே, இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும் இல்லை, டியூட்டீரியம் ட்ரிட்டியம் கூட கொடுக்கும் ஸ்டெபிளைசேஷன். ஹைட்ரஜன் மட்டும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்றத நான் sp3 சிக்மா பாண்டை தான் சொல்கிறேன். ஓகே, sp3 சிக்மா பாண்ட் நிறையா இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் கூட வேறு எந்த ஆட்டம் கொடுக்க மாட்டேங்குதுரா, ஃபார் சம் ரீசன் ஹைட்ரஜன் மட்டும் தான் கொடுக்குது. ஓகே, அப்படி இருந்துச்சு அப்படின்னா you are able to get extra stabilization due to resonance with that sp3 sigma bonded electrons. Okay, example பார்க்கலாம். டபுள் பாண்ட் வந்து சம்டைம்ஸ் இங்கே போகும்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்படி போச்சுன்னா இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும், இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். இந்த பாசிட்டிவ் சார்ஜையே இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிளைஸ் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஓகே, 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குல்ல. So now this is able to get some amount of stabilization due to resonance. Okay, so நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் எவ்வளவு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குன்னு பார்த்துட்டு அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்டெபிளைசேஷன் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபார் அன் ஆல்ஃபா கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட் டு பி எலிஜிபிள் ஃபார் ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஆல்ஃபா கார்பன் மஸ்ட் பி sp3 hybridization. ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ரா இது. நான் சொல்லும் போதே டெஃபினேஷன்லேயே சொன்னேன், ஹைட்ரஜன் இருக்கிறது முக்கியம்தான், ஆனால் அந்த sp3 பாண்ட் இருக்குல்ல அதுதான் முக்கியம் நம்மளுக்கு. அந்த சிக்மா பாண்டு தான் கான்ஜுகேஷன் ஆகுது. ஓகே, just because you have alpha hydrogen doesn't mean it needs to be parallel to the nearby p orbital. அந்த parallel condition வரணும்னா sp3 hybridization இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கேயும் இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒவ்வொன்றுத்துக்கும் 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ யூ கேன் சே திஸ் டபுள் பாண்ட் இட் செல்ஃப் ஹேஸ் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன்.
ஓகே, அதே மாதிரி பாரு இந்த டபுள் பாண்டுக்கு பாரு, இங்கே 1 2 3, இங்கே 4, இங்கே 5 6, இங்கேயும் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வருது. இங்கே 1 2 3 ஹைட்ரஜன் மட்டும் தான் கால்குலேட் பண்ணுறேன் நான். ஓகே, 3 4 5 6 7 8 9 10, 10 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வருது. ஓகே, நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டபுள் பாண்டுக்கு 10 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வருது. ஸோ அமங் த கிவன் காம்பவுண்ட்ஸ் யூ குட் சே திஸ் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள். பட் அவங்க அதை கேட்கல, கொஷின் வேறு மாதிரி இருக்கு. ஓகே, அப்ளிகேஷன்ஸ். ஆல்ஃபா இந்த மாதிரி ரெசனன்ஸ் வந்துச்சுனாலே நீ எவ்வளோக்கு எவ்வளோ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரைகிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மாலிக்யூலுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். த மோர் நம்பர் ஆஃப் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் means more stability is gained by the structure. Okay, contributory structures வந்து நம்மளுக்கு அந்த ஹைப்ரிட் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுக்கும்ல, அதனால். ஸோ இப்போ இந்த அல்கீன் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் சம் நைஸ் எக்ஸாம்பிள்ஸ். டபுள் பாண்ட் சிக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். இங்கே 12 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். நம்ம இங்கே ஒரு டயக்ராம் போட்டோன்னு வச்சுக்கேன், பொட்டன்ஷியல் எனர்ஜி டயக்ராம் போட்டோன்னா இந்த காம்பவுண்ட் நம்ம ஏபிசிடின்னு ஒன்று நேம் பண்ணிக்கலாமா? A B C D. ஏக்கு 12 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு, மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். இது பிக்கு 9 இருக்கு, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸ்டெபிலிட்டி. ஓகே, லோவர் த எனர்ஜி கிரேட்டர் த ஸ்டெபிலிட்டி. இது எனர்ஜி அதிகமாகிட்டே போகுன்றது தான் சொல்கிறேன். 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ்னா இங்கே லெஸ் ஸ்டேபிள், 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இஸ் ஈவன் லெஸ் ஸ்டேபிள். அல்கீனுக்கு மட்டும். அஃப்கோர்ஸ் அல்கேன்ஸ் ஆர் கோயிங் டு பி more stable than alkenes, that is always true. இப்போ சப்போஸ் இங்கே 2 ஹைட்ரஜன் போட்டு எக்ஸ்ட்ராவாக 2 சிக்மா பாண்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோ, that will be here even lesser than alpha structure A. Okay, so yeah, so the more hyperconjugation structure an alkene has, more stable it is. அதுதான் அங்கே நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே, find the order of stability. நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ இன் ட்ரான்ஸ் கான்ஃபிகரேஷன். இந்த மாதிரி டபுள் பாண்டுக்கு ஆப்போசிட் சைடில் இப்படி குரூப்ஸ் போச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்னு அர்த்தம், ஒரே சைடில் வந்தால் சிஸ்ன்னு அர்த்தம். இது ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அப்படின்ற டாப்பிக்கில் நான் இன்னொரு கிளாஸில் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கேயும் 6 ஹைட்ரஜன் இருக்குது, பட் திஸ் இஸ் அ சிஸ் கான்ஃபிகரேஷன். ட்ரான்ஸ் இஸ் யூஸ்வலி மோர் ஸ்டேபிள் தேன் சிஸ் கான்ஃபிகரேஷன். யூஸ்வலி வேறு எந்த ஸ்ட்ரெயின் ஆங்கிள் ஸ்ட்ரெயின்லாம் எதுவும் வரல அப்படின்னா ட்ரான்ஸ் தான் மோர் ஸ்டேபிள். ஓகே, ஸோ இங்கே 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கேயும் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன், which means my structure 2 is going to be more stable than 3, more stable than 1. This is your answer. Okay, fabulous. Okay, so hyperconjugation இவ்வளோ தான் பேசிக்கலி. ஹைப்பர்கான்ஜுகேஷன் இஸ் அ ஸ்டெபிளைசிங் இன்ட்ராக்ஷன் தான், இது டீஸ்டெபிளைசேஷன் கிடைக்காது அதில். ஓகேவா? ஸோ கார்போ கேட்டையான் ஸ்டெபிலிட்டிக்கோ கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல்க்கோ இல்லாட்டி இப்போ நம்ம பார்த்த மாதிரி டபுள் பாண்ட் ஸ்டெபிலிட்டிக்கோ நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆல் ரைட், லெட்ஸ் மூவ் ஆன் டு எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் இஸ் அ டிரான்சியன்ட் எஃபெக்ட், இட்ஸ் அ டெம்பரரி எஃபெக்ட். எப்போ ரியேஜென்ட் பக்கத்தில் வருதோ அப்போ மட்டும் தான் நம்மளுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, I will tell you what is happening. ஒரு டபுள் பாண்டட் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோ. இட் கேன் பி சி டபுள் பாண்ட் சி ஆர் சி டபுள் பாண்ட் ஓ, எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, சி டபுள் பாண்ட் ஓ கூட இருக்கலாம். நம்மளுக்கு இந்த இடத்துல பக்கத்தில் ரீஏஜென்ட் வருதுன்னு வச்சுக்கேன். ஓகே, லெட் அஸ் சே நான் ஆசிட் போட்டிருக்கேன், HCl போட்டிருக்கேன். ஸோ H+ வந்து இந்த இடத்துல வந்து இட் இஸ் பீயிங் ப்ரொஜெக்டட். H+ வந்து யூஸ்வலாக தனியாக வராது, வாட்டர் கூட தான் சேர்ந்து வரும், H3O+ தான் வரும். ஸோ லெட் அஸ் சே லைக் தட். அப்போ என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் it will shift the pi electron pair to one of these atoms to accommodate this reagent. ஓகே, அதாவது இங்கே சைடு பக்கத்தில் ப்ளஸ் வருதா, அப்போ இந்த சைடில் இருக்கிற கார்பனுக்கு எலக்ட்ரான் பேர் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இட் வில் ப்ரொஜெக்ட் த நெகட்டிவ் சார்ஜ் நியர் டு தி H+. ஓகே, ஆஃப்கோர்ஸ் வாட்டர் கூட தான் வந்துடும். இதான் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இப்போ ஒருவேளை இந்த H+ போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, தூரமாக ரியாக்ஷன்லாம் எதுவும் நடக்காமல் போயிடுச்சுன்னா திருப்பி இந்த எலக்ட்ரான் பேரிங்க வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அதனால தான் இது டெம்பரரி எஃபெக்ட், டிரான்சியன்ட் எஃபெக்ட் சொல்கிறோம். ரியேஜென்ட் இருக்கிற வரைக்கும் அந்த டபுள் பாண்ட் ஷிஃப்டிங் நடக்கும், இல்லைனா போயிடும். இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் எஃபெக்ட். ஆஃப்கோர்ஸ் மெக்கானிசம்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். ஓகேவா?
ஸோ மெக்கானிசமில் வச்சு நம்ம இதை வந்து ஷோ பண்ணலாம். ஏன் இது நடக்குது அப்படின்னா எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் ஃபஸ்ட்டு நடக்குது, அதுக்கப்புறம் இந்த பாண்ட் வந்து ஹைட்ரஜன் கூட ஃபார்ம் ஆகுது, இந்த பாண்டு பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம மெக்கானிசமாக கொண்டு போகலாம். ஓகே, அனதர் எக்ஸாம்பிள் லெட் அஸ் சே ஒரு சயனைடு CN- வருதுன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல ப்ளஸ் சார்ஜ் வருது, இதுக்கு வந்து ப்ளஸ் இ எஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம், பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். இங்கே மைனஸ் இ எஃபெக்ட். ஓகே, சயனைடு இங்கே வருது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் வருது பக்கத்தில். அப்போ என்ன ஆகும், இங்கே எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரணும், இந்த லோன் பேர், இந்த பை பேர் ஆஃப் எலக்ட்ரான் கோஸ் டு ஆக்சிஜன். ஸோ யூ வில் கெயின் அ பாசிட்டிவ் சார்ஜ் ஆன் திஸ் கார்பன், நெகட்டிவ் சார்ஜ் ஆன் தி ஆக்சிஜன். அப்போ சயனைடு என்ன ஆகும், இட் மே ட்ரை டு ஃபார்ம் அ பாண்ட் வித் தி கார்பன். இதுவும் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் தான், மைனஸ் இ எஃபெக்ட். ஓகே, ப்ளஸ் இ எஃபெக்ட் அண்ட் மைனஸ் இ எஃபெக்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இட்ஸ் அ டெம்பரரி எஃபெக்ட். when a reagent approaches the multiple bond, கார்பன் டபுள் பாண்டாகவும் இருக்கலாம், டபுள் பாண்ட் ஓவாகவும் இருக்கலாம், நைட்ரஜன் கூட டபுள் பாண்ட் இருக்கலாம். டபுள் பாண்ட் பை எலக்ட்ரான் பேர் இருந்துச்சுனாலே இட் வில் பி போலரைஸ்டு பை தி கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பை எலக்ட்ரான்ஸ் டு ஒன் ஆஃப் தி ஆட்டம்ஸ். அக்காமடேட்டிவாக பண்ணும் அது. ஓகேவா, ஹைட்ரஜன் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, சயனைடு வந்துச்சுன்னா மைனஸ்ஸு. ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா அது வர சைடு வந்து ப்ளஸ் வரும் அப்படின்றது தான். ஓகே, பட் இங்கே எப்படினாலும் ஆக்சிஜனுக்கு தான் போகும். ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ், ஸோ தி பை எலக்ட்ரான் வில் கோ டு தி ஆக்சிஜன். பட் அது எப்போ இன்னும் நல்லா நடக்குதுன்னா சயனைடு வந்து கார்பன் பக்கத்தில் வரும்போது இன்னும் நல்லா நடக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். ஸோ பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட்னா லெட் அஸ் சே C double bond C, இந்த சைடு வந்து H+ வருதுன்னு வச்சுக்கலாம். H+ will always come with water, please remember that. அப்போ என்ன ஆகும், டபுள் பாண்ட் இந்த சைடு போயிடும். ஸோ யூ வில் ஹாவ் அ நெகட்டிவ் சார்ஜ் ஆன் ஹியர் அண்ட் H+ இங்கே வரும். அண்ட் திஸ் நெகட்டிவ் சார்ஜ் வில் ஃபார்ம் அ பாண்ட் வித் ஹைட்ரஜன், which means I will have now a bond with hydrogen. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் இ எஃபெக்ட். ஒரு வேளை இதே இதை நான் சயனைடுக்கு போட்டேன்ல, யூ கேன் ஹாவ் எனி அதர் சப்ஸ்டன்ஸ் ஆல்சோ. லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் புரோமின் போடலாமா? புரோமின் அட்டாக் பண்ணுமாடா? பண்ணும், வை நாட். குளோரினே போட்டுக்கலாமே, Cl-, SOCl2 மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா வரும். ஸோ இது இங்கே பக்கத்தில் வரும்போது இந்த பை எலக்ட்ரான் பேர் ஆக்சிஜனுக்கு போயிடும், இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ தென் Cl- will form a bond with the carbon. Something like this. ஓகே, இதுக்கப்புறம் நீ ஒரு வேளை இந்த நெகட்டிவ் சார்ஜை ஸ்டெபிலைஸ் பண்ணினா இந்த இருக்கிற பாண்டு அப்படியே இருக்கும். நீ ஒன்றால் ஸ்டெபிலைஸ் பண்ண முடியலன்னா இது திருப்பி வந்துட்டு குளோரின் திருப்பி போயிடும். மெக்கானிசமில் இதை நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான். ஓகேவா, திஸ் இஸ் ப்ளஸ் சி எஃபெக்ட் அண்ட் மைனஸ் இ எஃபெக்ட். ப்ளஸ் குரூப்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ப்ளஸ் சி எஃபெக்ட்ஸ், மைனஸ் குரூப் அப்ரோச் பண்ணும்போது மைனஸ் இ எஃபெக்ட்ஸ். ஓகே, ஆல் ரைட். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, ஹாலோஜன் வருதுடா அப்படின்னா இட்ஸ் அ மைனஸ் இ எஃபெக்ட். அவ்வளோதான். இது அட்வான்ஸ்லாம் கேட்டிருக்க மாட்டாங்கடா, ஒரு சின்ன சின்ன செக்ஷனில் வேணால் கேட்டிருப்பாங்க இது அட்வான்ஸில். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நெகட்டிவ் குரூப்ஸ் அப்ரோச் பண்ணும்போது டபுள் பாண்ட் என்ன ஆகிடும், அதை அகாமடேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல பாண்ட் ஃபார்மேஷன் இஸ் பிகமிங் ஈஸி. திஸ் இஸ் கால்ட் அஸ் மைனஸ் இ எஃபெக்ட். ஆல் ரைட், நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், பட் வி ஹவ் ஆல்ரெடி அங்கங்கே பாதியில் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. கார்போ கேட்டையான், கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல், கார்பானையான் 3 இருக்கா? யூஸ்வலாக நம்மளுக்கு கார்பனுக்கு 4 பாண்ட் வரணும். ஓகே, மீத்தேன் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா 4 பாண்ட் இருக்கும். தட் இஸ் ட்ரூ. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகலாம், இந்த டியூ டு பாண்ட் ஃபிஷன், பாண்டு உடையிறதுனால, லெட்டஸ் சே இந்த பாண்டு உடையுதுடா, இந்த பாண்டு வந்து நிறைய விதமாக உடையலாம். ஒவ்வொரு பாண்ட்லேயும் 2 எலக்ட்ரான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, we know that each bond has 2 electrons. இந்த 2 பாண்டையும் விட்டுட்டு, இந்த 2 பாண்டட் எலக்ட்ரான்ஸையும் விட்டுட்டு இந்த ஹைட்ரஜன் போகலாம். அப்போனா என்ன கிடைக்கும், எனக்கு CH3- கிடைக்கும். தட்ஸ் கால்ட் அஸ் கார்பானையான் இவர். ஓகே, ஒருவேளை இந்த இடத்துல ஒரு குளோரின் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், CH3Cl இருந்திருக்கு, இந்த 2 எலக்ட்ரானையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு குளோரின் போயிடுச்சு.
அப்போ என்ன ஆகும்? CH3+ வரும். ஒரு பாண்ட் இல்லை, அதோடைய எலக்ட்ரானுமே இல்லை, எம்டி ஆர்பிட்டல் மட்டும் தான் இருக்குது. அதுக்கு பேர் கார்போகேட்டையான். ஓகே, ஆல் கார்போகேட்டையான்ஸ் ஹாவ் ஒன் எம்டி ஆர்பிட்டல். ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும். ஸோ ட்ரைகோனல் பிளேனர் அந்த எல்லா ஹைப்ரிடைசேஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, இட் வில் ஹாவ் அன் எம்டி ஆர்பிட்டல். தான் கார்போகேட்டையான். ஃப்ரீ ரேடிக்கல்னா நடுவில். ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல்னா குளோரின் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலே பார்த்துக்கலாம். இந்த குளோரின் வந்து டைரெக்டாக போல. ஓகே, குளோரின் பதில் ஹைட்ரஜனை வச்சுக்கலாம். என்ன ஆகுது? This happens when homolytic fission takes place. That means let us say another chlorine free radical attack பண்ணும்போது ஹைட்ரஜன் 2 எலக்ட்ரானையும் எடுக்காமல் அதில் பாதி ஒரே ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்குது. ஓகே, this results in the formation of odd electron molecule called as free radical. கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல் இதுக்கு பேர். ஓகே, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் sp2ஆகவும் இருக்கலாம், sp3ஆகவும் இருக்கலாம். அதோட ஸ்டெபிலைசேஷனை பொறுத்து அதோட ஹைப்ரிடைசேஷன் இருக்கும். யூஸ்வலி இந்த sp2க்கும் sp3க்கும் நடுவில் ஒரு ஸ்டேட் அசியூம் பண்ணிட்டு இருக்கும் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். ஓகே, கார்பானியானில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் பேரே ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட்ஸ் யூஸ்வலி இன் sp3 unless you have aromatic stabilization. ஓகே, அரோமேட்டிக் ஸ்டெபிலைசேஷன் இருந்தால் மட்டும் sp2 போயிடும் அந்த எலக்ட்ரான் பேர். ஓகே, நெகட்டிவ் சார்ஜ். ஸோ திஸ் வில் பி இன் sp3 நார்மலி. Unless you have aromatic stabilization, it becomes sp2. Okay va? So these are your intermediates. Carbocation பத்தி ஃபுல்லா ஒரு செகண்ட் பார்த்தலாம். So it is an intermediate containing positive charge. 6 எலக்ட்ரான் தான் இருக்கு, 2 எலக்ட்ரான் நீ எடுத்துட்டு போயிட்ட. Okay, that means this is a unhybridized empty orbital. அதுக்கேற்ற மாதிரி ஹைப்ரிடைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜியாமெட்ரி இருக்கும். ஜியாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பிளேனர் அண்ட் 120 degrees பாண்ட் ஆங்கிள் தான் இருக்கும். ஓகே, இப்போ ஒரு கார்போகேட்டையான் ஸ்டெபிளைஸ் ஆகும்போது சார்ஜ் கம்மியாச்சு அப்படின்னா மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, எதெல்லாம் சார்ஜ் கம்மி பண்ணும்? எலக்ட்ரான் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் சார்ஜ் கம்மி பண்ணும். இந்த கார்போகேட்டையான் இஸ் ஸ்டெபிளைஸ்ட் பை எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ஸ் ஆர் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ். ஒருவேளை எலக்ட்ரானை விட்ரா பண்ணிச்சுன்னு வச்சுக்கோ, ஆல்ரெடி இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இதுகிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்குற ஒரு குரூப் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் வந்துச்சுன்னா டீஸ்டெபிளைஸ் பண்ணும். ஓகே, இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா லோவர் த சார்ஜ் கிரேட்டர் த ஸ்டெபிலிட்டி. லோவர் த சார்ஜ் கிரேட்டர் த ஸ்டெபிலிட்டி. ஓகே, சார்ஜ் கம்மியாக, சார்ஜ்னா எது வேணாலும் இருக்கலாம், எல்லாமே சார்ஜ் தான். பாசிட்டிவ் சார்ஜும் சார்ஜ் தான், நெகட்டிவ் சார்ஜும் சார்ஜ் தான். ஆனால் இருக்கிற சார்ஜ் கம்மி பண்ணிச்சுன்னா ஸ்டெபிளைஸ் ஆகும், இருக்கிற சார்ஜ் அதிகம் பண்ணினா டீஸ்டெபிளைஸ் ஆகும். இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இதை கம்மி பண்ணோன்னா எலக்ட்ரான் கொடுக்கணும். ஸோ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ஸ் வில் ஸ்டெபிளைஸ் த கார்போகேட்டையான் அண்ட் இட் இஸ் டீஸ்டெபிளைஸ் பை எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்ஸ். ஓகே, ரெசனன்ஸ் இஸ் யூஸ்வலி a stabilizing interaction usually unless you have anti-aromaticity. ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னு பாரு, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, பக்கத்துலேயே ஆக்சிஜன் இல்லாட்டி நைட்ரஜன் இருக்குன்னு வச்சுக்கோ, லோன் பேர் பாசிட்டிவ் சார்ஜ் ரெசனன்ஸ் வரும், லோன் பேர் பாசிட்டிவ் சார்ஜ் கான்ஜுகேஷன் வரும். அதில் இட் வில் பி ஆக்சுவலி மோர் ஸ்டேபிள். ஆக்சோனியம் அயான் இஸ் வெரி ஹைலி ஸ்டேபிள். ஓகே, ஸோ கார்போகேட்டையான் இஸ் ஸ்டெபிளைஸ்ட் பை தீஸ் இன்ட்ராக்ஷன்ஸ். ரெசனன்ஸ் வில் ஆல்வேஸ் ஸ்டெபிளைஸ்ட் டா, ஆல்வேஸ் டா. ஓகே, பென்சைல் கார்போகேட்டையானும் ஸ்டேபிள், பென்சைல் கார்பானையானும் மோர் ஸ்டேபிள். அதாவது பென்சீன் ரிங் கூட ஒரு கார்போகேட்டையான் அட்டாச் பண்ணியிருந்தால் இதுவும் ஸ்டெபிளைஸ் ஆகும், நீ கார்பானையான் அட்டாச் பண்ணினா கூட அது ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகே, ஸோ பென்சைல் கார்போகேட்டையான் இஸ் ஹைலி ஸ்டெபிளைஸ்ட். அல்லையில் இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு, பைய பாசிட்டிவ் சார்ஜ் ரெசனன்ஸ். ஓகே, பை கார்போகேட்டையான் ரெசனன்ஸ் இருக்குது, இதுவும் வெரி ஹைலி ஸ்டேபிள். வினைல் கார்போகேட்டையான் இஸ் அன்ஸ்டேபிள், நோ ரெசனன்ஸ் இஸ் டேக்கிங் பிளேஸ் ஹியர். ஓகே, வினைலில் வந்து இன்ஃபேக்ட் இது sp2 பாசிட்டிவ் சார்ஜ் தான், வெரி அன்ஸ்டேபிள். sp2 பாசிட்டிவ் சார்ஜஸ் வெரி அன்ஸ்டேபிள். ஃபினைல்லையும் அதே மாதிரி தான். இந்த ரிங்லேயே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னு கான்ஸ்டேபிள், ரிங்குக்கு பக்கத்தில் ஒரு கார்பன் போட்டு அதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் அது ஸ்டேபிளாக இருக்கும். ஃபினைல் கார்போகேட்டையான் இஸ் அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ இந்த 4 நேம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். பென்சைல்னா என்னது, ரிங்குக்கு மேலே அட்டாச் ஆகிருக்கிற கார்பன், அதுக்கு தான் பென்சைல் கார்பன். ஓகே, பென்சைல் கார்போகேட்டையான்னா அதில் ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ் கார்பன் இருக்குன்னு அர்த்தம்.
அல்லைல் அப்படின்னா டபுள் பாண்டில் அட்டாச் ஆகிருக்கிற கார்பனுக்கு பேர் அல்லைல் கார்பன். அல்லைல் கார்போகேட்டையான்னா டபுள் பாண்டில் அட்டாச் ஆகிருக்கிற கார்போகேட்டையான் பேர் அல்லைல் கார்போகேட்டையான். வினைல் கார்போகேட்டையான் அப்படின்னா டபுள் பாண்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த கார்பன் இட்ஸ் கேரியிங் த பாசிட்டிவ் சார்ஜ். திஸ் இஸ் வினைல் கார்போகேட்டையான். ஃபீனைல்னா பென்சீன் ரிங்கில் இருக்கிற ஒரு கார்பன் பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருந்துச்சுன்னா அது ஃபீனைல் கார்போகேட்டையான். தீஸ் ஆர் அன்ஸ்டேபிள். ஓகே, இது ரெண்டும் அன்ஸ்டேபிள், ஹைலி அன்ஸ்டேபிள். இது ரெண்டும் ஹைலி ஸ்டேபிள். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி இது நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு கண்டிஷன். நிறையா கொஷின்ஸ் எப்படி வரும்னா அரேஞ்ச் தீஸ் கார்போகேட்டையான் இன் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அப்படின்லாம் வரும். இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தாண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா ஹைட்ரைடு அஃபினிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஹைட்ரைடு அஃபினிட்டி. ஓகே, ஒரு H மைனஸை போட்டிங்கன்னா ஒரு கார்போகேட்டையான் ஒரு CH3 எடுத்துக்கடா, CH3 எடுத்துக்கிறீங்க பாசிட்டிவ் சார்ஜ். இது கூட H மைனஸ் போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்? இட் வில் பிகம் CH4. ஓகே, CH3 கார்போகேட்டையான் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ, CH4 இங்கே வந்திருக்கு. எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கோ அவ்வளோ தூரம் ஸ்டெபிளைஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் ஹைட்ரைடு அஃபினிட்டி. இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குது தெரியுமா, அதுக்கு பேர் தான் ஹைட்ரைடு அஃபினிட்டி. இந்த ஹைட்ரைடு அஃபினிட்டியை பேஸ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா எனர்ஜி வந்துச்சுன்னா ஒரிஜினல் காம்பவுண்ட் ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருந்திருக்கு, அதனால தான் இவ்வளோ எனர்ஜி வந்திருக்கு அப்படின்னு நினச்சிப்போம். ஓகே, அதை பேஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து they have tabulated it. So we know very surely triphenyl இதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். C+ 3 ஃபீனைல் இருக்கணும், அதுக்கு பேர் ட்ரைஃபீனைல் மீத்தைல் கார்போகேட்டையான். ஓகே, பென்சைல் கார்போகேட்டையானே 3 பென்சைல் கார்போகேட்டையான் ஒரே இடத்துல ஃபியூஸ் ஆயிருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ட்ரைஃபீனைல் மீத்தைல் கார்போ, அதுதான் இந்த கார்போகேட்டையான். ஓகே, அதுதான் வெரி வெரி ஸ்டேபிள். ஓகே, இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டேபிலிட்டி இருக்குது, ஐ வில் டெல் யூ லேட்டர். ஓகே, ஸோ இது ஒன்று இருக்குது, இதே மாதிரி டைஃபீனைல் இதெல்லாம் ஒன்று இருக்குது. ஓகே, டெர்ஷியரி இஸ் ஆக்சுவலி மோர் ஸ்டேபிள் தென் பென்சைல்ரா. இது ரொம்ப கொஞ்சம் கவுண்டர் இன்ட்யூட்டிவாக இருக்கும். ஏன்னா டெர்ஷியரி பியூட்டைல் கார்போகேட்டையான் CH3 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 இந்த மாதிரி ஒரு கார்போகேட்டையான் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், திஸ் இஸ் கால்ட் அஸ் டெர்ஷியரி பியூட்டைல் கார்போகேட்டையான். ஓகே, இதில் 9 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிலைசேஷன் இந்த இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரி வரும். This hyperconjugation stabilization is actually more stable than benzyl carbocation as per hydride affinity measurement. ஓகே, நீ ஒருவேளை இங்கே ஒரு ஹைட்ரஜனை கம்மி பண்ணாலும் சரி, இந்த இடத்துல ஒரு பென்சீன் ரிங் அதிகம் பண்ணாலும் சரி, ஃப்ளிப் ஆகிடும். that will be more stable. ஓகே, ஸோ இங்கே பாரு, இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாரு, டைஃபீனைல் மீத்தைல் கார்போகேட்டையான். திஸ் இஸ் ஆக்சுவலி மோர் ஸ்டேபிள் தேன் டெர்ஷியரி பியூட்டைல் கார்போகேட்டையான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் ஹியர். அதுக்கப்புறம் பென்சைல், அலைல், செகண்டரி, பிரைமரி மீத்தைல் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது. பென்சைலுக்கு அப்புறம் தான் அலைல் வரும், அலைலுக்கு அப்புறம் தான் செகண்டரி, பிரைமரி மீத்தைல் எல்லாம் வரும். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் SP கார்போகேட்டையான் இஸ் வெரி வெரி அன்ஸ்டேபிள். ஃபீனைல் வந்து அதை விட அன்ஸ்டேபிள். ஃபீனைல் கார்போகேட்டையான் வச்சு நீ ஹைட்ரைட் அஃபினிட்டி போட்டினா நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஓகே, ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு ஒன் கொஸ்டின். லுக் அட் திஸ் கொஸ்டின். திஸ் இஸ் பென்சைல். பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும், பென்சைல் மட்டும் இல்லை, அதில் மொத்தம் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வேறு இருக்குது. ஓகே, திஸ் வில் பி மோர் ஸ்டேபிள் தான் டெர்ஷியரி, ஞாபகம் வச்சுக்கோ. இதில் வந்து செகண்டரி பென்சைல் கார்போகேட்டையான், திஸ் இஸ் த டெர்ஷியரி butyl carbocation. Okay, so 3 is going to be most stable. அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் தான் 2. Okay, option B should be the right answer. Yeah, all right. Next போயிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தீஸ் கார்போகேட்டையான்ஸ் கேட்டிருக்காங்க. இது பார்த்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது அல்லைல். டபுள் பாண்ட் கார்பனில் ஒரு கார்போகேட்டையான் உட்காந்துருக்கு, இது அல்லைல். ஓகே, இது வந்து பிரைமரி. பிரைமரி அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது. ஓகே,
நெக்ஸ்ட் இது பென்சைல். ஸோ நம்மளுக்கு ஆர்டர் தெரியும், பென்சைல் இஸ் கோயிங் டு பி த மோஸ்ட் ஸ்டேபிள், அதுக்கப்புறம் அல்லைல், அதுக்கப்புறம் தான் ப்ரைமரி. ஸோ 312 ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். கார்போகேட்டையான் நம்ம பார்த்தோம்ல, அதில் வந்து ஒரு எம்டி ஆர்பிட்டலே இருந்துச்சு. கார்பன் ஃப்ரீ ரேடிக்கலில் அந்த ஆர்பிட்டலில் ஆட் எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் 7 எலக்ட்ரான்ஸ் இந்த வேலன்ஸ் ஷெல், ஹைலி ரியாக்டிவ், வெரி ஷார்ட் லிவ்ட், அவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்காது, ஒரு எலக்ட்ரான் தானே இருக்குது. ஆக்டெட் ரூலுக்கு ஜஸ்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இது ஹைலி ரியாக்டிவ் சப்ஸ்டன்ஸ். இதில் வந்து ஹைப்ரிடைசேஷன் sp2வும் இருக்கலாம், sp3யும் இருக்கலாம், டிபெண்டிங் ஆன் வாட் யூ வாண்ட் டு ஃபார்ம். ஓகே, இது வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு கெட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இட் வில் பிகம் sp2. ஹைப்பர் கான்ஜுகேஷன் நம்மளால் முடியுது அப்படின்னா sp2 இருக்கும், இல்லாட்டி sp3 போயிடும், இல்லாட்டி ரெண்டுத்துக்கும் நடுவில் அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். திஸ் இஸ் ஆல்சோ ஸ்டெபிளைஸ்டு பை எலக்ட்ரான் டொனேஷன். இது வந்து எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் சப்ஸ்டன்ஸ், 7 எலக்ட்ரான் தான் இருக்குது, 8 இல்லை. அதனால் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்ஸ் இன்க்ரீசஸ் ஸ்டெபிலிட்டி, வெராஸ் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் டிக்ரீசஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகே, ரெசனன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்சைல், இஃப் யூ டேக் பென்சைல் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல், திஸ் வில் ஹாவ் ரெசனன்ஸ். ஓகே, இந்த இடத்துலேருந்து ஒரு எலக்ட்ரான் இப்படி வந்து இந்த இடத்துல ஆர்த்தோ பொசிஷனில் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும், பட் இட் இஸ் ஸ்டெபிளைசிங். ஓகே, அதே மாதிரி ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் ஆல்சோ ஸ்டெபிளைசிங். இந்த இடத்துல பக்கத்தில் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இங்கேருந்து எலக்ட்ரான் இப்படி வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ அ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும், ஆனால் இந்த ஹைட்ரஜனுக்கு இப்போ ஒரு லோன் எலக்ட்ரான் இருக்கும். யா, இந்த இடத்துல இப்படி இருக்கும். ஓகே, தட் இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஹேஸ் ஸ்டெபிளைசிங் எஃபெக்ட் ஆன் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ இப்போ ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஒரு ஸ்ட்ரக்சரில் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, இன்னொன்றில் 3 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, எதுக்கு மோர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கோ, மோர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஈக்குவல்ஸ் மோர் ஸ்டெபிலிட்டி, மோர் ஸ்டேபிள் கார்பன் ஃப்ரீ ரேடிக்கல். ஓகே, இண்டக்டிவ் எஃபெக்டும் ஸ்டெபிளைஸ் பண்ணும், எலக்ட்ரான் ரிலீஸ் ஆச்சுனாலே ஸ்டெபிளைஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ யூ ஹாவ் C dot. That means CH3 groups will stabilize this by inductive effect also. But minus IF group இருந்துச்சுன்னா stability கம்மியாகும். For example, C dot இருக்கா, ஒருவேளை CH2Cl போட்டிருந்தான்னு வச்சுக்கோ, this will withdraw electrons, that will decrease the stability of this one. Alright. Okay, so order of stability free radicalக்கும் அதே மாதிரி தான். Okay, tertiary is more stable than benzyl, அதுக்கப்புறம் allyl, secondary, primary, methyl and vinyl வரும். Same thing that we have seen in the previous slide also. Free radicalையும் கார்போகேட்டையானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பாருங்க. The only difference is இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அதில் ஒன்றுமே இருக்காது, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃப்ரீ radicals are heavily reactive, சொன்னால highly chemically reactive. Due to the presence of an unpaired electron, free radicals are highly chemically reactive. Okay, carb anion. கார்ப் ஆனையான் அப்படின்றதுக்கு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆக்டெட் ரூல் கம்ப்ளீட் ஆகிடும், தேர் ஸ்டில் அன்ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் த சார்ஜ். பட் சார்ஜை கம்மி பண்ணுற குரூப்ஸ்லாம் என்ன பண்ணும், இதை மோர் ஸ்டேபிள் ஆகும். ஓகே, sp3 தான் யூஸ்வலாக இருக்கும், அன்லெஸ் தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைசேஷன். ஜாமெட்ரி வந்து ட்ரைகோனல் பிரமிடல், இந்த எலக்ட்ரான் பேர் எடுக்கக்கூடாதுல்ல, பிரமிட் மாதிரி இருக்கும். ஓகே, அமோனியா ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கும், இட்ஸ் ஐசோஎலக்ட்ரானிக் வித் அமோனியா. Alright, so stability of carbanion, எதெல்லாம் எலக்ட்ரான் டென்சிட்டியை கம்மி பண்ணுதோ அதெல்லாம் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இங்கே ஆர்டர் பார்த்தீங்கன்னா primary is going to be more stable than secondary, which is more stable than tertiary. ஆனால் அதே மாதிரி தான் vinyl carbanion is also unstable, பட் இந்த இடத்துல sp கார்பன் இருக்கிறதுனால, sp2 கார்பன் இருக்கிறதுனால கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகும் இங்கே. ஓகே, அல்லைலாம் ரொம்ப ஸ்டெபிளைஸ் ஆகும். இங்கே ரெசனன்ஸ் ஸ்டெபிளைசேஷன் இருந்துச்சு அப்படின்னாலே, அது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜாக இருந்தாலும் சரி, தீஸ் வில் பி மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான். ஓகே, ரைட், லெட்ஸ் see this question about stability of carb anions. This is primary, this is allyl, this is benzyl. You guys remember, இங்கே ரெண்டுத்துலேயும் ரெசனன்ஸ் ஸ்டெபிளைசேஷன் இருக்கும். திஸ் இஸ் ஆல்வேஸ் மோர் ஸ்டேபிள்,
பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜ் இருந்தாலும் சரி, ஃப்ரீ ரேடிக்கலாக இருந்தாலும் சரி. ஸோ 3 is going to be more stable than 2. அதுக்கப்புறம் 1 வரும். 3 to 1 is the answer. ஓகே, ஆல் ரைட் கைஸ். லாஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்பானியான் இன்ஃப்ளூயன்சஸ் அசிடிக் ஸ்ட்ரென்த். இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த அந்த எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸோடைய அப்ளிகேஷன்ஸ் இங்கே தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ ஒரு 2 காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 காம்பவுண்டில் எது மோர் அசிடிக் எது லெஸ் அசிடிக்னு கேட்குறாங்கன்னு வைங்க. நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது? நம்ம என்ன பண்ணுவோம்? ஈக்குலிபிரியம் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் இதை வந்து லேஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். பட் ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் டைம். ஸோ டேக் அ லுக் அட் திஸ். According to equilibrium principles, we will consider acid as something that produces H plus ions in equilibrium. ஓகேவா? ஈக்குலிபிரியமில் எவ்வளோ H plus ion கொடுக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து நல்ல ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த H plus ions எப்போ அதிகமாக கொடுக்கும் அப்படின்னா, the counter ion produced, that means this anion, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? கான்ஜுகேட் ஆசிட்னு சொல்லுவாங்கல்ல. கான்ஜுகேட் ஆசிட் ஸ்டேபிளாக இருந்தால் தான் இந்த ஈக்குலிபிரியம் ஃபார்வர்ட் மூவ் ஆகும். ஈக்குலிபிரியம் எப்போ வந்து ஃபார்வர்ட் டைரக்டடாக இருக்கும் அப்படின்னா, இந்த கான்ஜுகேட் ஆசிட் ஸ்டேபிளாக இருக்கணும். H ப்ளஸ் நீ பிரித்து எடுத்ததுக்கப்புறமும் இந்த ஆனியான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா தான் ஃபார்வர்ட் மூவிங்காக இருக்கும். தட் இஸ் ஹவு இட் இஸ். ஹாலோஜன் ஆசிட்லாம் அதனால தான் ஸ்டேபிளாக இருக்குது. ஓகேவா? ஹாலோஜன் ஆசிட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது HCl ஏன் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் நம்ம சொல்கிறோம்? ஏன்னா Cl மைனஸ் இஸ் வெரி வெரி ஸ்டேபிள். குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுத்து, அதுவும் வாட்டரில் அக்வஸ் மீடியமில் குளோரைட் அயான் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள். இன்ஃபேக்ட் இதோட K ஈக்குலிபிரியம் வந்து ஆல்மோஸ்ட் 10 to the power 6. ஓகே, ஹைலி ஸ்ட்ராங் ஆசிட். அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஆனையான் ரொம்ப ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா இந்த ஆசிட் வந்து ஸ்ட்ராங் ஆசிடாக இருக்கும். ஓகே, ஸோ ஆனியான் கான்சன்ட்ரேஷன் எப்போ அதிகமாக இருக்கும்னா அது ஸ்டேபிளாக இருக்கும் போது தான் ஆனியான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். KA வேல்யூ அதிகமாக இருக்கும், PKA வேல்யூ கம்மியாக இருக்கும். இதோ இருக்கு பார், PKAன்றது என்னது? நெகட்டிவ் லாக் ஆஃப் KA. ஓகே, ஸோ KA அதிகமாக இருந்துச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். PKA கம்மியாக இருந்துச்சுன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். 1/PKA அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டல் வந்து ஸ்டேபிள் கான்ஜுகேட் பேஸ். இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டலே இருக்கு. ஓகேவா? ஸோ இதோடைய ஃபண்டமெண்டல் எங்கே இருக்குது அப்படின்னா ஆனியான் ஸ்டெபிலிட்டியில் இருக்குது. எலக்ட்ரான் withdrawing groups are going to stabilize the anion by reducing the charges, by dispersing the charges. ஓகேவா? இதுதான்டா ஃபண்டமெண்டல். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து இதை டீஸ்டெபிலைஸ் பண்ணும், எலக்ட்ரான் withdrawing குரூப் வந்து இதை ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஓகேவா? let us see how to go about this. ஸோ அசிடிக் அண்ட் பேசிக் ஸ்ட்ரென்த்தில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கார்பாக்சிலிக் ஆசிட் பார்ப்போம். கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து COOH குரூப் அப்படின்றது தான் கார்பாக்சிலிக் ஆசிட். இது ஒருவேளை ஒரு H ப்ளஸ் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கேன், நம்மளுக்கு என்ன ஆகும்? COO மைனஸ்ன்னு கிடைக்கும். இங்கே இருக்கு பாரு, H ப்ளஸ் கொடுத்ததுக்கப்புறம் COO மைனஸ்ன்னு கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு கான்ஜுகேட் பேஸ். ஓகே, இந்த COO மைனஸ் வந்து ரெசனன்ஸில் இருக்குது. இட் இஸ் ப்ரொடியூசிங் 2 ஈக்விவலண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஈக்குவலண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கார்பாக்சிலேட் அயான் இஸ் இன் மோர் எஃபெக்டிவ் ரெசனன்ஸ் தேன் கார்பாக்சிலிக் ஆசிட். இங்கே ஈக்குவலண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இங்கே இல்லை பாரு. இங்கே COH இருக்கா, இந்த இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுது. இங்கே அப்படி கிடையாது. இதுவும் சேம் ஸ்ட்ரக்சர் தான், ஈக்விவலண்ட் சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஓகேவா? அதனால இதோடைய ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும், கார்பாக்சிலிக் ஆசிடோடைய ஸ்டெபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் readily loses a proton to form carboxylate ion. Okay, so this is the fundamental. Phenol பார்த்தோன்னா எப்படி இருக்கு? ஃபீனால்லையும் நம்மளுக்கு ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, OHன்னு இருக்கு. பட் இந்த இடத்துல நம்மளுக்கு இது அப்படியே டைரெக்டாக நம்மளுக்கு ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் ஆச்சுன்னா இந்த எலக்ட்ரான் இப்படி போகும். ஸோ லெட் மீ ட்ரா த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நம்மளுக்கு டபுள் பாண்ட் O ப்ளஸ்ன்னு வரும்.
OH ப்ளஸ்ன்னு வரும். அண்ட் சைமல்டேனியஸ்லி இந்த டபுள் பாண்டும் இந்த இடத்துல போய் ஆகணும், இந்த கார்பனுக்கு போய் ஆகணும். அப்போ இங்கே இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வரும். மீதி எந்த பாண்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் தான் இருக்குது ஃபார் திஸ் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, it is okay. It is not as stable as the phenoxide ion. So let us say it loses an H plus, and now we have phenoxide ion O minus. In the negative charge வந்து delocalize ஆக போகுது. Do you see the difference? இந்த இடத்துல OH ப்ளஸ்ன்னு இருக்கு. We know one more thing is that oxygen doesn't prefer to have that positive charge. So this structure is slightly more stable than this structure, and it can continue to resonate. Okay, இப்படி resonate ஆகும். ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் வருது. ஸோ ஃபீனாக்சைடு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க, அடிக்கடி வரும், ஈவன் இன் CBSE எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் another structure. We can keep going and produce 2 more structures. Totally 5 resonance structures exist for phenoxide. More resonance structures, more stable anion. This is the last one. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ phenoxide ion is also very stable due to resonance. Therefore, it is able to lose this proton very easily. Alright. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு பேசிக் நேச்சர் கொடுக்குது. Alright. Okay. So if I just compare phenol acidic strength with alcohol, இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம் ஃபீனாலில் ரெசனன்ஸ் இருக்குது. ஃபீனாக்சைடு அயான் இஸ் ஸ்டெபிளைஸ்ட் பை ரெசனன்ஸ். ஆல்கஹாலில் அது கிடையாது. ஆல்காக்சைடு அயான் இஸ் ஆக்சுவலி அன்ஸ்டேபிள். RO மைனஸ் வரும் அண்ட் ஆர் குரூப் ஹேஸ் ப்ளஸ் ஐ எஃபெக்ட். ஓகே, இங்கே சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், டிஸ்பர்ஸ் ஆகாமல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் யூ ஹாவ் this comparison. Acidic strength of phenol is always higher than alcohol, regular aliphatic alcohol. Okay, so because of resonance stabilization. Alkoxide ion is not resonance stabilized. So in the conjugate base வச்சு தான் நம்ம acidic strength சொல்ல முடியுது. All right. Okay. So if I compare in general acidic strength comparison, எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஈக்குவலண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். RCOHல 2 ஆக்சிஜன் இருக்குது. இந்த 2 ஆக்சிஜனையும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஈக்குவலண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடச்சிது. ஸோ தட் இஸ் மோர் அசிடிக் தன் ஃபீனால் விச் ஹேஸ் ஒன்லி 1 ஆக்சிஜன். அப்படி பார்த்தா என்ன ஆச்சு, சல்ஃபோனிக் ஆசிடில் 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மோர் அசிடிக். கார்பாக்சிலிக் ஆசிடை விட சல்ஃபோனிக் ஆசிட் இஸ் மோர் அசிடிக். அண்ட் ஃபீனால் அதுக்கப்புறம் வருது, அப்புறம் அலிஃபேட்டிக் ஆல்கஹால்ஸ் வருது. ஸோ திஸ் இஸ் த ஜென்ரல் ஆர்டர் ஆஃப் அசிடிக் ஸ்ட்ரென்த். குவிக்காக பார்த்துக்கோங்க. சல்ஃபோனிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், ஃபீனால், methanol, and then water, alcohol, acetylene. Acetylenல இந்த sp carbon இருக்குல்ல, and then this triple bond is also pulling these 2 nuclei closer together. So it is able to, stabilize the negative charge produced. Even though it is acidic in nature, it will not react with sodium hydroxide at all. You need a very strong base. Acetylene வந்து sodium metal கூட react பண்ணும், sodamide கூட react பண்ணும், sodium hydroxide கூட react பண்ணாது. அவ்வளோ acidic கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அமோனியா, அதுக்கப்புறம் மீத்தேன். ஸோ இந்த ஆர்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த ஆர்டர் நீங்கள் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, PKA வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பாருங்கள். விக்கிபீடியாலே உங்களுக்கு கிடைக்கும். PKA வேல்யூஸ் போட்டிங்கனாலே இந்த ஆர்டர் வந்து கிடச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் அசிடிக் ஸ்ட்ரென்த். இது நம்ம பேசிக் ஸ்ட்ரென்த் எடுத்தோன்னு வச்சுக்கேன். பேஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கோயிங் டு ஐதர் ஸ்பிளிட் இன் டு OH minus and conjugate base, or it is going to acquire a proton. ஓகே, நம்ம இதை வச்சும் பண்ணலாம். பேசிசிட்டி கான்ஸ்டன்ட் வந்து KB, ஆசிடிக் கான்ஸ்டன்ட் வந்து KA அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி. ஸோ KB அதிகமாக இருந்துச்சுன்னா பேஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், PKB கம்மியாக இருந்துச்சுன்னா பேஸோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்.
எப்போவுமே இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி வரும். PKB is minus log of KB. ஓகேவா? அண்ட் இதை வச்சு தான் நம்ம POH சொல்ல போகிறோம் கைஸ். இப்போது இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் ஈக்குலிபிரியம்லேயே படிச்சிருப்பீங்க. ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு ரீகால் பண்ணிடுறேன். 2 சொல்யூஷன் இருக்குது, ரெண்டுத்துக்கும் pH ஒரே மாதிரி இருக்குது. அப்போனா ரெண்டுமே சிமிலர்லி அசிடிக்னு சொல்ல முடியுமா? நாட் நெசசரி. ஏன் அப்படின்னா அசிடிக் ஸ்ட்ரென்த்தை நீ KA வச்சு தான் சொல்லணும். தட் இஸ் அ மோர் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட். pH இஸ் அஃபெக்டட் பை மெனி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். KA ஒன்று தான், அதில் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது. ஓகே, பட் ஒரு காம்பவுண்டை கம்பேர் பண்ணணும்னா pH கம்பேர் பண்ணக்கூடாது, KA கம்பேர் பண்ணணும். ஓகேவா? 2 காம்பவுண்ட் இருக்குது, எது மோர் அசிடிக் லெஸ் அசிடிக் கம்பேர் பண்ணணும்னா KA தான் கம்பேர் பண்ணணும், pH கம்பேர் பண்ணக்கூடாது. pH எப்போ கம்பேர் பண்ணலான்னா மற்ற எல்லாத்தையும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன், கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன், டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நீ வந்து 2 சொல்யூஷன் இருக்குது, ஒன்று pH கம்மியாக இருக்குது, இன்னொன்று அதிகமாக இருக்குது. அப்படின்னா கம்மியாக இருக்கிற pHக்கு வந்து மோர் அசிடிக் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆல்ரைட் கைஸ். பட் நம்ம இப்போ பேசிக் நேச்சர்னு வரும்போது அந்த PKB வச்சு பண்ணுறதை விட எப்படி இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ப்ரான்ஸ்டட் கான்செப்ட் வச்சு புரிஞ்சுக்கலாம், லூயிஸ் கான்செப்ட் வச்சு இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் யூஸ் த லூயிஸ் கான்செப்ட் ஹியர். லூயிஸ் பேஸ் கான்செப்ட். இது ஐடியா ரொம்ப சிம்பிள்டா. வாட் இஸ் அ லூயிஸ் பேஸ்? எனிதிங் தட் கேன் டொனேட் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் அ லூயிஸ் பேஸ். ஓகே, இப்போ இதில் இடத்துல நைட்ரஜன் மேலே ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கா? This will be donated to an H plus and acquired. அப்படி யோசிச்சுக்கோ. ஓகே, H plus அக்வயர் பண்ணும்போது எப்படி அக்வயர் பண்ணுதான்? லோன் பேரை கொடுத்து தான் அக்வயர் பண்ணுதான். ஸோ லூயிஸ் பேஸும் ஒர்க் அவுட் ஆகும், பிரான்ஸ்டட் பேஸ் கான்செப்டும் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். இப்போது இதை ஏன் நான் லூயிஸ் பேஸ் கான்செப்டாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, எப்போ எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கோ ஆன் த பேஸ், எந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரான் பேர் டொனேட் பண்ணுதோ அந்த ஆட்டமில் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா இட் வில் ஆக்ட் ஆஸ் அ குட் பேஸ். ஓகே, எக்ஸாம்பிள் பாரு, இங்கே OCH3 பேரா பொசிஷனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். OCH3 இஸ் அ குட் ப்ளஸ் M குரூப். பார்த்தோம்ல, OCH3 கிட்ட எலக்ட்ரான் பேர் இருக்கு, இட் இஸ் ஏபிள் டு டொனேட். பட் NO2 இஸ் அ மைனஸ் M குரூப் அண்ட் மைனஸ் I குரூப். இட் இஸ் அ ஸ்ட்ராங் மைனஸ் M குரூப். அதுவும் பேரா பொசிஷனில் சூப்பராக எலக்ட்ரான் விட்ரா பண்ணும். அப்படின்னா என்ன ஆகும்? இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியாகும். இந்த இடத்துல அதிகமாகுது, இங்கே கம்மியாகுது. ஸோ திஸ் வில் பி அ பெட்டர் பேஸ். ஓகே, பேரா மித்தாக்சி அனிலின் இஸ் அ பெட்டர் பேஸ் தேன் பேரா நைட்ரோ அனிலின். ஓகே, லூயிஸ் பேஸ் கான்செப்ட் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். when you have an atom with higher electron density capable of donating to an H plus or any other Lewis acid, that will act as a good Lewis base. Okay, okay, so ஒரு simple example பார்த்துலாம். Arrange the following in decreasing order of basic strength. Decreasing order எது highest-ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா இங்கே NH2 தான் வருது. ஃபர்ஸ்ட் திங் டீட்டெயில் டு பி நோட்டிஸ்ட், எல்லாமே NH2 தான். அப்போ NH2ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, எந்த கம்பேரிசன் அப்படின்னு பார்த்துலாம். ஓகே, ஸோ இஃப் யூ நோட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர் இஸ் அ ஸ்மால் ப்ராப்ளம், லெட் மீ கரெக்ட் இட். இது எல்லாமே பென்சீன் ரிங் தான்டா, வேறு எதுவும் பார்க்க வேண்டாம், அந்த யூனிஃபார்மிட்டி வச்சுருவோம். ஓகே, நைட்ரோ குரூப் ஹேஸ் அ வெரி ஸ்ட்ராங் மைனஸ் M எஃபெக்ட் அட் த பேரா பொசிஷன். ஓகே, அப்போ இந்த எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும்? ரொம்பவே கம்மியாக போகுது. டபுள் ஆரோ போட்டுக்கலாம். ஓகே, டபுள் லைன்டு ஆரோ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே, CH3 is actually a plus I group and இதுக்கு இன்னொரு எஃபெக்டும் இருக்குது, ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் மூலியமாக இட் இன்க்ரீசஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி. ஸோ ப்ளஸ் ஹெச்னு போடணும்னா ப்ளஸ் ஹெச்னு போடலாம். திஸ் வில் இன்க்ரீஸ் த எலக்ட்ரான் டென்சிட்டி but not too greatly because methoxy group has this plus M effect at the para position. Chlorine ஒரு ஸ்பெஷல் கேஸ்டா. 3 எலக்ட்ரான் பேர் இருக்கு. It has the ability to donate by plus M. plus M கொஞ்சோண்டு இருக்கு, ஆனால் இதில் more dominating is minus I. ஹாலோஜன்ஸ்க்கு மட்டும் இது ஸ்பெஷல். whenever you have a halogen அதோடைய ப்ளஸ் எம் எஃபெக்டை மைனஸ் ஐ எஃபெக்ட் டாமினேட் பண்ணிடும். ஓகே, ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நைட்ரோக்கு ஸ்ட்ராங் மைனஸ் எம் மைனஸ் ஐ,
மித்தைலுக்கு ப்ளஸ் ஹெச் which is plus I only. மீத்தாக்சிக்கு strong plus M, இந்த இடத்துல weak plus M, strong minus I for parachloroaniline. ஓகே, இது வந்து பேஸ்லைன். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் பேஸ் அப்படின்னா இந்த மீத்தாக்சி தான் வந்து ஹைலி increasing the electron density on the nitrogen. So 4 is going to be the strongest base. அதுக்கப்புறம் 3 paramethyl aniline. அதுக்கப்புறம் பேஸ்லைன். அதுக்கப்புறம் குளோரினா நைட்ரோன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோ இஸ் வெரி ஸ்ட்ராங் அட் withdrawing electron density. குளோரின் இண்டக்டிவ் எஃபெக்ட்ல இழுக்கும். இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட். 1 2 3 4 4 கார்பனை தள்ளி இழுக்குது. You can say that it is also taking from the benzene ring itself. So regardless, this parachloroaniline is going to be slightly less basic, but paranitroaniline is going to be very very highly less basic. Okay, this order 2 தான் இருக்கிறதுலே least basic. அதுக்கப்புறம் parachloroaniline, அதுக்கப்புறம் பேஸ்லைன், அதுக்கப்புறம் paramethyl aniline, methoxy. ஓகேவா? ஸோ எலக்ட்ரானிக் எஃபெக்டை வச்சு நம்ம பேசிக் நேச்சர் சொல்ல முடியுது. நைஸ். ஸோ லாஸ்ட் ஒரு கொஷின் பார்த்துலாமா? இப்போ அசிடிக் ஸ்ட்ரென்த் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் இப்போ வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அதர் எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் வி கேன் சி. ஓகே, லெட்ஸ் சி என்ன பண்ண போகிறோம். 4த்துக்குமே பண்ண போகிறோம். இதில் இந்த இடத்துல ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, okay, let's take a look at this one. Let's take a look at this question. Correct order of increasing basicity. இங்கேயும் அதே தான் இருக்கு. Let us take this nitrogen as the lone pair donor for the base. Okay, இது வந்து aromatic base கிடையாது. இது actually alicyclic base. It has plus I effect on both directions. Okay, but benzene ringல எப்பவுமே இந்த lone pair of electron will undergo resonance. So எப்பவுமே aliphatic or alicyclic amines are going to be more basic than aromatic amines. So clearly B is going to be more basic than either A or C. A ல ஒரு சைடு தான் ரெசனன்ஸ் நடக்குது, C ல ரெண்டு சைடுமே ரெசனன்ஸ் நடக்குது. So C is going to be the least basic and then comes A. So BAC அப்படின்றது தான் ஆர்டர் நம்மளுக்கு. ஆப்ஷன் A is the right answer. Okay, nice. All right guys, சூப்பரா ஒரு கான்செப்ட் வருது. This is called as steric inhibition. Steric inhibition. இவர் வந்து தலைவர்டா. நம்ம இது வரைக்கும் என்னென்ன எஃபெக்ட் பார்த்துருக்கோம், ஒரு சின்ன டேலி எடுப்போமா? நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மோஸ்ட் ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட் இஸ் aromaticity. aromaticity தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெசனன்ஸில் வர ஈக்விவலண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதை நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? அசிட்டிக் ஆசிடில் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெசனன்ஸ் எஃபெக்ட், மெட்டாமெரிக் எஃபெக்ட்லாம் படிச்சிருக்கீங்களே, அதுதான் தேர்டு. இந்த ஆர்டரில் தான் பார்க்கணும். இப்போது 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஒன்றில் அரோமேட்டிசிட்டி இருக்குது, இன்னொன்றில் ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்குது. எது மோர் ஸ்டேபிள்னா அரோமேட்டிசிட்டி தான் மோர் ஸ்டேபிள். ஓகே, ரெசனன்ஸ் எஃபெக்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹைப்பர் கான்ஜுகேஷன் பார்க்குறீங்க. நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் பார்ப்பீங்கள்ல அது. அதுக்கப்புறம் இண்டக்டிவ் எஃபெக்ட் பார்க்குறீங்க. இண்டக்டிவ் எஃபெக்ட் மட்டும் ஹாலோஜன்ஸுக்கு வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் மோர் டாமினேட்டிங் தான் ரெசனன்ஸ் எஃபெக்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் ஹாலோஜன் எக்ஸெப்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் திஸ் இஸ் தி ஆர்டர்டா. இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரையாரிட்டியில் தான் பார்க்குறீங்க வித் வெரி ஃபியூ எக்ஸெப்ஷன். பட் இந்த எல்லா ஆர்டருமே ஸ்டெரிக் இன்ஹிபிஷனுக்கு அப்புறம் தான். இவர் தான் தலைவர். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் வருதுன்னா அது அரோமேட்டிசிட்டியை கூட டெஸ்ட்ராய் பண்ணிடும்.
நம்ம பார்த்துருக்கோமே, எதில் பார்த்துருக்கோம்? 10 annuline பார்த்துருக்கோம். 10 annuline structure is actually not aromatic even though every other condition is satisfied. Reason is steric inhibition. ஓகேவா? ஸோ ஸ்டெரிக் இன்ஹிபிஷன்னால இவ்வளோ நடக்குது. இது வந்து ஆசிடிக் நேச்சர் பேசிக் நேச்சர்லேயும் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ அது வரும்போது சொல்கிறேன். திஸ் இஸ் த பேசிக் ஐடியா. ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் ஆஃப் ரெசனன்ஸ். இப்போ ரெசனன்ஸை கூட ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, இது என்ன அப்படின்னா, ரெசனன்ஸ் ஒரு இடத்துல நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பென்சீன் இருக்குது, நைட்ரோ இருக்குது. ஸோ இட் இஸ் இன் ரெசனன்ஸ். திஸ் இஸ் ஆல் வி நோ. பட் இஃப் the nitro group is between two other bulky groups, it is no longer in resonance with the benzene ring. Benzene ring kuda resonance la irukad. Okay, அப்போ அந்த இடத்துல நீ மைனஸ் எம் எஃபெக்டை எடுக்க கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு வச்சுக்கேன், நைட்ரோ குரூப் இருக்கு. ஸோ வி கேன் சே தட் திஸ் நைட்ரோ குரூப் ஹேஸ் மைனஸ் எம் எஃபெக்ட், ரெசனன்ஸ் எஃபெக்ட் இருக்கு பென்சீன் ரிங்கில். ஆனால் மீத்தைல் குரூப் வந்ததுக்கப்புறம் அது பிளெனாரிட்டியிலேருந்து ட்விஸ்ட் ஆகிடும். இதுக்கு நம்ம வந்து இவர் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணு, வாத்திக்கிட்ட கேட்போம். என்ன கொடுக்கலாம்? ஆர்த்தோ மீத்தைல் நைட்ரோபென்சீன் கேட்கலாமா? ஆர்த்தோ மீத்தைல் நைட்ரோபென்சீன். நைஸ். இவர் தான் ஆர்த்தோமீத்தைல் நைட்ரோபென்சீன். லுக் அட் திஸ். நைட்ரோபென்சீன்ல நைட்ரோ, ஓகே நைட்ரோபென்சீனை கேட்கலாம். கம்பேர் வித் நைட்ரோபென்சீன். வந்துச்சு பாருங்க. ஸோ கைஸ் டேக் அ லுக். நைட்ரோபென்சீன் இஸ் சப்போஸ் டு பி பிளேனர். இதான் நைட்ரோபென்சீன். நைட்ரோபென்சீன் பென்சீன் ரிங்க்கு பிளேனராக இருக்கும். அதனால தான் அதால் மெட்டாமரிக் எஃபெக்ட் ஷோ பண்ண முடியுது. ஆனால் ஆர்த்தோ மீத்தைல் ஒரு குரூப் எக்ஸ்ட்ரா போட்டினா கூட, ஒரு குரூப் எக்ஸ்ட்ரா போட்ட, அதுவும் ஆர்த்தோ பொசிஷனில் பல்கி குரூப் போட்டேன்னா இந்த நைட்ரோ குரூப் இஸ் ட்விஸ்டிங் அவே. அந்த பிளெனாரிட்டி போயிடுச்சு பார். பிளெனாரிட்டி இல்லைன்னா ரெசனன்ஸ் இல்லை கைஸ். ஆர்த்தோ நைட்ரோ பென்சீனில் நைட்ரோ வந்து பென்சீன் கூட ரெசனன்ஸில் இருக்கும். ஆனால் ஆர்த்தோ மீத்தைல் நைட்ரோ பென்சீனில் இந்த நைட்ரோஜன், இந்த நைட்ரோ குரூப் பிளேனர் கிடையாது. இட் இஸ் நாட் பிளேனர் வித் த பென்சீன் ரிங். ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு ஷோ ரெசனன்ஸ். இங்கே ரெசனன்ஸ் இல்லை, இங்கே ரெசனன்ஸ் இருக்கு. ஓகே, தான் டிஃப்ரென்ஸ். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரெசனன்ஸ். இது இன்னொரு இடத்துல ரொம்ப ஓப்பனாகவே பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ ஷோ யூ தட். ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் ஆஃப் ரெசனன்ஸ் பார்த்துட்டோம். தேங்க்யூ வாத்தி. லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் ஒன். ஸோ இது எங்கெல்லாம் பார்க்கலான்னா, எங்கெல்லாம் உனக்கு அந்த பக்கத்தில் பல்கி குரூப்ஸ் இருந்து ரெசனன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுதோ அங்கே எல்லாமே ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் ஆஃப் ரெசனன்ஸ் பார்க்கலாம். ஓகே, பட் சில குரூப்ஸில் இதை அப்சர்வ் பண்ண முடியாது. லெட் அஸ் see what are the groups. Atoms and linear groupஸில் இதை அப்சர்வ் பண்ண முடியாது. ஓகே, பட் CH3 குரூப்ஸ்லாம் அப்சர்வ் பண்ண முடியணும். ஓகே, நைட்ரோ குரூப்பு வெளியே போகுதில்ல, அந்த பற்றி பேசுகிறோம் நம்ம. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்வியஸ்லி இஃப் தெர் இஸ் நோ அதர் குரூப், ஃப்ளூரின் மட்டும்தான் இருக்குது. இங்கே மீத்தல் குரூப் இருந்தாலும் யூ கான்ட் சி எனி எஃபெக்ட் டியூ டு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஓகே, இந்த இடத்துல ஃப்ளூரின் மட்டும்தான் இருக்குது, நோ ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் ஆஃப் ரெசனன்ஸ். அந்த லோன் பேர் ரெசனேட் ஆகும். ஈவன் இஃப் யூ ஹாவ் CH3 ஹியர், தெர் வில் பி நோ எஃபெக்ட் ஆன் திஸ் CH3. தெர் வில் பி ஹைப்பர் கான்ஜுகேஷன், ரெசனன்ஸ் எல்லாம் நடக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? அதே மாதிரி OHக்கும் இங்கே ஹைட்ராக்சில் குரூப் இருந்துச்சுனாலும் அங்கே ஸ்டெரிக் இன்ஹிபிஷன் ஆஃப் ரெசனன்ஸ்லாம் எனக்கு கிடையாது. எந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பல்கி குரூப்ஸ் வித் நைட்ரஜன், நைட்ரோ குரூப்பு, கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்லலாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஆர்த்தோ எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, நான் சொல்கிறேன் இப்போ. ஓகே, அங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக நடக்கும். அந்த குரூப் வந்து அப்படியே ட்விஸ்ட் அவுட் ஆகிறத நம்ம கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே பார்க்க முடியும். ஓகே, ஐ வில் ஷோ யூ அனதர் ஸ்ட்ரக்சர்.
we will compare benzoic acid and orthomethyl benzoic acid. Okay, compare benzoic acid and orthomethyl benzoic acid. Okay, so orthomethyl benzoic acid, benzoic acid. எதிர்பார்த்த மாதிரியே benzoic acidல வந்து carboxylic acid group is parallel. It is planar with the benzoic acid itself, with the benzene ring itself. It is planar with the benzene ring. Okay, benzene ring oda planar இருக்கு. Whereas orthomethyl benzoic acid is also planar, but what about கொஞ்சம் twist இருக்கு தெரியுதா? கொஞ்சம் இது அப்படியே நறுக்குன்னு parallel இருக்கு, இது கொஞ்சம் twist இருக்கு. But if you have it, actually in the structure இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கலாம். We will have 2,6-dimethyl benzoic acid இருக்குமா? 2,6-dimethyl benzoic acid. Benzonitrile கொடுத்துச்சுரா. 2,6-dimethyl benzoic acid. (2,6-dimethyl benzoic acid). Come on, Vati. Correct கொடுங்க structure. Okay, 2,6-dimethyl benzoic. Full twist out ஆயிடுச்சு பாருங்க. Do you see it? Okay, so let us also load benzoic acid alongside. Compare this with benzoic acid. So do you see benzoic acid la அப்படியே அந்த carboxylic acid parallel இருக்கு. methyl group அந்த steric inhibition கொடுத்த உடனே it has now become perpendicular to the plane of the benzene ring. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாரு, கம்ப்ளீட்டா பிளனாரிட்டில இருந்து வெளியே போயிடுச்சு. என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிடும் பென்சீன் ரிங்கும் ரெசனன்ஸ்ல இருக்கும், இங்க அப்படி இருக்காது, ரெசனன்ஸ்ல இருந்து வெளியே போயிடுச்சு. ஓகே, இட் இஸ் நாட் இன் ரெசனன்ஸ் வித் த பென்சீன் ரிங். இந்த ரெண்டு மீத்தல் குரூப் தான் அதுக்கு காரணம். ஓகே, இதனால என்ன ஆகுது தெரியுமா கைஸ்? இதனால the dimethyl benzoic acid will be more acidic than benzoic acid itself. Dimethyl benzoic acid is more acidic than benzoic acid itself. இதுக்கு பேரு தான் ortho effect. Let's see that. Ortho effect என்ன ஆகுது? ஆர்த்தோல எந்த குரூப் நீ சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, there is going to be steric hindrance with the carboxylic acid. சில எக்ஸெப்ஷன் இருக்கு, அது வரும்போது சொல்கிறேன். This means if I have a methyl group on the ortho position, this will leave resonance with the benzene ring, therefore it will be more acidic in nature. ஆர்த்தோ பொசிஷனில் எந்த குரூப் போட்டிங்கனாலும் benzoic acid more acidic மாறி போயிடும். ஓகே, பேசிக் benzoic acidோட. ஓகே, according to this effect, all ortho substituted aromatic carboxylic acid are more acidic than its para isomer. All right. Okay, so let us see some examples for this. Which are the following molecules? Nitro group is not coplanar with the phenyl ring. எந்த இடத்துல steric hindrance வருதோ அதான். So let us see இந்த இடத்துல வருது பார். Iodine is a very huge atom. So அது வந்து நைட்ரோ குரூப்பை அப்படி ட்விஸ்ட் அவுட் பண்ணி ரெசனன்ஸில் இல்லாமல் பண்ணிடும். மற்றது எல்லாமே ஓகே, இந்த மீத்தல் குரூப் ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் இட் வில் ஸ்டில் பி இன் ரெசனன்ஸ். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். Done. Nice. Okay, so let's see some more question. One more question. Consider the acidity of carboxylic acid. This is also a previous year question, very long ago. இது benzoic acid, இது ortho nitro, இது para nitro, இது meta nitro. Okay, நம்ம இப்போ தான் பார்த்தோம் எப்போவுமே ortho nitro is going to be more acidic than others. So let us take, say, 2 is going to be the most acidic. அதுக்கப்புறம் para, because nitro group is electron withdrawing, anion கேட்டு electron charge வாங்கிடும். அதுக்கப்புறம் மெட்டா, அதுக்கப்புறம் benzoic acid. ஓகே, ஸோ 2, 3, 4, 1.
2 3 4 1 option D. Okay, super. Steric inhibition of protonation. இப்போ நம்ம வந்து steric inhibition of resonance பார்த்தோம்ல, அதே மாதிரி protonationையும் inhibit பண்ணும். Okay, so because this is called as steric inhibition of protonation, SIP effect. நம்ம வந்து என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, இந்த மீத்தைல் குரூப் வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் நிறையா கொடுக்கும், அதனால எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் நைட்ரஜன் will increase, so this will be a better பேஸ்னு நினைப்போம். ஆனால் எலக்ட்ரான் பேரை புரோட்டான் கிட்ட கொடுத்தா தானே நல்ல பேஸாக இருக்க முடியும். பிரான்ஸ்டட் கான்செப்ட் படி எலக்ட்ரான் பேர் அதிகமாகவே இருந்தாலும் அதை யார்ட்டையா கொடுக்கணும்ல. ஓகே, தட் இஸ் வை திஸ் இன்ஹிபிஷன் எஃபெக்ட் வில் கம் இன் டு பிளே. எக்ஸ்பெக்டட் இஸ் ஆர்த்தோ பேராமெட்டா, ஆர்த்தோ பொசிஷனில் ரெசனன்ஸ் இருக்கும். ஓகே, பேரா பொசிஷன்லையும் ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த மோர் பேசிக்னு நினைப்போம். ஆனால் ஆர்த்தோவில் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் நடக்கும். அதனால் ஆர்த்தோ வந்து லீஸ்ட் பேசிக்காக இருக்கும் among the given options. Okay, para is going to be the most basic because of plus R effect, then comes meta, then baseline, adukapram da ortho substituted aniline varum. Okay, so this is called as SIP effect. Okay, so arrange the following compounds in decreasing order of basic strength. இப்போ இது வந்து baseline வச்சுக்கலாமா? இது வந்து இட் இஸ் நாட் கன்சிடர்ட் அரோமேட்டிக் பேஸ்டா, திஸ் இஸ் அலிஃபேட்டிக் பேஸ். அப்புறம் இந்த இடத்துல உனக்கு மைனஸ் ஆர் எஃபெக்ட் இருக்க போகுது. இது பேஸ் லைன். ஸோ மோஸ்ட் பேசிக் வந்து அலிஃபேட்டிக் கமீன்ஸ் தான், பி தான். அதுக்கப்புறம் பேஸ் லைனு, அதுக்கப்புறம் சி, பிஏசி இஸ் தான். ஓகே, கூல். ஸோ தட்ஸ் இட். இதுக்கு மேலேயும் இன்னும் நிறைய இருக்குது கைஸ், பட் இப்போ இந்த ஒன் ஷாட் சீரீஸில் இவ்வளோ போதும். உங்களுக்கு அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ், யூனோ, ஜாயின் அவர் அஃபிஷியல் சேனல்ஸ் அண்ட் யூ கேன் போஸ்ட் யுவர் கொஷின்ஸ் தேர். அண்ட் இந்த செட் ஆஃப் ஸ்லைட்ஸ் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதில் போய் செக் அவுட் பண்ணி இந்த ஸ்லைட்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் ப்ராக்டிஸ். அண்ட் பென் அண்ட் பேப்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்படி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? யூ ஹாவ் டு டேக் யுவர் பென் அண்ட் ட்ரா த ஸ்ட்ரக்சர்ஸ் வரைய வரைய தான் உங்களுக்கு இன்னும் நல்லா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்னும் ஒரு ஹோல்டு வரும் அதில். ஓகே, அந்த சப்ஜெக்டில் ஒரு grip வரும். கைஸ், I will see you in the next one shot video. Take care everybody. Bye bye.